ஹாய் லவ்லி காய்ஸ், உங்களுக்காக ஒரு மூவி தான் எடுத்து வந்துருக்கேன். இது பொங்கல் ஸ்பெஷல் மூவி தான். அப்புறம் என்கிட்ட ஒரு 5 to 6 ஒரு சிஸ்டர்ஸ் அண்ட் ப்ரோஸான்னு தெரில ஐடி தான் நான் நோட் பண்ணி வச்சுருந்தேன். எல்லாருமே டாப் ஜேகே வச்சபடி ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் உங்களோட பர்த்டே, உங்களோட பிரதர்ஸோட பர்த்டேங்கிற மாரி கமெண்ட் பண்ணி எல்லா சிஸ்டருமே காமனாக கேட்ட வேர்டு ஜேகே ஒரு கோல்டு சிஓவாக இருக்கிற மாதிரியும், டேக்குக்கோட மேரேஜ் ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் ஒரு 4 சிஸ்டர்ஸ்கிட்ட கேட்டிருந்துருப்பீங்க. அந்த ஸ்டோரி லைன் படி தான் இது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான். அப்புறம் ஜிமினாவை டாப்பாக வச்சபடி 2-3 சிஸ்டர் ஸ்டோரி கேட்டிருந்தீங்க. ஜிமினாவை டாப்பாக வச்சபடியும் ஒரு சிஸ்டர் ஒரு பேட் விஷில் கான்ட்ராக்ட் மேரேஜாக கொடுங்கங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு நான் கொடுக்குறேங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தேன். இதில் நம்ம டேக்குக்கும் யூமினுக்கும் சேர்த்து தான் ஸ்டோரி ரெடி பண்ணியிருக்கேன். இதில் நம்ம ஜிமினா தான் டாப், கான்ட்ராக்ட் மேரேஜ் படி தான் ஸ்டோரி வரும். ஓகே. அப்புறம் என்கிட்ட ஒரு சிஸ்டர் வியோட பேட்டைக்கு ஜேகே வந்துட்டு ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணுற மாதிரியும் ஹீ இஸ் மெயின்ங்கிற அந்த ஸ்டோரி லைன், அந்த ஹீ இஸ் மெயின் எனக்கு மட்டும்தானுங்கிற மாதிரி அந்த ஒரு இதில் ஜேகே லவ் கொடுக்குற மாதிரியும் நீ ஒரு ஸ்டோரி கேட்டிருந்தேன். ஜேகே இதில் ரொம்ப ட்ரூவாகவே லவ் பண்ணுவார். நீங்கள் கேட்ட மாதிரி தான் இந்த ஸ்டோரி கொஞ்சம் இருக்கும். அப்புறம் இன்னொரு சிஸ்டர் கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணி ஒரு ஆக்சிடெண்ட்டாக கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ண மூமெண்ட்டில் அது அன்எக்ஸ்பெக்ட் மேரேஜ் எதிர்பாராதபடி ப்ரெக்னென்ட் ஆகிற மாதிரி ஸ்டோரியில் நீ கேட்டிருந்தா ஆல்ரெடி இதேமாரி நான் ஒரு ஸ்டோரி கொடுத்துருப்பேன். இதுவும் கான்ட்ராக்ட் மேரேஜ் தான். இதில் ப்ரெக்னெண்ட்டாக வாரு. ஓகேயா சிஸ்டர். அப்புறம் என்கிட்ட ஒரு சிஸ்டர் வந்து மேலே ரொம்ப அப்சஸ்டாக இருக்கிற மாதிரி ஜேகே இருக்கிற மாதிரியும் ரொம்ப ஹேட் பண்ணுற மாதிரி ஒரு ஜெலஸ் மூமெண்ட்டில் ரொம்ப ஹேட் பண்ணுற மாதிரியும் லாஸ்ட் எண்டிங்கில் ஜேகே அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியும் ஒரு ஸ்டோரி லைன் கேட்டிருந்தீங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த மாடுலேஷனில். பட்டு ஸ்டோரி முழுக்க ரொம்ப ஹேட்டாக கொடுக்க முடியாதுடா. அப்படி கொடுக்குறேன்டா அது ரொம்ப ஷார்ட்டான ஸ்டோரியாக இருக்கும். நான் அந்த மாதிரி தான் இதில் ஸ்டோரி நீ கொடுத்த அந்த ஸ்டோரி லைன் டைமெல்லாம் ரொம்ப அப்சஸ்டாக இருக்கிற மாதிரி நீ கேட்டிருந்தேன். அந்த மாதிரி தான் நான் இதுலேயும் கொடுத்துருக்கேன். அண்ட் இதை நீ ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோ. ரொம்ப ஹேட்டாக கொடுத்த ஸ்டோரி அந்தளவுக்கு ரொம்ப ஹேட்டாக இருக்கிற மூமெண்ட் வேண்டான்னு நான் திங்க் பண்ணுறேன். அதனால் கொஞ்சம் அப்பப்போ குட்டி ஃபைட் இருக்கிற மாதிரியும் ஜெலஸ் இருக்கிற மாதிரி தான் நான் கொடுத்துருப்பேன். ஓகே அடம். இந்த இதில் நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 சிஸ்டர்கிட்டையாவது உங்களோட விஷஸில் நீங்கள் கேட்ட மூவி ஸ்டோரி லைன் டம் மொத்தமாக மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் எக்கச்சக்க பர்சன்ஸ் கான்ட்ராக்ட் மேரேஜ் வித் அன்எக்ஸ்பெக்ட் ப்ரெக்னன்சி, அப்புறம் ஜேகே டைமில் வச்சுருக்க அண்டர் ஸ்ட்ராங் லவ், ஒரு பொசசிவ் ஜெலஸ் மூமெண்ட்டில் அப்சஸ்டாக இருக்கிறது. இந்த டோனிங் எல்லாமே ஒரே மாதிரி ஒரே ஸ்டோரியாக தான் வருது. அந்த மூமெண்ட்டுக்கு தான் இந்த பொங்கல் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு உங்கள் எல்லாரோட ஸ்டோரி லைனையும் ஒரே ஸ்டோரியாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக என் மேலே கோவப்படக்கூடாது. நான் எல்லோரும் கேட்ட ஸ்டோரி லைன் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனால தான் நான் எல்லாருக்கும் சேர்த்து உங்களோட ஸ்டோரிஸை கேட்ட சிஸ்டர்ஸ் அண்ட் ப்ரோஸ் விசஸாக கேட்ட ஸ்டோரிஸை நான் ரெடி பண்ணி போட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டோரியை கேட்டுட்டு ஸ்டோரி எந்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஆடம். அப்புறம் ஹாப்பி பொங்கல் தான். சேஃப் அண்ட் கேராக ஹெல்த்தாக இருந்துக்கோங்க, சேஃப்டியாகவே இருந்துக்கோங்க. ஓகே. நான் பேசுகிற விட பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே. ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய பிக் ஹவுஸ் தான் கட்டுட்டாங்க. கம்பெனி ஒர்க்கை முடிச்சுட்டு நம்ம ஜங்குக்கும் ஜிமினாவும் நேராக ஹவுஸ் கிளம்புறாங்க. ஜங்குக்கோட லுக் ஒரு பிஸ்னஸ் மேன் லுக் மாதிரிலாம் கிடையாது. பார்க்க சொல்லே அவர் ஒரு கேங்ஸ்டர் லுக்கில் தான் இருப்பார். ஆனால் பட் பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருப்பார். கேங்ஸ்டர் லுக்கில் நம்ம ஜங்குக்கு இருந்தா, ஜிமினாவோட லுக் ஒரு பிஸ்னஸ் மேன் தான். ஆனால் 2 பேருமே சரியான கோல்டு, சரியான ரூடான பர்சன்டாகவும் இருப்பாங்க. கம்பெனி ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நேராக இவங்க 2 பேரும் ஹவுஸ்குள்ளே என்ட்ரானா, அதே ஹவுஸுக்குள்ள ஜங்குக்கோட பேரண்ட்ஸும் ஜங்குக்கோட அங்கிளோட ஃபேமிலி மெம்பர்ஸுமே இருப்பாங்க. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜிமினாடா, என்ன ப்ரோ உன்கிட்ட இந்த ஏறும் ப்ராப்ளம் பண்ணதுக்கு இந்த பிளேஸுக்கு ஜெனி வந்துட்டா அப்பளுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன அந்த டாக் இங்கே வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு ரொம்ப ஷாக் ஆகி, எங்கே ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நல்லா முன்ன பாரு அங்கிளையும் ஆண்டியும் ஹாலில் தானே இருக்கிறாங்க, அப்போ கண்டிப்பாக அந்த டாகும் இங்கே தான் எங்கேயாவது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். டக்குன்னு நம்ம ஜங்குக்கு பேக்கப் பண்ணபடி, எப்படி இருக்க ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி ஜெனி பேக்கப் பண்ணபடி பிடிக்கவும், ஐயோ டார்ச்சர் எப்படி வந்து பயமுறுத்துது பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே ஜெனியை மூவ் ஆன் பண்ணிவிட்டு, உனக்கு எந்த மாதிரி நடந்துக்குன்னே தெரியாதா, என்ன மாதிரி தான் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி கோவமா ஜங்குக்கு ஜெனியை பிடிச்சி திட்டுனா, என்னடா இந்த மாதிரிலாம் திட்டிகிட்டு இருக்க,
இப்படிலாம் திட்டிட்டா அண்டெல்லாம் நான் உன்னை ஹக் பண்ண விட்டுருவேனாங்கிற மாரி திரும்பவும் ஜங்குக்கு ஹக் பண்ண வேண்டா. ஹே இந்த மாதிரிலாம் ஹக் பண்ணுறவளை வச்சுக்கிட்டு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, தள்ளி போடி அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜெனியை பிடிச்சி ஃப்ளோரில் தள்ளி விட்ருவாரா அந்த மாதிரி தள்ளி விட்டா. ஜங்குக்கு என்ன மாதிரி ஜெனிகிட்ட பிஹேவ் பண்ணுற மா, அவள் என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுறானுங்கிறத பார்த்தீங்களா பார்க்கலையா அப்படிங்கிற மாதிரி கோவமா ஜங்கு கட்டுனா, நீ மேரேஜ் பண்ணிக்க போகிற பர்சன் தான், நான் மேரேஜ் பண்ணிக்க போகிற உன்னோட ஃபியான்சி உங்ககிட்ட இந்த மாதிரி க்ளோஸாக வராமல் வேறு யார்டா தேர்ட் பர்சன்டாடா வருவாங்க அப்படிங்கிற மாரி ஜங்கு கூட கட்டுனா, அது ஃபியான்சியா அப்படிங்கிற மாரி ஜங்குக்கும் ஜிமினாவும் ஷாக் ஆனா, என்ன ப்ரோ ஃபியான்சிலாம் சொல்கிறாங்க, இவா எல்லா இயர்ஸும் லவ் பண்ணுறேன்னு தானே ப்ராப்ளம் பண்ணுவா, இப்போ மேரேஜை பற்றி ப்ராப்ளம் பண்ண வந்துட்டாலோ அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு ஜிமினாவை நோட் பண்ணான். கண்டிப்பாக எனக்கு முன்னாடி உனக்கு மேரேஜ் தான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினை நக்கல் பண்ணப்படி சிரிப்பாரா இந்த மாதிரி சிரிச்சா. இரு என்னையா கோட்டு விட்ற, என்ன மேரேஜ் ஃபியான்சின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, நான் உன்னோட ஹவுஸில் ஃபஸ்ட்டு கிடையாது ஹயாங் தானே அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கரெக்டாக ஜிமினாவை கோத்து விடவும், ஏண்டா டே உனக்கு ஒரு ப்ராப்ளம்னா அந்த ப்ராப்ளத்தை நானும் சிக்கணுமா, அப்போ என்னை சேவ் பண்ணுறதை விட்டுட்டு சிரிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எங்கள் பாரு மேம் அவன் தான் மேரேஜில் இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னுங்கிறான்ல, ஏன் தேவையில்லாமல் அவனை டென்ஷன் ஆக்குறீங்க, மேரேஜ் அவனுக்கு மட்டும் இல்லை அப்புறம் வேறு யாருக்கு, ஜெனிக்குமா அப்படிங்கிற மாரி சொல்லவும், ஜெனிக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் மாதிரி உனக்கும் இன்னொரு பர்சன்ட்டுக்கும் மேரேஜ் நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏடு எனக்கும் மேரேஜா அப்படிங்கிற மாரி ஜிமினா ஷாக்கானா, நானாவது ஜெனிக்கிட்ட தான் மேரேஜ்னு சொல்லிட்டு ப்ராப்ளம்ஸில் சிக்கியிருக்கேன்னா, நீ யாருன்னே தெரியாத ஒரு பர்சன்ட்டை மேரேஜ் பண்ணிக்க போறியே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வில்லட்டனமாக சிரிச்சிட்டு, எனக்கு ஜெனியை சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நேராக வந்து பேரண்ட்ஸ்கிட்ட பேசுகிறாரு. நம்ம ஜிமினா சரியான கோல்டு பர்சன் தான், ஆனால் பேரண்ட்ஸை எதிர்த்துலாம் பேச மாட்டார், கோவமே இருந்தாலும் பேரண்ட்ஸுக்கு நிறைய ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு, எடுத்து பேச மாட்டார், அப்படியே அமைதியாக ஸ்டாச்சு மாட்டி நிற்பாரா. பட் நம்ம ஜங்குக்கு அப்படி இல்லை, முடியாதுன்னா முடியாது, என்ன நினச்சிட்டு இருக்கேனுங்கிற மாதிரி ஃபைட்டுக்கு போகிறாள். அந்த மூமெண்ட்டுக்கு என்ன நீ சொன்னதோட அவளை உடனே மேரேஜ் பண்ணிப்பேன் நினச்சிட்டு இருக்கியா, என்னாலலாம் அவளை மேரேஜ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஃபைட் பண்ணால், இப்போ அப்படியே ஃபேமிலிக்குள்ளே குட்டியாக ஃபைட் ஆகுது, ஏன் ஜினி நீ மேரேஜ் பண்ணிக்க மாட்டேங்கிற மாதிரி இந்த மாதிரி பயங்கரமாக சன்னு அங்கிள் ஆண்டி ஜெனி கேக்கோட பேரண்ட்ஸுங்கிற மாதிரி மாட்டி ஃபைட் பண்ணால், நான் ஆல்ரெடி ஒரு பர்சன்ட் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இது கேட்டு ஜிமினா ஷாக் ஆகி, ஏடு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி ஷாக்கில் அவ்வளோ பேர் நோட் பண்ணா. ஐயையோ ஒரு வேகத்தில் இப்படி சொல்லிட்டேனே, இப்போ என் பார்ட்னர் எங்கேன்னு கேட்டால் எங்கே போவா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு அப்படியே சுற்றி முற்றி நோட் பண்ணா. ஏன்னா எல்லோரும் ரொம்ப ஷாக்காக பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜங்கு சும்மா போய் தானே சொல்கிற அப்படிங்கிற மாதிரி ஜெனி வந்து கேட்டான். ஏய் லூஸு, நான் போய் சொல்கிறதுக்கு என்னடி ரீசன் இருக்குது, இந்த பாரு இந்த ரிங்கை ஒரு 5 இயர்ஸாக என் ஹேண்ட்ஸில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஒரு ரிங் நம்ம ஜங்குக்கு ஹேண்ட்ஸில் போட்டிருக்காரு, அந்த ரிங்கை கரெக்டாக ஜெனிட்ட கட்டுறாரு, ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்டையும் கட்டுறாரு, இந்த ரிங்கை நான் 5 இயர்ஸ்க்கு மேலேயே போட்டுட்ருக்கேன் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆமாம் இந்த ரிங் அது குட்டி ஆயிடுச்சு, உன் ஃபிங்கர்லேயே படு கரெக்டாக செட் ஆக மாட்டேங்கு, இருந்தாலுமே அதை கலட்டாமல் அப்படியே ஃபிங்கர் டேமேஜ் ஆனாலும் பரவாயில்லன்னு போட்டிருக்கேன், அதனால இப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸும் ஜெனியும் அங்கிள் ஆன்ட்டிஸும் கேட்டால், அந்த பசங்களுக்கும் எனக்கும் சீக்ரெட்டாக மேரேஜ் ஆயிடுச்சு, நான் சீக்ரெட் மேரேஜ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொல்லிட்டு இப்போ நல்லா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன்னா அதுக்குள்ளே சீக்ரெட் மேரேஜாங்கிற மாதிரி ஜிமினா இன்னும் ஷாக் ஆனா. பேரண்ட்ஸுக்கு தலாம் சுற்றிடுச்சு, என்ன ஜங்குக்கு சொல்கிற எனக்கு மயக்கமாக வருது அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட மாமா கீழே விழப்பாங்களா இந்த மாதிரி விழ பண்ணாமல் ஜங்குக்கு டக்குன்னு மாமா கிரிப்பாக பிடிச்சிட்டு, ஏமா டென்ஷன் ஆகிற, நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் பேட் பாய் மாதிரிலாம் ப்ளே பண்ணல, சீக்ரெட்டாக மேரேஜ் பண்ணியிருக்கேன், அவன் இன்னொரு பிளேஸில் இருக்கான், நான் ஒரு பிளேஸில் இருக்கேன், இது லாங் டிஸ்டன்ஸ் லவ்வா அப்படிங்கிற மாதிரி டேடி கேட்டால், லாங் டிஸ்டன்ஸ் லவ்லாம் கிடையாது, நான் அப்பப்போ அவன் ஹவுஸில் போய் அவனை மீட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி என்னெல்லாமோ சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சமாளிச்சுக்கிட்டு இருந்தான். இப்போது ஹவுஸில் தான் ஹாலில் தான் எல்லோரும் செம்ம டென்ஷன் இருந்தால் நம்ம ஜங்குக்கு டென்ஷனே இல்லை, அவர் பாட்டுக்கு ஆப்பிள் எடுத்து கட் பண்ணி சாப்பிட்டுட்ருக்காரு. ஏன்டா டே இருக்கிற அவ்வளோ வெறியும் டென்ஷன் ஆக்கிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி எப்படிடா இவ்வளோ கூலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜிமினா ஜங்குக்கு நோட் பண்ணா. இந்த மாதிரி நீங்களும் ஒரு பெரிய ப்ராப்ளத்தை குழப்பி விட்ருக்கணும், எல்லோரும் டென்ஷன் பார்த்தீங்களா, எல்லாரோட இவ்வளோ நேரம் எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கன்னு சொல்லிட்டு என்ன டென்ஷன் ஆக்குற மாதிரி அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணாங்க, பட் நான் ஒரே ஒரு பொய்யை சொல்லி இத்தனை பேரையும் நான் எப்படி குழப்பி விட்ருக்கேன் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எடு பொய்யா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா ஷாக்கில் ஜங்குக்கு நோட் பண்ணா. சத்தமாக கட்டாடடா ஹயாங்கனுக்கு போய் தானே சொன்னேன் உன்ட்ட மட்டும் இந்த சீக்கிரட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்போ நீ பேசுனதெல்லாம் பொய்யாடா ட்ரூ கிடையாடா
அதில் பாதி ஃபேக்கு மீதி ட்ரூ அப்படிங்கிற மாரி சொல்லவும், உன்னை புரிஞ்சிக்க முடியல. சரி பேரண்ட்ஸ் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, பேரண்ட்ஸ் என்ன பண்ணா, ஜெனி முடியவே முடியாதுன்னு கத்துறா. இந்த மாரி கத்துனா என்னடா சைக்கோ கத்துதுங்கிற மாரி நம்ம ஜிமினாவும் ஜங்குக்கும் நோட் பண்ணா, என்ன அங்கிள் ஆண்டி இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசுகிறீங்க? ஜங்குக்கு ஒரு பர்சன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கானா, அந்த பர்சன்ட்டை டிவோர்ஸ் பண்ணி மூவ் ஆன் பண்ண வச்சுட்டு எனக்கு மேரேஜ் பண்ணி கொடுங்க. சைல்ட்லேருந்து ஜங்குக்கு என்னடா மேரேஜ் பண்ண நான் திங்க் பண்ணிகிட்ருக்கேன். அந்த பர்சன்ட் யாராக இருந்தாலும் சரி, ஜங்குக்கோட லைஃப்பில் இன்னொரு பர்சன்ட் இருந்தால் அந்த பர்சன்ட்டை ஜங்குக்கோட லைஃப்லேருந்து மொத்தமாக மூவ் ஆன் ஆக்குங்க, டிவோர்ஸ் வாங்க சொல்லுங்கள் அப்படிங்கிற மாரி இந்த மாதிரி கட்டுறதை பார்த்துட்டு ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் வந்து அவன் இன்னொருத்தர் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன்னு இருக்கான், 5 இயர்ஸாக அவங்க கூட இருக்கேன்னு இருக்கான், எப்படி 100% இருக்கிற பிளேஸில் உன்னோட டாக்டரை மேரேஜ் பண்ணி கொடுக்க முடியும்டா ஜேகேவோட பேரண்ட்ஸ் இந்த மாதிரி பேசினா, அது யாராக இருந்தாலும் சரி டிவோர்ஸ் பண்ணிவிட்டு என்ன மேரேஜ் பண்ண சொல்லுங்கிற மாதிரி கோவமா ஜெனி கத்துறதை பார்த்துட்டு ஜங்குக்கு ரொம்ப காண்டாகி, ஏன்டி திமிரு பிடிச்சவளே, என் பேரண்ட்ஸே இந்த மேரேஜிலேருந்து என்னை ரிலீஸ் பண்ண பார்த்தாலும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக மேரேஜ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறியா? இப்போ பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு எழுந்து வந்து என்னடி ஒரேடி கட்டுன்னு கட்டிகிட்டு இருக்க? என்ன நீ சொன்ன உடனே நான் இவ்வளோ இயர்ஸு லவ் பண்ணி ஃபீல் பண்ணி ரிலேஷன்ஷிப்பில் இருந்து என் கூட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ண பர்சன்ட் அப்படியே தூக்கி போட்டுட்டு ஒன்றா மேரேஜ் பண்ணி நினச்சிட்டு இருக்கியா? அப்போ ஒன்றையும் ஒரு 6 மந்த் வரைக்கும் மேரேஜ் பண்ணி பக்கத்தில் வச்சுட்டு டிவோர்ஸ் கொடுத்துருவேன், திரும்பவும் 100% போய் மேரேஜ் பண்ணிப்பேன், ஃபேமிலி சப்போர்ட்டடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜங்குக்கு நீ என்ன மாதிரி பேசுகிற, அப்போ நீ இப்போ சொன்னது எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி தானே இருந்துச்சுங்கிற மாதிரி ஜங்குக்கு செம்மையாக ஜெனியை பிடிச்சி திட்டுட்டு இதுக்கு மேலே என் பேரண்ட்ஸை இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுற வேலை வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஹவுஸ்குள்ளேயே நீ வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் நேராக கிளப்புக்கு போகிறேன், ஹயாங் நீ வரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், கிளப்புக்கா சரி வாரேன் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் அங்கேருந்து கிளம்புனா, டே ஜிமினி நீ யாரையும் லவ் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அல்லக்கா நான் சொல்லக்கே நானும் லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தா இந்த ப்ராப்ளம் உனக்கு வந்துருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால், ஆமாம் என்னையாடா கலாய்ச்சிக்கிட்டு இருக்க இப்போ பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, மா இவ்வளோ தூரத்துக்கு பேசுகிறல்ல, எனக்கு அந்த மேரேஜில் ஓகேடா, நீ யாரை மேரேஜ் பண்ண சொன்னால மேரேஜ் பண்ணிக்கிறேன், பட் அதே மேரேஜ் பண்ணுற ஸ்டேஜில் ஜங்குக்கும் மேரேஜ் பண்ணிக்கணும், 5 இயர்ஸாக சீக்ரெட்டாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேனுங்கிறான், அண்டு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகி எங்கள் 2 பேருக்கும் ஒரே பிளேஸில் மேரேஜ் ஆகணும்னு திங்க் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்லவும், டே பிரதரு கோட்டு விட்டுட்டியடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஜிமினாவை நோட் பண்ணால், என்ன கலாய்ச்சல, இப்போ உன்னோட சீக்ரெட் லவ்வை எப்படி கூட்டிகிட்டு வரேன்னு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜிமினா ஜங்குக்கை கலாய்க்கிறாரு. டே ஜங்குக், ஹயாக் சொல்கிறதும் கரெக்டு தானடா, ஜிமினா சொன்ன மாதிரி 2 பேருக்கும் ஒரே பிளேஸில் மேரேஜ் பண்ணிடலாம்ல, நீ 5 இயர்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததெல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு அந்த பர்சன்ட்டை ஹவுஸுக்கு கூட்டுரு, அது யாராக இருந்தாலும் சரி நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இல்லாத ஒரு பர்சன்ட்டை எங்கேருந்து கூட்டு வர்றது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணி முணுமுணுதா, என்ன ப்ரோ சத்தமாக சொல்லு பேரண்ட்ஸுக்கு கேட்கணும்ல அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கலாய்ச்சா, நீ ஹவுஸை விட்டு வெளியே தானே வருவ, ஆமாம் அங்கே வா உன்னை வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, சரிம்மா நான் என்னோடய பாய் ஃப்ரெண்டுகிட்ட எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கேட்டுட்டு உங்களை நான் மீட் பண்ண வரேன்னே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு வேகமாக அங்கேருந்து கிளம்புனா, ஜெனிக்கு இதாக சுத்தமாக பிடிக்கல, நம்ம மேரேஜ் பண்ணலான்னு வந்து ஜங்குக்கு இன்னொரு பர்சன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன்னு சொல்லி பேரண்ட்ஸை ஒத்துக்க வச்சுட்டானுங்கிற மாதிரி காண்டிலேயே இந்த மேரேஜ் நடக்காது அப்படிங்கிற மாதிரி கட்டணப்படியே வெளியே போவா. இந்த மாதிரி போனால் ஏன் ஜெனி இந்த மாதிரி கட்டுற அப்படிங்கிற மாதிரி ஜெனியோட பேரண்ட்ஸுமே ஜெனியை ஃபாலோ பண்ணிப்படியே போகிறாங்க. இப்போ கிளப்பில் தான் காட்டுது, கிளப்பில் தான் நம்ம ஜங்குக்கும் ஜிமினா உட்காந்துருக்காங்க. இனி என்னடா பண்ண போகிறோம், இந்த ஜெனியால் நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் ஃபங்க்ஷனே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, நானாவது பரவாயில்ல பேரண்ட்ஸ் யாரோ ஒரு பர்சன்ட்டை சொல்கிறாங்க, அந்த பர்சன்ட்டை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், அப்போ மேரேஜ் பண்ணுறதுல நீ ஃபுல்லாக ரெடி ஆகிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதெல்லாம் அப்படி ஃபுல்லாக நான் ரெடி ஆகலை, பேரண்ட்ஸ்கிட்ட கொஞ்சம் பேசி பார்க்கணும், இப்போது கொஞ்சம் ஃபைட்டாக பண்ணுறாங்கல்ல, நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிட்டு நான் பேரண்ட்ஸ்கிட்ட பேசி மேரேஜ் வேண்டானுங்கிற மாதிரி தான் பேசணுங்கிற மாதிரி ஜங்குக்கும் சுகம் இந்த மாதிரி மாட்டி மாட்டி பேசிகிட்டு இருந்தா. இப்போ நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகிடும், ஜிமின் ஆட்டோமேட்டிக் பேரண்ட்ஸ்கிட்ட வந்து இப்போ எனக்கு மேரேஜ் பண்ணுறதுல விருப்பம் இல்லை, மேரேஜை பிரேக் பண்ணிப்போமே அப்படிங்கிற மாரி சொன்னோம். உன்கிட்ட நாங்கள் பெரிய பெரிய ஃபைட் பண்ணிடுவோம், இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தால் ஜிமினா அப்புறம் நீ மாமை வர மாட்டி பார்ப்பேனுங்கிற மாதிரி ஜிமினாவோட மாம் பயங்கரமாக திட்டுன்னு ஹாலில் உட்காந்துருந்தே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிகிட்டு இருக்காரு.
ஏடா மார்னிங் எழுந்ததோடயே மேம் கூல் ஆயிடுவாங்க. நான் எல்லாத்தையும் சொல்லி மேரேஜை நிப்பாட்டுவேன் நான் சொன்னேன், எப்படி நிப்பாட்டுறேன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஜெமினாவுக்கு விழுற திட்ட மட்டும் கேட்டுக்கிட்டே ஸ்மெயில் பண்ணபடியே அவர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தான். இப்போ இங்கே டைம் ஸ்கிப் ஆகி கம்பெனியில் ஒரு ரூமுக்குள்ள தான் ஜெமினா பயங்கர டென்ஷனில் நடந்துட்டு இருக்காரு. என்னடா இது மேரேஜ் வேண்டான்னு சொன்னாலே கேட்கவே மாட்டேங்கிறாங்களே என்னோட மாம். என்ன பண்ண ஏது பண்ணன்னு ஒன்றும் புரியலையே. அந்த பர்சன்ட்டை எப்படி தான் மேரேஜ் பண்ணிக்கிறது? முன்ன பின்ன தெரியாத ஒரு பர்சன்ட்டை எப்படி மேரேஜ் பண்ண முடியும்? இப்படிங்கிற மாதிரி செம கோவமா கத்துன்னு கத்திட்டு திட்டிட்டு தானா ரூமுக்குள்ள நம்ம ஜிம்ல நடந்துகிட்டு இருக்கோமா மேடம். அந்த ரூமுக்குள்ள என்ட்ராகி நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணுறாரு. என்னடா மேரேஜுக்கு அப்புறம் தான் எல்லோரும் இந்த மாதிரி சைக்கோ மாதிரி அங்கே இங்கேயுமே பேசிட்டு நடப்பாங்கன்னு பார்த்தேன். மேரேஜுக்கு முன்னாடியே ஹயாங் இந்த மாதிரிலாம் நடக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, என்னாச்சு ப்ரோ ஏன் டென்ஷன் ஆகுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜொங்குக்கு இந்த மாதிரி கேட்டான். ஏன் நான் என்ன டென்ஷனில் இருக்கேங்கிறது உனக்கு தெரியலையாடா? பிரதர் தானடா, ஹெல்ப் பண்ண வேண்டியதானடா. நான் மாம்கிட்டேருந்து தப்பிக்க ஒரு பிளான் போட்டால் நீ என்னையே கோட்டு விட்டல, நீ சிக்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி கூலாக உட்காந்துருந்து நம்ம ஜொங்குக் அப்படியே ஜிமினா கஷ்டப்பட்டு புலம்பிக்கிட்டு இருக்க மூமெண்ட்டெல்லாம் நோட் பண்ணான். அந்த ரூமுக்குள்ளே கரெக்டாக நம்ம ஹாரி என்ட்ராகி நம்ம ஜிமினாவோட பர்சனல் பாடி கார்டாக பர்சனல் செக்யூரிட்டியாக தான் ஹாரி ஒர்க் பண்ணுவான். இவங்க 2 பேருக்குமே அவன் பர்சனல் செக்யூரிட்டி. கம்பெனியை ரன் பண்ணுற ஹெட் சிஓ நம்ம ஜிமினா. ஓகே, அந்த மூமெண்ட்டுக்கு ஜிமினா கிட்ட சைன் வாங்க வந்திருப்பானா. இந்த மாதிரி சைன் வாங்க வேண்டாம் ஜிமினா புலம்புறத ஹாரி நோட் பண்ணிவிட்டு, ஏதாவது ரொம்ப பெரிய ப்ராப்ளமா? ஏன் அளவுக்கு மார்னிங்லேருந்தே டென்ஷனாக இருக்கீங்க ஜிமின் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஐயோ ஹாரி ஹண்ட்ரடு நீ ஏன் கேட்குற அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு நடந்த மூமெண்ட் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இப்போ மேரேஜை எப்படி பிரேக் பண்ணுன்னு தெரியாமல் டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சிம்பிள் தானே என்னது ரிங் போடுறதா அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கேட்கவும், அல்ல அட சொல்லலை, மேரேஜ் பண்ணுறதுல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா மேரேஜ் பண்ணிக்க போகிற அந்த பர்சன்கிட்ட பேசி மேரேஜை அந்த பர்சன்ட்டை நிப்பாட்ட வைக்கலாம்ல. ஹை இந்த ஐடியா நல்லா இருக்குது. ஆனால் பட் அந்த பர்சன்ட் யாருங்கிறது எங்கள் பேரண்ட்ஸே காட்டலை அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவும் நம்ம ஜங்குக்கு சொல்லவும், அப்போ ரொம்ப கஷ்டம்தான். அப்போ இதுக்கு வேறு சொல்யூஷனே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கேட்கவும், இதுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது. என்ன சொல்யூஷன்? உங்கள் மாம்கிட்ட ஓப்பனாக போய் சொல்லிடுங்க. அதான் ஜிமினா பண்ண மாட்டானேங்கிற மாதிரி ஜங்குக் பயங்கரமாக சிரிக்கிறாரு. இந்த மாதிரி சிரித்தான் ஜங்குக் இல்லை சும்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, நெக்ஸ்ட்டு உங்கள் மாம்கிட்ட நீங்கள் ஓப்பனாக பேச முடியலன்னா இது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். என்ன ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே ரொம்ப ஆர்வமாக கேட்டான். நீங்கள் மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்களா அந்த கேர்ள் அண்ட் பாய், அதில் யாரோ ஒரு பர்சன்ட்டை மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்க. அந்த பர்சன்ட்டுக்கிட்ட இந்த மேரேஜில் எனக்கு விருப்பம் இல்லை, என்னோடய பேரண்ட்ஸோட ஃபோர்ஸிங்கில் தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். என் பேரண்ட்ஸோட ஹாப்பினஸ்க்காக ஒரு 1 இயர் நம்ம 2 பேரும் இந்த மேரேஜ் லைஃப்பை ஒரு கான்ட்ராக்டாக போட்டுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். கான்ட்ராக்டுக்கு அந்த பர்சன்ட்டை சைன் பண்ணவும் வைங்க. சைன் பண்ண அடுத்த செகண்ட் மேரேஜ் ஸ்மூத்தாக பண்ணுங்கள். மேரேஜ் பண்ணி அப்படியே உங்கள் பேரண்ட்ஸ்க்கு முன்னாடி ஹாப்பியான ரிலேஷன்ஷிப்பில் இருந்த மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் என்ன திங்க் பண்ணாங்களோ அந்த மாதிரி இருங்க. ரிலேஷன்ஷிப்புக்குள்ள மூவ் ஆன் ஆக சொல்கிறியாடா? அதுக்கே பேப்பரில் சைன் வாங்கணும். 1 இயர் குட் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் மாதிரி ஹவுஸில் எந்த ஒரு ப்ராப்ளமும் பண்ணாதீங்க. 1 இயர் முடிஞ்சதோட 2 பேருக்குள்ளேயும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. ஒருத்தரை பற்றி ஒருத்தருக்கு ஃபுல்லாக தெரியாமல் ஏமா மேரேஜ் பண்ணி கொடுத்தீங்க? எங்களோட அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மூமெண்ட்டை பிரேக் பண்ணதுக்கே ஒவ்வொரு ஃபைட் வருதுங்கிற மாட்டி இல்லாத ஃபைட்டெல்லாம் சொல்லி நாங்களே டிவோர்ஸ் பண்ணிக்கிறோன்னு சொல்லிவிட்டு அந்த கான்ட்ராக்ட் படி 2 பேரும் பிரிஞ்சிடுங்க. ஸ்மூத். மாம் டேடுக்கும் பெயின் இல்லை, உங்களுக்கும் பெயின் இல்லை. அந்த பர்சன்ட் ஆல்ரெடி நீங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் சைனும் வாங்கியிருப்பீங்க. அதனால அந்த பர்சன்ட்டும் பெயின் ஆக மாட்டான். அதுக்கான மணி அந்த கான்ட்ராக்டுக்கு சைன் பண்ண அதுக்கான மணியை வாங்கிட்டு அவனும் போயிடுவான். எப்படி பிளான் அப்படிங்கிற மாரி ஹாரி சொல்லவும், ஐயோ டே இது சரியான பிளான் தான்டா, நான் கூட இந்த மாதிரி திங்க் பண்ணலடா. அப்போ இப்போவே கான்ட்ராக்டுக்கான பேப்பர்ஸை ரெடி பண்ணணும். அப்போ எனக்கும் ஒன்று ரெடி பண்ணு அப்படிங்கிற மாரி ஜங்குக்கு சொல்கிறாரு. எதுக்குடா? நானும் மாம்கிட்ட போய் ஒரு பர்சன்ட்டை மேரேஜ் பண்ணணும்னு இன்ட்ரோ கொடுக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ மட்டும் அந்த பர்சன்ட்டை 1 இயர் கழிச்சு டிவோர்ஸ் பண்ணேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, ஜெனி அடுத்தே மேரேஜ் பண்ணிப்பா. அட ஆமாம், அந்த ஜெனிடாக மறந்து தொலைச்சிட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஹயாங்கோட லைன் கரெக்டாகிருச்சு. நம்ம என்ன பண்ண
நம்ம என்ன பண்ணன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருந்தான். திடீர்னு வித்தியாசமான ஒரு சவுண்ட் ஜங்குக்கோட நெக்கில் ஒரு செயின் கிடக்குது. அடியில் கேட்குது. இந்த மாதிரி கேட்டால் டக்குன்னு நம்ம ஜங்குக்கு அதை க்ளோஸ் பண்ண நிப்பாட்டத்துக்கு ட்ரை பண்ணுறாரு. இந்த சவுண்டை இதுக்கு முன்னாடி ஜிமினா கூட கேட்டது கிடையாது. ஜங்குக்கோட நெக்கில் இப்படி ஒரு செயின் இருக்கிறதுன்னு தெரியாது. அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஹாரி அண்ட் ஜிமினாவை ஷாக்கானா, ஐயோ ஏன் இந்த மாதிரி சத்தம் போடுறேங்கிற மாதிரி அந்த வாட்ச் மாதிரி இருக்குது. நெக்கில் ஒரு செயின், அந்த செயினில் ஒரு ஹாட் டாலர், அந்த டாலரை ஓப்பன் பண்ணால் அதில் ஒரு வாட்ச் தான். 1 ஹவர் ஒருக்க அது சாங் ப்ளே பண்ணுது. அந்த மூமெண்ட்டுக்கு இப்போ 1 ஹவர் மூவ் ஆன அந்த டயத்துக்கு, அதாவது இந்த டைம் இப்போ ஒரு 11:00 12:00 ஆக போகுது. அந்த 11:00 ஆன மூமெண்ட்டுக்கு கரெக்டாக கிளிக் ஆகுது. டெய்லியுமே 11:00 மார்னிங் 11:00 இந்த செயினில் சவுண்டு கேட்கும். அந்த மூமெண்ட்டுக்கு டக்கு டக்குன்னு நம்ம ஜங்குக்கு அந்த வாட்சை ஓப்பன் பண்ணி டக்குன்னு அதை க்ளோஸ் பண்ணால், என்னடா இது புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹாரியும் ஜிமினாவை நோட் பண்ணால், அது ஒன்றும் இல்லை ஹயாங், நான் ஒன்றும் இல்லைன்னு அசால்ட்டாக சொல்கிறேன். என்னதுடா இது, இவ்வளோ டேஸ் உனக்கு இப்படி ஒரு செயின் இருந்ததே நான் பார்க்கலையே, இந்த டாலரை தான் முள்ள வச்சு மறைச்சி போட்டிருந்தியா, இதை காட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா வாங்க வேண்டாம், ஜங்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு, அதெல்லாம் கையை வைக்காதீங்க நான் காண்டாயிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏண்டா டே என்ன திமிருண்டா என்னையே மிரட்டுவேங்கிற மாதிரி அதை எடுக்க ட்ரை பண்ணால் ஜிமினாவையே நம்ம ஜங்குக்கு அடிக்க போகிறாரு. அந்த அளவுக்கு அந்த செயின் உனக்கு இம்பார்ட்டனாக போயிட்டா, அப்போ அந்த செயினோட சீக்ரெட் தெரியணுங்கிற மாதிரி டக்குன்னு அந்த செயினை ஜங்குக்கோட நெக்லேருந்து கழட்டிடுவார். ஹே ஹயாங், அந்த செயினை கொண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இந்த செயினில் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருக்கு எதுக்கு, இந்த செயின் ஒன்றும் பார்க்க அந்த அளவுக்கு காஸ்ட்லின்னு தெரியல, இந்த செயினை ஏன் நெக்கில் இவ்வளோ சீக்ரெட்டாக மறைச்சி போட்டிருக்க, ஏண்டா டே கேங்ஸ்டர் மாதிரி ட்ரெஸ் வேர் பண்ணியிருக்க, பிஎஸ் போட்டிருக்க, லிப்பில் பிஎஸ், ஐப்ரோவில் பிஎஸ், காட்டில் எட்டுன இயரிங் மாட்டியிருக்கேன், இவ்வளோ இது போட்டதுன்னு நெக்கில் அட்டுன செயின் வேறு, எல்லாத்தையுமே கெட்டாதண்டா வெளியே போட்டிருக்கேன், இந்த ஒரு செயினை மட்டும் ஏன்டா சீக்ரெட்டாக மறைச்சே வச்சுருக்கேன், எனக்கு கூட தெரில தெரியுமா, இந்த செயின் உனக்குள்ள இருக்குது, இதே இவ்வளோ சீக்ரெட்டாக பார்த்துட்ருக்கேன், அப்போ இதில் ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்குது, என்னன்னு இப்போ என்கிட்ட கண்டிப்பாக சொல்லணும், இல்லைனா இது உனக்கு கிடைக்காது, நான் இதை தூக்கி போட்டுருவேன் அப்படிங்கிற மாரி விண்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே தூக்கி போட வரதை பார்த்துட்டு, ஹயாங் வேண்டாம் அதை மட்டும் ஏதாவது பண்ணினா நான் அப்புறம் என் பிரெட்டுன்னு பார்க்க மாட்டேன், நானே உன்னை விண்டோவுக்கு வெளியே தூக்கி எறிஞ்சிருவேன் அப்படிங்கிற மாரி சொல்லவும், ஹாரி அண்ட் ஜிமினாவை ஷாக்கானா ஜங்குக்கு அவ்வளோ கோவம் வந்து நிற்குது. கோவத்திலே மறைச்சிருக்கிறத பார்த்துட்டு, அப்போ இந்த செயின் காஸ்ட்லியாக இல்லாட்டாலும் ஜங்குக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பொருளுங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு, சரி ஓகே நான் அதை எதுவும் பண்ணலை, இப்போ மட்டும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அது அது வந்து நான் மாம்கிட்ட சொன்னது எதுவுமே ஃபேக் கிடையாது, எல்லாமே ட்ரூ தான், நான் ஒரு பர்சன்ட்டை லவ் பண்ணிகிட்ருக்கேன், எப்போதுலேருந்துடா, அது நான் வந்து ஸ்கூல் டே லாஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணுற டேயில் தான் அவனை நான் படிக்கிற ஸ்கூலில் பார்த்தேன், 1 மந்த் தான் என் கூட அந்த ப்ளேஸில் ஸ்டடி பண்ணான், அவன் கூட இருக்கிற அந்த மூமெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப அதிகமாக யார்கிட்டையுமே பேச மாட்டான், ரொம்ப சைலண்ட்டாக இருப்பான், அவன்கிட்ட எல்லாருமே பேசுறதுக்கு ட்ரை பண்ணாலும் எல்லாருமே இக்னோர் பண்ணுவான், ஆனால் 100% ஒரு டைம் என்ன 2-3 பர்சன்ஸ் அடிச்சிட்டாங்கன்ட்டு அந்த ப்ளேஸில் வந்து என்ன அவங்கக்கிட்டேருந்து சேவ் பண்ணான், எனக்கு அடிப்பட்ட ப்ளேஸில் எல்லாத்தையுமே ஆயில்மெண்ட் அப்ளை பண்ணான், அப்போந்தான் அவனோட ஃபேஸையே நான் ஃபுல்லாக நோட் பண்ணேன், எப்போதுமே யார்கிட்டையும் ஃபேஸை கூட காட்டாமல் போடுற அந்த பர்சனை நோட் பண்ண சொல்ல ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, யார்கிட்டையுமே பேசாத ஒரு பர்சன் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி நான் திங்க் பண்ணேன். அது மட்டும் இல்லை, அப்புறம் நானே அவன் இருக்கிற ப்ளேஸ்க்கெலாம் போவேன், ஆனால் அப்போ கூட என்கிட்ட அதிகமாக பேச மாட்டான், அவன் பக்கத்துலேயே உட்காந்துருந்து நான் அவனையே நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். 1 மந்த்து தான், 1 மந்தில் லாஸ்ட்டில் நான் அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்ட்டு கிளாஸ் ரூமுக்கு தான் போனேன். அப்புறம் என்னடா ஆச்சு, கிளாஸ் ரூமுக்கு போன ப்ளேஸில் அவனோட பேக்ஸு எல்லாத்தையுமே பேக் பண்ணபடி க்ரை பண்ணபடியே வெளியே வந்தான். எங்கடா போகிற அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டேன். அப்படிங்கிற மாதிரி இப்போ அப்படியே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போகுது. இப்போ அந்த ஃப்ளாஷ்பேக்ஸ்லாம் நம்ம ஜங்குக்கு அந்த பர்சன்கிட்ட வந்துட்டு, எங்கே போகிற பியர், நீ எங்கே போகிற, எதுக்கு க்ரை பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் நம்ம டேக்கிட்ட கேட்டான். அப்படியே எதுவுமே பேசாமல், எனக்கு இந்த ப்ளேஸ்லேருந்து போக டைம் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லை நீ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்க, எனக்கு அப்பப்போ தேவைப்பட சொல்ல மணியும் கொடுத்துருக்க, இப்போ நீ எனக்கு கொடுத்த மணி என்னால் இப்போ திருப்பி உடனே கொடுக்க முடியாது, இந்த ரிங் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது,
இது என்னோடய ஃபேவரட் ரிங், இது என்னோடய மாமோட ரிங், பத்திரமா வச்சுக்கோ. கண்டிப்பாக என்னைக்காவது ஒன் டே நான் உன்னை மீட் பண்ணோம்னா நீ எனக்கு கொடுத்த மணி எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டு இந்த ரிங்கை வாங்கிப்பேனே அப்படிங்கிற மாதிரியும் அப்படியே அவரோட ஃபிங்கரில் போட்டிருந்த அந்த ரிங்கை கழட்டி ஜங்குக்கோட ஃபிங்கர்லாம் மாட்டி விட்டுருந்துருப்பாரு. நீ எங்கடா போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஹேண்ட்ஸை நம்ம ஜங்குக்கு பிடிச்சோம். இந்த மாதிரி பிடிக்கிற மூமெண்ட்டுக்கு டேயோட அங்கிள் வந்து நம்ம டேயோட ஹேண்ட்ஸை பிடிச்சி ஃபோர்ஸ்ஃபுல்லாக இழுக்கிறாரு. இன்னும் என்னடா பண்ணிகிட்ருக்க வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகம் அங்கேருந்து பிடிச்சி இழுத்துட்டு போகிற அந்த மூமெண்ட்டுக்கு டேயோட நெக்கில் தான் இந்த செயின் இருந்திருக்கும். அந்த செயின் ஒரு ஃபோர்ஸிங்கான மூமெண்ட்டில் போகிறதுல தானாக கட்டாகி கீழே விழுந்துருக்கும். அந்த செயினை தான் நம்ம ஜொங்கு கம்படியே வந்து அதை எடுத்து பார்ப்பாரு. இந்த செயின் அவனுது இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த செயினை ஓப்பன் பண்ணி பார்த்தா க்ரை பண்ணபடி போகிற மூமெண்ட்டும் கிட்ட லாஸ்ட் வரைக்கும் அவரோட லவ்வை சொல்ல முடியாமல் அப்படியே அந்த செயினை ஹேண்ட்ஸில் பிடிச்சபடி நீ என்னை தேடி வரட்டாலும் சரிடா, நீ எங்கே இருந்தாலும் சரி, உன்னை தேடி நான் கண்டிப்பாக வருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் க்ரை பண்ண பொசிஷன்லேயே போன நம்மகிட்டே நோட் பண்ணியிருந்துருப்பாரு. அந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே இப்போ அப்படியே சொல்கிறாரு. இந்த ரிங் அவன் தான் எனக்கு அன்னைக்கு போட்டு விட்டான். இந்த ரிங்குக்காக திரும்பவும் என்கிட்ட வருவேன்னு சொன்னான். அவனை தான் நானும் தேடிட்டுருக்கேன். அப்புறம் இந்த செயினும் அவனது தான். அந்த ஃபோர்ஸிங்கான இழுத்துட்டு போன மூமெண்ட்டில் கட்டாக்கி விழுந்துச்சு. அதை கூட அவனை எடுக்க ட்ரை பண்ண சொல்ல அவனோட அங்கிள் ஆண்டிஸ் எடுக்க விடலை. அதான் இப்போ என்ன பண்ணேன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் அவனை தான் இந்த 5 இயர்ஸாக தேடிக்கிட்டு இருக்கேன். எல்லா பிளேஸ்லேயுமே அதர் சிட்டியில் நீ நியூவாக ஓவர் டெண்டர் ஓவர் கான்ட்ராக்ட் எடுக்க சொல்லியும் அந்த பிளேஸ்க்கு நான் தான் மீட்டிங் போவேன்னு சொன்னதுக்கு ஒரே ரீசன் அவன் அந்த பிளேஸ்லேயே அப்படி இருப்பானான்னு நான் செக் பண்ணதுக்கு தான் 5 இயர்ஸ் போயிடுச்சு கயான். இனிமேல் நான் அவனை பார்க்கல. அவன் எங்கே இருக்கானே தெரியல. அவன் இருக்கானா இல்லை என்னை ஒட்டு மொத்தமாக விட்டுட்டு போயிட்டானான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி செம்ம ஒரு மாடி டீரி ஐஸில் நம்ம ஜொங்குக்கு இவ்வளோ பெயினில் பேசுகிறத கேட்டு சிமினாவோட ஐஸ்லேயும் ஹேரியோட ஐஸ்லேயும் டீரி வந்தா அடே நம்ம சிஓ ரூம் இருக்குல்ல, அப்படியே காரிடோர் இருக்கும்ல, அந்த காரிடோருக்கு வழியாக நம்ம டேயோட பக்கத்தில் இருக்க எம்ப்ளாயிஸ் கூட பேசிக்கிட்டு சிரிஞ்சிக்கிட்டு அந்த விண்டோவை கிராஸ் பண்ணுவாரா, அந்த டோரை கிராஸ் பண்ணுவாரா, ஃபுல்லாக மிரரால் இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு டேயை பார்க்க முடியுது. நான் இப்போ நான் அவனை பற்றி திங்க் பண்ணேன். ஆனால் அவன் முன்னாடி நின்ன மாதிரி இருக்குதே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மிரரை பார்த்தபடி நம்ம ஜங்குக்கு பேசணும். அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு டேயும் இன்னொரு கேலும், அதாவது டே இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுவார்ல, அந்த ஒர்க் பண்ணுற பிளேஸில் உள்ள ஒரு கேல் 2 பேருமே உள்ளே என்ட்ரு ஆகி சிஓ சார் உங்ககிட்ட ஒரு ஃபைல் கொடுக்க வந்திருக்கோம், இதை கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஸ்மைல் பண்ணபடியே நம்ம டே உள்ளே என்ட்ரு ஆகுறாரு. டேயே நம்ம ஜங்குக்கு தெரியல. நேராக உள்ள என்ட்ரு ஆகி ஃபைல் பேப்பரை ஜிமினாட்ட கொடுத்தா ஜங்குக்கு செம ஷாக்கான ரியாக்ஷனில் நம்ம டேயை நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால் ஜிமினாவுமே அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே சைன் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பிளேஸ்லேருந்து டே வெளியே போனோம். அதுக்கப்புறம் தான் நம்ம ஜங்குக்கு ரியாலிட்டி வந்துட்டு நீ இங்கேயாடா இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என் கம்பெனிலே தான் இருந்தியாடாங்கிற மாதிரி டே அந்த ரூமை விட்டு வெளியே வர அந்த மாதிரி வெளியே வந்தோம். எங்கே மாற போனாருங்கிட்டே தெரியல. கண்டிப்பாக இந்த 10 ஃப்ளோரில் ஏதாவது ஒரு ஃப்ளோரில் தான் இருப்பானுங்கிற மாதிரி ஒவ்வொரு பக்கமாக நம்ம ஜங்குக் தேடி ரன் பண்ணபடி ஓடுறாரு. இந்த மாதிரி ஓடிட்டு இருந்தோம். இப்படி ஓடிட்டு வர அந்த மூமெண்ட்டுக்கு ஸ்டெப்பில் இறங்கலானுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் ஸ்டெப்பை பார்த்துட்டு இருந்தோம்னா அப்படியே ஸ்டெப்பில் மேலே வரதுக்கு நம்ம வர அந்த மாதிரி என்ட்ராகிற மூமெண்ட்டுக்கு 2 பேருமே ஒருத்தர் மாட்டி ஒருத்தர் இடிச்சுக்கிறாங்க. இடிக்கிற மூமெண்ட்டுக்கு லைட்டாக ஸ்கிப் ஆகி கீழே விழ போகிற மூமெண்ட்டில் டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி நம்ம ஜங்குக் டேயை கிரிப்பாக பிடிக்கிறாரு. 2 பேருமே ஐ டு ஐ பார்க்குறாங்க. எங்கிருந்தாய் நான் மண்ணில் பிறந்திடும் போது, எங்கிருந்தாய் நான் கொஞ்சம் வளர்ந்திடும் போது, எங்கேயோ பிறந்தாயடி எங்கேயோ வளர்ந்தாய், இன்று என் முன்னால் நீயாய் வந்தாய். இதற்கென்ன அர்த்தம், என் உயிரெல்லாம் சத்தம், அடி எனக்காக நீயும் வந்தாய். 2 பேருமே இந்த மாதிரி ஐ டு ஐ பார்க்குற அந்த மூமெண்ட்டுக்கு டக்குன்னு நம்மகிட்ட ரியாலிட்டிக்கு வந்துட்டு சாரி சார், நான் தெரியாமல் வந்து இடிச்சிட்டேன், சாரிண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எங்கேருந்து போனா என்ன தெரியலையா என்ன என்ன தெரியலையா என்ன
டேயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு இப்படி போகிறட்டே நோட் பண்ண ஜிமினாடா ஏன்டா கம்பெனி முழுக்க சைக்கோ கிழங்க ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் வந்துருந்தா ஹயாங் இவன் இந்த பிளேஸில் என்ன பண்ணுறான், இவனோட நேம் கிம் டயாங், இவன் இதே கம்பெனியில் தான் 5 இயர்ஸ் 3 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எடு 3 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறானா, ஆமாண்டா இந்த பிளேஸ்க்கு தான் ஒர்க்குக்கு வந்தான் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி, இந்த பிளேஸில் தான் ஒர்க் பண்ணுறான். ஆனால் எப்போதுமே கம்பெனிக்கு வர மாட்டான். நம்ம ஜங்குக்கும் ஜிமினாவுமே ஒரு 5 கம்பெனிஸ் ரன் பண்ணுவாங்க. அதில் இன்னொரு கம்பெனியில் தான் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருப்பாரு. அங்கே ஏதோ ஒரு ஃபைல் பேப்பர்ஸ்க்கு சைன் வாங்கடா இந்த பிளேஸ்க்கு வந்துருப்பாரு. அந்த மூமெண்ட்டை நம்ம ஜிமினா சொல்கிறாரு, அவன் அந்த கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான், ஏதாவது மீட்டிங்ஸ் இம்பார்ட்டண்டான மீட்டிங்ஸ்னால் சைன் வாங்கிறதுக்கு அந்த கேர்ள் கூட தான் அங்கே வருவான், அந்த கேர்ள் தான் அந்த கம்பெனி மேனேஜர் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட பற்றி சொன்னால், ஆமாம் அந்த பையனையே இந்த அளவுக்கு தேடுற, ஐயா அங்கே இவ்வளோ நேரம் நான் ஸ்டோரி கேட்க சொல்ல எவ்வளோக்குள்ளே க்ரை பண்ணப்படி ஃபீல் பண்ணப்படி நோட் பண்ணிங்க, அவனடா இது அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கேட்டா, அவனேதான் அவன் 3 இயர்ஸாக ஏன் கம்பெனிலே ஒர்க் பண்ணியிருக்கான், ஆனால் நான் அவனை தேடி ஒவ்வொரு சிட்டியாக போயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி சொன்னான். அப்போ போய் பேசுடா, அவனுக்கு நான் யாருன்னே தெரியல, என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி ஜிமினா நோட் பண்ணா, நீயே நோட் பண்ணு, எனக்கு அவனோட லுக், அவனோட நேம், அவனோட வாய்ஸ் எல்லாமே ஞாபகம் இருக்குது. ஆனால் என்கிட்ட வந்து நின்றுக்கிட்டு சாரி சார் ஏதோ தெரியாமல் இடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். அவனோட ரிங்கை கூட மறந்துட்டான், எல்லாத்தையுமே மறந்துட்டான். 1 மந்த் தானடா உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்கான், ஒரு வேளை அதனால மறந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இது 1 மந்த்துன்னா ஈஸியாக மறந்துடுவானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு நோட் பண்ணோம். இவ்வளோ நேரம் எங்கே இருக்கான்னு தெரியலங்கிறதுல தான் கன்ஃபியூஷனில் இருந்தவர் பக்கத்துலேயே பார்த்துட்டாரு. அந்த மொமெண்ட்டுக்கு ஹேரி எனக்கு ஒரு பேப்பரை ரெடி பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏக்கடா கான்ட்ராக்ட் பண்ணடா, என்ன கான்ட்ராக்டு, இவ்வளோ நேரம் என் பேபி எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாமல் இருந்துச்சு, அவன் எங்கே இருக்கான்னு தெரிலன்னு நான் மாம்கிட்ட இத்தனை ஸ்டோரி சொன்னேன். இனி ஒரு ப்ராப்ளம் இல்லை, கிட்ட சைனை வாங்கி மேரேஜ் பண்ண போகிறேன், நீ சொன்ன உடனே சைன் பண்ணிடுவானா, உன்னை மேரேஜ் பண்ணிடுவானா, அது எப்படி மேரேஜ் பண்ணிக்கணுமோ அப்படி நான் மேரேஜ் பண்ணிப்பேன் ஹயாங். தவிர என்னோடய லைஃப்பில் இன்னொரு பர்சன் கிடையாது. நீ என்கிட்ட அவங்ககிட்ட போய் என்னை நீ மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லி சைன் வாங்க போறியா, இல்லை 1 இயர், எனக்கு ஒரு 1 இயர் மட்டும் ஒய்ஃபாக நீ ஆக்டிங் பண்ணால் போட்டுங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நான் கட்டுற லெவலில் அவன் மெல்ட் ஆகி என் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருப்பான், அப்புறம் அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை நான் கொளுத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இப்போ நான் மேரேஜ் பண்ணேன், எனக்கு இப்போ கான்ட்ராக்ட் பேப்பர் வேணும், 2 பேப்பராக ரெடி பண்ணிடா ஹரி, பேபி நீ என்ன பண்ணுது, நான் பேபியை ஃபாலோ பண்ண போகிறேன், அப்போ கம்பெனி ஒர்க்கெல்லாம் நீ எதுக்கு ப்ரோ இருக்க, நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கே அவங்க அங்கேருந்து பண்ணான். அவ்வளவுதான் 1 மந்த்துன்னு சொல்லிட்டு 5 இயர்ஸாக வெயிட் பண்ணான். இனி பார்த்துட்டல, இனி எங்கே அவனை விடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவை நேராக ரூமுக்கு பண்ணால், ஹாரி தான் அப்போ பேப்பர்ஸ் நான் ரெடி பண்ணட்டுமா, சீக்கிரம் ரெடி பண்ணுடா, என் மாமா ஒரே 1 வீக் தான் டைம் கொடுத்துருக்காங்க, 1 வீக் கழிச்சு எங்களுக்கு மேரேஜ்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். 1 ஹவர்லேயே பேப்பர் ரெடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாரி அங்கேருந்து பண்ணான். ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் அதேமாரி தான் நம்ம ஒர்க்லாம் முடிச்சுட்டு அந்த கம்பெனி விட்டு வெளியே வந்தால், கம்பெனிக்கு வெளியே தான் நம்ம ஜங்கு காருக்குள்ளே இருந்தபடியே நோட் பண்ணோம். கரெக்டாக நம்ம வெளியே வந்த அடுத்த செகண்டே அந்த அங்கிளோட சன் ஒருத்தர் இருப்பான், அவன் வந்து சேலரி கேட்குறான், இந்த மந்த்லி சேலரிங்கடா எனக்கு வேணுங்கிற மாரி ப்ராப்ளம் பண்ணி சேலரியும் வாங்கிட்டு போயிடுவான். அவ்வளோ சேலரி எட்டு போகலடா, என்னோடய சிஸ்டருக்கு கொடுக்கணுண்டா, டாடாங்கிற மாதிரி எவ்வளவோ கெஞ்சினாலும் முடியல. அந்த மூமெண்ட்டுக்கு கரெக்டாக ஒரு கால் வருது. அந்த காலை பிக் பண்ணபடி நம்ம என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பேசவும், உன்னோட சிஸ்டர் பயங்கரமாக அடம்பிடிச்சிட்ருக்கா, நீங்கள் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நேராக ஒரு குட்டி அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கிறாரு. கூட இருக்குது கூட பிறந்த சிஸ்டர் கிடையாது. எப்படி சொல்கிறது, ஸ்ட்ரீட் ஓரத்தில் ஒரு குட்டி கேர்ள் பேபி க்ரை பண்ணி அழுதுட்டு இருந்தது. ஒரு 8 வயசு ஒரு கேர்ள் பேபி க்ரை பண்ணி அழுதுட்ட மூமெண்ட்டுக்கு, உன் பேரண்ட்ஸ் எங்கன்னு கேட்டதுக்கு, எனக்கு பேரண்ட்ஸ்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல, நான் தொலைஞ்சிட்டேனுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த மூமெண்ட்டுக்கு என்ன பண்ண ஏது பண்ண, நைட்டு எப்படி இந்த கேர்ள் பேபி எங்கேயே விட்டுட்டு போகிறதுங்கிற மாதிரி திங்க் பண்ணி, நீ ஏன் கூட வானுங்கிற மாதிரி சேஃபாக ஹவுஸை கூட்டுருப்பாரு. இப்போ அந்த கேர்ள் பேபிக்கு
இப்போங்க அந்த கேர்ள் பேபிக்கு 12 ஏஜ் ஆயிருச்சு. அந்த மொமெண்ட்டுக்கு உன் சிஸ்டர் படாத படுத்துறாடா இங்கே வாடா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ஜின்னு கால் பண்ணா, ஐயோ! அவள் ப்ராப்ளம் பண்ண ஆரம்பிச்சிட்டாளா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அங்கேருந்து நேராக அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாரு. எப்போவுமே நம்ம ஃபாலோ பண்ணபடி தான் நம்ம ஜங்குக் போவாரா, அது ரொம்ப குட்டி அப்பார்ட்மெண்ட். அந்த அப்பார்ட்மெண்ட்டை பார்க்க சொல்லி இந்த பிளேஸ்லேயே என் பேபி கஷ்டப்பட்டுட்ருக்கு அப்படிங்கிற மாரி நோட் பண்ணிட்டு இருந்தேன். அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே என்ட்ரான அடுத்த செகண்டே அந்த பேபியை ஹேண்ட்ஸில் தூக்குனபடி அடாம் பிரதர் வந்துட்டோம்ல, ஏன் இந்த மடியில் அடம்பிடிக்கிற ஏன் இந்த மடியில் அடம்பிடிக்கிறேங்கிற மாதிரி அந்த பேபி கிட்ட கொஞ்சம் பேசுகிற மூமெண்ட்டும் பக்கத்துலேயே ஜின்னு நிற்கிற மூமெண்ட்டையும் பார்த்துட்டு ஜங்குக்கு அதை லைட்டாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை திங்க் பண்ணுறாரு. இந்த மாதிரி திங்க் பண்ணால் அதே ஹவுஸுக்குள்ளே ஆரம்பம் என்ட்ரு ஆகுவாரா, இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு இவர் நம்ம கம்பெனியில் பார்ட்னரில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆரம்கிட்ட நம்ம ஜங்குக் பேசுகிறாரு. அம்மா இந்த பிளேஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆரம்கிட்ட கேட்டோம். என்னோடய ஒய்ஃப் இங்கே தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். உங்கள் ஒய்ஃப் இங்கே தான் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்கள் ஒய்ஃபை நான் மீட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டோம். இப்போ கூட நம்ம ஜங்குக்கு ஆரம்பம் நான் மேரேஜ் பண்ணிட்டாங்கங்கிற மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் திங்கிங்கில் உங்கள் ஒய்ஃபை நான் மீட் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லவும் ஆரம்பம் நேராக டேயோட ரூமுக்கு கூப்பிட்டு வர மொமெண்ட்டை பார்த்துட்டு அப்போ இவங்க 2 பேரில் யாரோட மேரேஜ் பண்ணியிருக்காங்க, அப்போ என்னை மொத்தமாக மறந்துட்டானா அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு கரெக்டாக அந்த ஹவுஸு டோர்கிட்ட வந்துட்டான். டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு சின்னடா எவ்வளோ நேரமாக நான் கால் பண்ணிட்டு இருந்தேன், ஏன்டா பிக் பண்ணல அப்படிங்கிற மாதிரி திட்டவும் பிபி இந்த மண்டியில் கட்டாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜின்னுகிட்ட பேசினா ஜின்னு ஆரம்பிட்ட மாற்றி மாற்றி 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பேசுனா ஆரம் உங்களோட ஒய்ஃபை இன்ட்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்குக்கு நான் மறந்துட்டேன், ஜின் இவன் நேம் ஜங்குக் ஜான் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் சிஓடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நான் இவனும் பார்ட்னர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரோ கொடுப்பாராம். அப்புறம் ஜங்குக் இவங்க தான் என்னோடய ஒய்ஃப் ஜின் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த ரூமில் பேபியை வச்சு கொஞ்சிக்கிட்டு இருந்த நம்ம தான் பேபி ஹேண்ட்ஸில் எடுத்தபடியே கரெக்டாக நம்ம வெளியே ஹயாங் வந்துட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி ஆரம்ப நோட் பண்ணால் ஜங்குக்கு அந்த கம்பெனியில் பார்த்த மூமெண்ட்டுக்கு எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு நோட் பண்ணால் அப்புறம் இந்த பர்சன்ட் யார் அப்படிங்கிற மாரி ஜங்குக்கே கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டான். இது அவனோட அப்பார்ட்மெண்ட்டு தான், அவனுக்கு யாருமே இல்லை, ரொம்ப சிங்கிளாக இருக்கிறான். இது அவனோட சிஸ்டர் எங்களோட ஸ்கூலில் ஜின் ஸ்கூல் ரன் பண்ணிகிட்ருப்பாரு. அந்த ஸ்கூலில் தான் படிச்சுக்கிட்டு இருக்கா. இன்றைக்கி ஸ்கூலில் பெரிய ப்ராப்ளமே பண்ணிட்டா. அதான் ஜின்னு நேராக இந்த கேர்ள் பேபியை கூட்டிகிட்டு வந்தான். அதான் ஜின்னு அங்கேருந்து பிக் பண்ணதுக்கு நான் வந்திருக்கேனுங்கிற மாதிரி இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு ஓ! இது உன்னோட சிஸ்டரா அப்படிங்கிற மாதிரி அப்புறம் தான் நம்ம ஜங்குக்கு ரிலாக்ஸே ஆகுறாரு. ஓகே எனக்கு டைம் ஆச்சு, அப்போ நான் அங்கேருந்து கிளம்புறேன்னுங்கிற மாதிரி ஜங்குக்கு அப்படியே அங்கேருந்து ரொம்ப ஹாப்பியாக போகிறாரு. இப்போ வரைக்கும் யாரையுமே மேரேஜ் பண்ணல, சிங்கிளாக இருக்கானுங்கிற மாதிரி செம ஒரு ஹாப்பினஸ்ஸான போகிற மூமெண்ட்டை விண்டோ கிட்ட நின்று நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால் இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. 3 டேஸ் இப்போ போகுது. இந்த மாதிரி 3 டேஸ் போனால் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு அந்த கம்பெனியில் தான் நம்ம ஜங்குக்கு இப்போ சிஓ ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்டா அந்த கம்பெனி பக்கமே போக மாட்டேன், அங்கே தான் ஒர்க் பண்ணனோட அந்த கம்பெனிக்கு வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இங்கே மீட்டிங்லாம் இருக்குடா, ப்ராப்ளம் பண்ணாதடா வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நான் பேபி பாட்டுட்ருக்கேன் ஹயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நான் மட்டும் அங்கே வந்தேன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் வாடா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமாட்டிட்டு இருந்தேன். அந்த சிஓ ரூமுக்குள்ளே க்ரை பண்ணபடி உள்ளே என்ட்ராகி நம்ம மேனேஜர்கிட்ட ஜங்குக்கிட்ட பேசலை, ஜங்குக்கு ஜெமினாட்ட பேசிகிட்டு இருக்க மொமெண்ட் இருக்குது. அந்த மேனேஜர் கேள்கிட்ட என் சிஸ்டருக்கு ஏதோ ஹெல்த் இஷ்யூஸில் ப்ராப்ளமா, நான் இப்போவே ஹாஸ்பிட்டல் போகணும், போகலாமா, எனக்கு பர்மிஷன் மட்டும் கொடுங்களேங்கிற மாதிரி பயங்கரமாக க்ரை பண்ணுற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அந்த மேனேஜர் கேர்ள் ஜங்குக்கு நோட் பண்ணால் இங்கேருந்து போக சொல்லு அப்படிங்கிற மாதிரி அப்படியே பார்வையாலே சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிற மொமெண்ட்டுக்கு நீங்கள் இருந்து போ அப்படிங்கிற மாதிரி சொன்ன அடுத்த செகண்டு நேராக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறாரு. தான் போகிறாருன்னு பார்த்தா ஃபாலோ பண்ணபடி ஜங்குக்கும் கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு போகிறாரு. இந்த மாதிரி வந்தால் அந்த கேர்ள் பேபிக்கு ஏதோ ஹெல்த் இஷ்யூஸில் ப்ராப்ளமாக இருக்கும், சர்ஜரி ஏதோ பண்ணணுமா, சர்ஜரி பண்ணாட்டா அவங்க சிஸ்டரை சேவ் பண்ண முடியும், இல்லாட்டா 2 டேஸ்லேயே டெட் ஆகிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு ரொம்ப பயந்து போய் எனக்கு இந்த வேலையில் பேரண்ட்ஸ்லேருந்து யாருமே இல்லை, ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் நீ எனக்கு கிடச்ச, இப்போ நீயும் இப்படி 2 டேஸில் என்னை விட்டுட்டு போவேன்னா நான் என்ன பண்ணுவேன், எவ்வளோ மணி ஆகும், கண்டிப்பாக என் சிஸ்டரை சேவ் பண்ணி என்கிட்ட கொடுத்துருங்க, எவ்வளோ மணி ஆனாலும் நான் கொண்டு வந்துடுதுங்கிற மாதிரி இந்த மாதிரி டாக்டர்கிட்ட கேட்டால் ரெடி பண்ண முடியாத அளவுக்கே ஒரு அமௌண்ட்டாக சொல்கிறாங்க. அதை கேட்டு நம்ம தலையே சுற்றிருச்சு. இவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கு நான் எங்கடா போவேன் அப்படிங்கிற மாதிரி, இவ்வளோ பெரிய அமௌண்ட் என்னால் உடனே ரெடி பண்ண முடியாது, எனக்கு டைம் என்ன கொடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் 2 டேஸ்க்குள்ளே
நீ மணி ரெடி பண்ணிட்டு வந்துட்டீன்னா உன் சிஸ்டரை சேவ் பண்ணலாம். இல்லாட்டி நீ எங்ககிட்ட எட்டும் இந்த மாட்டி ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டாக்டர் இங்கேருந்து போனால் டேக்கு யார்கிட்ட எப்படி போய் ஹெல்ப் கேட்க எதுவுமே தெரியல. சின்னும் ஆரம்பம் கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு வராங்க. என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அந்த கேர்ள் பேபிக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ்வளோ மணி கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவ்வளோ மணிக்கு எங்கே போவோம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணால் ஆரம்பம் நான் மணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் நம்மகிட்டே அவ்வளோ மணியை எப்படி ஒரு பர்சன்ட் கேட்குறது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி திங்க் பண்ணிவிட்டு இல்லை எனக்கு அந்தளவுக்குலாம் மணி நீங்கள் தராண்டாம் எங்கேயாவது ரெடி பண்ணி மட்டும் கொடுங்களேங்கிற மாதிரி ஆரம்பக்கிட்ட இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாரா. இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா இந்த மொத்த மூமெண்ட்டையுமே நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிகிட்டு இருக்காரு. இதுதான் கரெக்டான சான்ஸ். ஹாரி அப்படிங்கிற மாதிரி ஹாரிக்கு கால் பண்ணவும் என்ன பாஸ் என்ன இம்பார்ட்டனா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த கான்ட்ராக்ட் பேப்பர்ஸை கரெக்டாக நான் சொல்கிற மாதிரியே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த பேப்பர்ஸை கரெக்டாக ரெடி பண்ணபடியே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஹாரி என்ட்ராகிறான். இந்த மாதிரி என்ட்ரானம் இப்போ ஆரம்பம் ஜின்னுண்டா நாங்கள் ஜின்னு கம்பெனி ஜின்னு ஒரு ஸ்கூலை ரன் பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம ஆரம்பம் ஒரு குட்டியாக ஒரு கம்பெனி தான் ரன் பண்ணுறாரு. பார்ட்னர்ஷிப்புக்கு தான் ஜிமினா கூட கம்பெனியில் அட்டாச் ஆகிருப்பாரு. அந்த மூமெண்ட்டுக்கு இவ்வளோ மணி நம்மளாலையும் டக்குன்னு ரெடி பண்ண முடியாதே நாங்கள் கேட்டு பார்க்குறோங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜின்னும் ஆரம்பம் அங்கேருந்து போயிருந்துருப்பாங்க. மட்டும்தான் இப்போ நம்ம என்ன பண்ண அவ்வளோ மணி நம்ம அவங்கக்கிட்டேயும் கேட்க முடியாதே. அவங்களும் இப்போ என்னன்னா அவங்க லைஃப்பில் நியூவாக ஒரு பிளேஸில் மூவ் ஆன் ஆகிட்ருக்காங்க. இப்போ என்ன பண்ண எது பண்ண என்னால் மற்ற பர்சன்ஸும் கஷ்டப்படுறது பிடிக்கலங்கிற மாதிரியும் இந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருந்தால் அந்த பிளேஸில் கரெக்டாக டேக்கு பக்கத்துலேயே நம்ம ஜொங்குக்கு ஆக்டிங் போட ஆரம்பிச்சிடுவார். என்னம்மா பேசிகிட்டு இருக்கீங்க திடீர்னு மேரேஜ் பண்ணுன்னு சொன்னால் எப்படிம்மா மேரேஜ் பண்ணிக்க முடியும். அதெல்லாம் என்னால் மேரேஜ் பண்ணிக்க முடியாதுமா. நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்க்க சொல்ல எனக்கு அப்படியே இப்போவே டெட் ஆகணும் போல் தோணுது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஹவுஸில் பெரிய ஃபைட் பண்ணிட்டு வந்த மாதிரியும் கோமா கட்டுன்னு திட்டுற மாதிரியும் காலில் யாருமே இல்லை அந்த மொபைலில் யாருமே இல்லை இருந்தாலும் ஃபேக் அந்த மாதிரி கட்டுன்னு கட்டிட்டு அந்த மொபைலில் 4 போட்டு உடைக்கிற மொமெண்ட்டை ஹாரி நோட் பண்ணிவிட்டு ட்ராமாவில் அடிச்சுக்க என் பாஸால் முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாரி இந்த மூமெண்ட்டெல்லாம் நோட் பண்ணிட்டு இருந்தா இந்த மூமெண்ட்டை பார்க்குற டேட்டம் என்னாச்சு இது நம்மளோட பாஸ் மாதிரி இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணோம். ஏன்னா நம்மளை டென்ஷன் பண்ணுறாங்கன்னே தெரியல. மேரேஜ் பண்ணால் எப்படி மேரேஜ் பண்ணிக்க முடியும். பேசாட்டிக்கு இதே பிளேஸில் டெட் ஆக வேண்டிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு பிளேட்டில் நைஃப் இருக்கும். அந்த நைஃபை எடுத்து ஹேண்ட்ஸை கட் பண்ணுற மாதிரி கட் பண்ண போனால் டக்குன்னு நம்ம டே பிடிக்கிறாரு. என்ன பண்ணுறீங்க பாஸ் இந்த பிளேஸில் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஆமாம் ஏண்டா டே உனக்கு பாஸ் இருந்தே ஹேண்ட்ஸை பிடிப்பியா அப்படிங்கிற மாதிரி டேயை பிடிச்சி வச்சுட்டுனா இல்லை பாஸ் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு டே ஹேண்ட்ஸை விட்டான். இங்கே நீ என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அதாவது என்னோடய சிஸ்டருக்கு எங்கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டே சொல்கிறாரு. பேச அப்படியே டேயோட ஐஸ்லேருந்து அவ்வளோ டேரி வருது. ஜங்குக்காக தான் பார்க்க முடியல அந்த மூமெண்ட்டுக்கு. சரி இப்போ ஏன் ஹேண்ட்ஸ் அவ்வளோ வேகமாக பிடிச்சி அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இல்லை உங்கள் ஹேண்ட்ஸை நீங்கள் கட் பண்ண போனீங்களா அதான் பிடிச்சேன். ஓ கட் பண்ண போனால் பிடிப்பியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. திரும்பவும் கட் பண்ண போனால் நம்ம பிடிக்கிறாரு. என்ன ப்ராப்ளம்னு சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எனக்கு என்ன பண்ணனே தெரில. என்னோடய மாமன் என்னை இப்போவே மேரேஜ் பண்ணிக்கோன்னு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. மேரேஜ் இப்போவே பண்ணணுமா மேரேஜில் எனக்கு விருப்பமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு கொண்டு ஃபேக் கலாங்கிரை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு மேரேஜ் பண்ணுறதுல விருப்பம் இல்லை. என் மாமன் இந்த மேரேஜ் பண்ணிக்கலன்னா நான் செத்துருவேன்னு என்னை பிளாக்மெயிலாம் பண்ணுறாங்க. அதான் என்ன பண்ண இது பண்ணுன்னு தெரியாமல் ரொம்ப டென்ஷனாக இருக்கேன். நான் யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்க முடியும். என்னை யாராவது ஒரு 1 இயர் மட்டும் எனக்கு ஒய்ஃபாக ட்ராமா பண்ணுங்கள் ஆக்டிங் பண்ணுங்கன்னு சொன்னால் யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ண வருவாங்களா அப்படி இப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கு மேரேஜ் லைஃப்லேருந்து நான் சேஃப் ஆகிறதுக்கு எனக்கு இப்போ ஒரு பர்சன் தேவைப்பட்டுட்டு எல்லார்ட்டையுமே நான் கேட்டுட்டேன் எனக்கு ஒரு 1 இயர் மட்டும் ஹெல்ப் பண்ணுங்கன்ட்டு யாருமே ஹெல்ப் பண்ண வர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசிட்டு அப்படியே நோட் பண்ணுவாரா அந்த மாதிரி நோட் பண்ண டேட்டா என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நான் ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம் 1 இயர் முடிஞ்சதோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரிஞ்சு நீ உன் லைஃப்பை பார்த்துக்கோ அதுக்கான மணியை கொடுத்துருது நான் ஒவ்வொரு பர்சன்ட்டையாக ஹெல்ப் கேட்குறேன். ஆனால் யாருமே நான் சொல்கிற இந்த ஒர்க்குக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. யார்கிட்ட போய் இப்போ ஹெல்ப் கேட்கன்னு தெரியல. கேட்குற மணியை கூட நான் கூப்பிட்ருவேன். ஒரு 1 இயர் மட்டும் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி நான் பார்த்துக்கணுங்கிற மாதிரி தானாக புலம்புற அந்த மூமெண்ட்டுக்கு டேயை நீங்கள் கான்ட்ராக்ட் மேரேஜ் படி பண்ணிக்கிட்டா 1 இயர் கழிச்சு அவங்க லைஃப்லேருந்து மூவ் ஆன் ஆக அலோவ் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக 1 இயர் முடிஞ்சதோட கான்ட்ராக்ட் முடிஞ்சபடி நான் அவங்கக்கிட்ட நாங்கள் சொன்ன மணியை கொடுத்துருவேன். அவங்களே லைஃப்லேருந்து போயிடுவாங்க. அப்புறம் அவங்க லைஃப்பை அவங்க பார்ப்பாங்க என் லைஃப்பை நான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்போ அப்போ
நான் இதுக்கு ஓகே பண்ணுறேன். எனக்கு இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக மணி தேவைப்படுது. ஆனால் கண்டிப்பாக நான் சைன் பண்ணி கொடுத்துருந்தேன். எனக்கு நீங்கள் இந்த 1 இயர் முடிஞ்சதுக்கப்புறம் மணிலாம் தர வேண்டாம். ஆனால் அதுக்கு பதிலா என் சிஸ்டரை மட்டும் சேவ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாரி எந்த வேர்டு எந்த வேர்டு நம்மகிட்டே சொல்லணும்னு நினச்சாரோ கரெக்டாக அதை நம்மகிட்டே சொல்லவும் கவுத்துட்டாரு அப்படிங்கிற மாரி ஹாரி நோட் பண்ணாம். ஓ 100 தானே, எவ்வளோ மணி வேணும்னு சொல்லு, இப்போவே பே பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜோங்குக்கு அடுத்த செகண்டே மணியை மொட்டுட்டையுமே அந்த ஆப்ரேஷனுக்கு கட்டிடுவார். இந்த மாதிரி கட்டுனா ஆப்ரேஷன் அங்கே உள்ள ஃபுல்லாக ஸ்மூத்தாக நடந்துட்டு இருந்தா இங்கே அந்த கான்ட்ராக்ட் பேப்பர்ஸில் நம்மகிட்டே எல்லாத்தையுமே ரீட் பண்ணிவிட்டு சைன் பண்ணுறாரு. இந்த மாதிரி சைன் பண்ணுற மூமெண்ட்டுக்கு இப்போதுலேருந்து நீ என்னோடய பாய் ஃப்ரெண்ட். பாய் ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாரிட்டே நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணோம். நான் என் பேரண்ட்ஸ்கிட்ட அப்படி தான் சொல்லியிருக்கேன். நான் சீக்கிரட்டாக ஒரு பர்சன்ட்டாக லவ் பண்ணிகிட்டு இருந்தேன், ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன்னு சொல்லியிருக்கேன். உன்கிட்ட வந்து என்னோடய பேரண்ட்ஸ் கேட்டாங்கன்னா நாங்கள் 2 பேருமே 5 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்டு இருந்தேன்னு சொல்லணும். ஓகேயா? ஆ ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டயே ஓகே பண்ணாம். இந்த மூமெண்ட்டில் அந்த கான்ட்ராக்ட் பேப்பரில் சைன் பண்ணதும் 2 டேஸ் கழிச்சு டேயே மேரேஜ் பண்ண போகிறேங்கிற ஹாப்பியில் ரொம்ப ஹாப்பியாக அப்படியே நம்ம ஜங்குக்கு ஹவுஸுக்குள்ள வந்தா ஹாரி கால் பண்ணி ஆல்ரெடி ஜிமினாட்ட எல்லாத்தையும் சொல்லியாச்சு. அந்த மூமெண்ட்டுக்கு எப்படிடா வந்துட்ட சைனாக வாங்கினேன், எல்லாம் ஆக்டிங் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயே நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேங்கிற மாதிரி செம ஹாப்பியில் அப்படியே நேராக போய் அவரோட பெட்டில் பட்டுப்படி சிலி பண்ணுவாரா. ஐயோ, நான் நினச்ச மாதிரி சைனே வாங்கிட்டேன். 2 டேஸ் கழிச்சு டேயை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன். அப்புறம் என் டே எங்கேயும் போவாடு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கு செம்ம ஹாப்பி. அந்த ஹாப்பியான மூமெண்ட்டில் கரெக்டாக 2 டேஸ் கழிச்சு நம்ம டேக்குக்கும் அப்புறம் நம்ம ஜிமினாவோட பேருக்கும் தான் மேரேஜ் ஸ்டேஜில் நடந்துகிட்ருக்கு. ஜங்குக்கும் ஜிமினாவும் ஆல்ரெடி அந்த பிளேஸில் இருக்காங்க. இப்போ அதே பிளேஸில் நம்ம டேக்கு என்ன ஒரு பர்சன்ட் இல்லைல்ல, அதனால் டே மட்டும்தான் அந்த பிளேஸில் ஆரஞ்சினோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி வராரு. இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணபடி வந்து கரெக்டாக ஜங்குக்கு பக்கத்தில் விடவும் நம்ம ஜங்குக்கு ஸ்மைல் பண்ணபடியே டே நோட் பண்ணோம். கரெக்டாக இப்போ ஜிமினாடா நம்மளோட பேர் எங்கடா இருக்குது, சீக்கிரட்டாகவே வச்சுருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணோம். அந்த பிளேஸில் நம்ம சுகாட்டா என்ட்ராகிறாரு. சுகா வந்து நம்ம ஜிமினாவோட மாமா ஒரு பிளேஸில் சேவ் பண்ணியிருந்திருப்பாரு. அதோட ஒரு ஆக்சிடெண்ட்டான பிளேஸ், ஒரு ஆக்சிடெண்ட் நடக்கிற பிளேஸில் ஜிமினாவோட மாமுக்கு எந்த ஒரு அடியும் படாமல் சேவ் பண்ணியிருப்பாங்க. அந்த மூமெண்ட்டில் சுகாவோட பிஹேவியர், சுகா நடந்துக்கிட்டு இருக்க மூமெண்ட் ரொம்ப நம்ம ஜிமினாவோட மாமுக்கு பிடிச்சிருக்கும். ஃபஸ்ட்டு பையனுக்கு இந்த பார்ட்னர் தான் கரெக்டாக இருக்குன்ட்டு அப்போவே நம்ம சுகாவை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க ஜிமினாவோட மாம். அந்த மூமெண்ட்டுக்கு சுகா கூட நல்லாவே ஜிமினாவோட மாம் டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. சுகாவை ரொம்ப பிடிக்க போய் நீ என்னோட சன்னை மேரேஜ் பண்ணி ஏன் ஹவுஸ் கொண்டுட்டியாங்கிற மாரி சுகாவோட பேரண்ட்ஸ்கிட்டையும் பேசிட்டு இருப்பாங்க. மேரேஜ் ஒர்க்கையுமே பண்ண வச்சுருப்பாங்க. இப்போது சுகாவோட பேரண்ட்ஸை ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடியே நேராக ஜிமினா கிட்ட வந்து நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னம் சுகாவை இப்போ நம்ம ஜிமினா பார்க்கவே செய்கிறாரு. இந்த மாதிரி செஞ்சால் 2 கப்பிள்ஸுக்குமே அப்படி க்யூட்டாக மேரேஜ் எண்ட் ஆகுது. இப்போ ஜங்குக்கோட ரூமையும் ஜிமினாவோட ரூமையும் தான் காட்டுது. ஜிமினாடா இப்போ எப்படியாவது அந்த பேப்பரில் சைனை வாங்கிடுறோம் அப்படிங்கிற மாதிரி பேப்பரை ரெடியாக நோட் பண்ணிவிட்டு ரீட் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம சுகாவுக்கு ஜிமினாவை பிடிக்க போயிட்டா மேரேஜ் பண்ணியிருப்பார். ஜிமினா கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும், அவரை மேரேஜ் பண்ணி லைஃப் முழுக்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கணுங்கிற மாதிரி ஒரு திங்கிங்கில் தான் ரொம்ப ஹாப்பியாகி நேராக அந்த பெட்ரூம்க்கு என்ட்ரானோம். கரெக்டாக சுகாவோட ஃபேஸ் கிட்ட பேப்பரை நீட்டு வரா அந்த மாதிரி நீட்டுனா இது என்ன பேப்பர் அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்டான். இது ஒரு கான்ட்ராக்ட் பேப்பர். கான்ட்ராக்ட் பேப்பரா? நான் எதுவும் பிஸ்னஸ் ஒர்க்லாம் நான் பண்ணலை, எனக்கு அதை பற்றி தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இது பிஸ்னஸில் லைஃபுக்கான கான்ட்ராக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், லைஃபுக்கெலாம் கான்ட்ராக்ட் போடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த பேப்பரை வாங்கி அப்படி ஃபுல்லாக ரீட் பண்ணோம். செம ஹாப்பியில் ஜிமினா கூட ஹாப்பியாக இருக்க போகிறோன்னு திங்கிங்கில் மேரேஜ் பண்ணிட்டு வந்த சுகாவோட ஃபேஸே ரொம்ப சேட் ஆகுது. உங்களுக்கு என்ன மேரேஜ் பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எனக்கு ஃபஸ்ட்லேருந்தே இந்த மேரேஜ் சுத்தமாக பிடிக்கல. என் மாம்கிட்ட நான் எவ்வளவோ சொன்னேன், ஆனால் என் மாம் அதை கொஞ்சம் கூட திங்க் பண்ணல. ஏன் உன்னோட பிக்கை கூட எனக்கு காட்டலை, பிக்கை என்கிட்ட ஆல்ரெடி காட்டியிருந்தா நான் உன்கிட்டே வேண்டியது எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன். இங்கே பாரு சுகா. சுகா தானே உன்னோட நேம்? ஆமாம். இங்கே பாரு சுகா, எனக்கு இந்த மேரேஜில் இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகேயா? அது மட்டும் இல்லை, என்னால் என் பேரண்ட்ஸை ஹேட் பண்ணவும் முடியல, அதான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். இந்த பேப்பரில் மட்டும் சைன் பண்ணு. 1 இயர் நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம். அப்புறம் 1 இயர் கழிச்சு இந்த கான்ட்ராக்டை நம்ம பிரேக் பண்ணிடலாம்.
ஓகேயா அப்படிங்கிற மாதிரி சுயா கிட்ட இந்த மாதிரி பேசினா சுகாவோட ஐஸ்லாம் கலங்குது. இருந்தாலும் சரி ஓகே 1 இயர் டைம் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பேப்பரில் ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் ஃபைட் எதுவுமே பண்ணாமல் சைன் பண்ணி ஜிமினோட ஆன்சர்லேயே கொடுத்துருந்தாரு. என்னடா டக்குன்னு சைன் பண்ணி கொடுத்துட்ட, என்கிட்ட ஃபைட்டு வருவேன் திட்டுவேன், இந்த மாதிரிலாம் எனக்கு சைன் பண்ண முடியாதுடான்லாம் கோவமாக பேசுவேன்னு நினச்சேன். அப்போ உனக்கும் இந்த மேரேஜில் விருப்பம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா இப்படி கேட்குறத பார்த்துட்டு ஜிமினாவோட இந்த க்யூட் மூமெண்ட்டை நம்ம சுகா நோட் பண்ணிவிட்டு, அப்படிலாம் இல்லை, உங்களுக்கு இதில் விருப்பம்லாம்ங்கிறீங்க, கண்டிப்பாக எனக்கு 1 இயர் டைம் இருக்குல்ல, அதனால கண்டிப்பாக நீங்களே இந்த 1 இயர்க்குள்ளே என்னை அக்செப்ட் பண்ணிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகா அப்படியே போய் பெட்டில் உட்காந்தா. கேடு 1 இயரில் நான் உன்னை அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா அப்படியே திரும்பி சுகா நோட் பண்ணான். கண்டிப்பாக 1 இயர் எனக்கு டைம் இருக்குது, நீங்கள் என்னை அக்செப்ட் பண்ணிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஷிகா அப்படியே ரிலாக்ஸாக பெட்டில் பட்டான். சரி நீ என்னமோ திங்க் பண்ணிட்டு போ, எனக்கு எப்படியே சைன் கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினாட்ட பேப்பர்ஸாக பத்திரமா எடுத்துகிட்டு போகிறா. அந்த மாதிரி எடுத்து வச்சான். இப்போ டேக்குக்கு சைடு தான் நம்ம டேட்டா பெட்ரூம்குள்ளே என்ட்ரான அடுத்த செகண்டே நம்ம டேயோட சிஸ்டருக்கு கால் பண்ணி, நீ சேஃபாக தானே இருக்கிற, உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல, இன்னொரு 1 வீக் கழிச்சு உன்னை ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க, நான் அப்புறம் உன்னை பத்திரமா அங்கே கூட்டிகிட்டு வந்துருந்தானேங்கிற மாதிரி அந்த சிஸ்டர் அந்த கேர்ள் பேபிக்கிட்ட நம்மகிட்ட இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறதா அதே ரூம்குள்ளே என்ட்ராகி நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால் நம்ம ஜொங்குக்கு நான் வேகமாக போயிட்டே ஹக் பண்ணுற திங்கிங் இருக்குது. பட் இப்போது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜில் அந்த மூமெண்ட்டுக்கு டே கிட்ட வராமலே பெட்டில் வந்து உட்காந்தபடி டே பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தா அந்த கலர்த்தி பேசி முடிச்சுட்டு அப்படியே ஜொங்குக்கு பார்த்து திரும்பிட்டு, அப்புறம் பாஸா ஜொங்குக்குன்னு சொல்லி இந்த மாதிரி என் மாம்கிட்ட போய் நின்று பாஸ் நீனா அப்புறம் என் மாம் என்ன நினைப்பாங்க, சரி நான் ஹவுஸில் மட்டும் உங்களை ஜொங்குக்குன்னு கூப்பிட்றேன், எல்லா பிளேஸ்லையுமே நீ ஜொங்குக்குன்னு தான் கூப்பிடணும், ஜொங்குக்குன்னு கூப்பிட பிடிக்காட்டா பன்னின்னு கூப்பிடு. பன்னியா அப்படிங்கிற மாதிரிட்டே நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணால் நம்ம ஜொங்குக்கு வந்து அந்த ஸ்கூல் படிக்க சொல்லும் டே பியர்னா நீ தாண்டா பார்க்க பன்னி மாதிரி இருக்கிறேங்கிற மாதிரி நம்மகிட்ட ஒரு டைம் ஃபைட் பண்ணி திட்டிருப்பாரு. என்ன பியர்னு சொல்லாதடா, நீ தாண்டா பார்க்க பன்னி மாதிரி இருக்க, பன்னி மாதிரி ஜம்மனி போகிற அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு இருப்பாரா. அந்த மூமெண்ட்டுக்கும் இந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கு என்ன இப்போ பன்னின்னு கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பன்னியா அப்படிங்கிற மாதிரிட்டே ஷாக்கானா, ஜொங்குக்குன்னு கூப்பிட்டாலும் சரி பன்னின்னு கூப்பிட்டாலும் சரி எனக்கு ஓகேடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயே நோட் பண்ணால் நம்ம ஜொங்குக்கு இந்த மாதிரி பார்த்துட்ருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, எனக்கு ரொம்ப ஸ்லீப்பிங்காக இருக்குது, நான் சோஃபாவில் போய் ஸ்லீப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வேகமாக போய் சோஃபாவில் ஸ்லீப் பண்ணபடி பட்டா. ஏன்னாச்சு அதான் பெட் இவ்வளோ பெருசாக இருக்குதே, ஆனால் இது கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே, நான் இங்கே தானே ஸ்லீப் பண்ணணும். ஓ அப்படியா, அங்கே தான் ஸ்லீப் பண்ண போறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணோம். நம்ம 2 பேருக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் வேணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த சோஃபாவில் ஸ்லீப் பண்ணபடி படுத்துட்டு பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறாரு. ஒரு 1 ஹவர் மூவ் ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்மகிட்ட ஃபுல்லாக ஸ்லீப் ஆன மூமெண்ட்டை நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு அதே சோஃபாவுக்கு பக்கத்தில் ஃப்ளோரில் ஸ்லீப் பண்ணபடி நம்ம ஜொங்குக்கு பட்டுட்டு டேயோட ஃபேஸையே பார்த்துட்ருக்காரு. ஐயோ நான் இந்த மாதிரி உன்னை இவ்வளோ க்ளோஸாக பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கலடா. இந்த மூமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ என்ன என் கூட பெட்டில் படுக்க மாட்டேனுங்கிறது, நம்ம 2 பேருக்குள்ள கேப் இருக்குங்கிறதெல்லாம் நீ டிசைட் பண்ணக்கூடாது, நான் தான் டிசைட் பண்ணுவேன். நான் பக்கத்துலே தான் இனி இருப்பேன், இனிலாம் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதே ஃப்ளோரில் கீழே பெட்ஷீட் பில்லோ எதையுமே வைக்கல, டேயோட ஃபேஸை பாட்டப்படியே டேயை நோட் பண்ணப்படியே ஃப்ளோரில் ஸ்லீப் பண்ணுவாரா. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம டே எழுந்து ஃப்ளோரில் ஜொங்குக்கு ஸ்லீப் பண்ணுறத பார்த்துட்டு என்னாச்சு ஜொங்குக் அப்படிங்கிற மாதிரி கட்டவும் ஜொங்குக்கு போய் டக்குன்னு எழுந்துக்கிறாரு. என்னாச்சு, யாருக்கு ஏதாவது ப்ராப்ளமா அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கேட்கவும், இல்லை ஜொங்குக் நீ ஃப்ளோரில் என்ன பண்ணுற, அதுவும் பெட் அங்கே இருக்குது, நீ இங்கே என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அதானா அது ஒன்றும் இல்லை, எனக்கு தூக்கத்தில் நடக்கிற பழக்கம் இருக்குது, ஒரு வேளை இங்கே வந்து ஸ்லீப் பண்ணாலும் பண்ணியிருப்பேன். ஓ அப்படியா, அதுக்காக ஃப்ளோர்லையா, இப்போ என்னடா உனக்கு பிரச்சனை, உன் மேலேயே ஓவராகி ஸ்லீப் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கட்டுனா. இல்லை நான் வந்து கம்பெனிக்கு ரெடி ஆகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே அப்படி அங்கேருந்து எழுந்து போய் நேராக ஃப்ரெஷ்ஷப் ஆகுறாரு. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அந்த ரெஸ்ட் ரூம் டோரை நாக் பண்ணுவோம். இப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால், நான் மறந்துட்டேன், என்னட்ட ட்ரெஸ்ஸஸ் எதையுமே எடுத்து வரல, என்னோடய ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அந்த
லக்கேஜில் இருக்க எடுத்துகிட்டு வர முடியுமா அப்படிங்கிற மாரி சொல்லவும், அப்படியே அந்த லக்கேஜ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி டேயோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே எடுத்து ஜங்குக் கரெக்டாக நம்ம டே கொண்டு வந்து கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுத்தா அடே அந்த லக்கேஜ்லேயே ஸ்கூல் படிக்க செல்ல ஒரு பிக் எடுத்திருப்பாங்க. அந்த பிக் இப்போ கூட நம்ம டேட்டடாக இருக்குது. அந்த லக்கேஜில் ஒரு குட்டி பேக் மாதிரி இருக்குது. அதாவது லக்கேஜ்லேயே இந்த பென்னு திங்ஸ் ஏதோ திங்ஸை வைக்கிறதுக்கு பேக் மாதிரி வச்சுருப்பாங்களே அதுக்குள்ளே சேஃபாக இருக்குது. அதை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணாமல் ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துகிட்டு அந்த பேக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே டேட்டை கொண்டு வந்து இந்த ட்ரெஸ்ஸை கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுத்தா டேமே அந்த ட்ரெஸ்ஸஸை வாங்கினபடி சேஞ்ச் பண்ணபடி அப்படியே ரெஸ்ட் ரூமை விட்டு வெளியே வருவார். இந்த மாதிரி வேண்டாம் டேஸஸ் இப்போ அப்படி தான் போகுது. இந்த மாதிரி போனால் இப்போ நம்ம ஹியூமன் சைடே போயிடுவோம். இந்த மாதிரி ஹியூமன் சைடில் தான் நம்ம ஜிமினாடா கம்பெனிக்கும் ஹவுஸுக்கும் எனக்கு வர ரொம்ப கஷ்டமாக இருக்குதும்மா. நான் ஒரு ஹவுஸ் ரெடி பண்ணியிருக்கேன் கம்பெனி பக்கத்துலேயே. நான் என் ஒய்ஃப் கூட அங்கே இருக்கலான்னு திங்க் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே என்னடா ரிலேஷன்ஷிப்பில் இந்த மாதிரி தெரியலையே, ஃப்ளிட்டியாக பேச மாட்டேங்கிறீங்க, ரொமான்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்களேங்கிற மாரி டேடும் மாமும் கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்களா. அந்த மூமெண்ட்டுக்கு என்னடா இப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நம்ம கொஞ்சம் டேஸ் மூவ் ஆனால் தான் கரெக்டாக இருக்கணுங்கிற மாதிரி எனக்கு கம்பெனி ஒர்க்குக்கும் ஹவுஸுக்கு வர்றதுக்கும் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. அப்புறம் என் ஒய்ஃப் கூட என்னால் டைட்டாக ஸ்பெண்ட் பண்ண முடியலங்கிற மாதிரி சிமினா நியூவாக இன்னொரு அப்பார்ட்மெண்ட்டே ரெடி பண்ணிடுவார். அந்த பிளேஸ்க்கு சுகா கூட்டிகிட்டு போவார். அந்த மாதிரி கூட்டிகிட்டு போனால் நம்ம டேட்டாம் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் கம்பெனி ஒர்க்குக்கு போகணுன்னல போகலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஏதோ எப்போ கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி டேமே அந்த பிளேஸ்லேருந்து கிளம்புவாரா. இப்போ நம்ம சிமினா சைடு தான். சிமினா கரெக்டாக ஒர்க்குக்கு போகிறாரு. சுகா எந்த ஒரு ஒர்க்குக்கும் போகலை, ஹவுஸில் தான் இருக்கிறாரு. ஹவுஸ் ஒர்க் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு சிமினாவுக்காக ஃபுட்டை மட்டும் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. கிட்டத்தட்ட நம்ம ஹியூமனுக்கும் டேக்குக்கும் மேரேஜ் ஆக்கி 1 month கிட்ட மூவ் ஆனாயிருச்சு. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக ஹஸ்பண்டை எந்த அளவுக்கு கேரிங்காக பார்த்துக்கணுமோ அந்த மொத்த ஒர்க்கையுமே நம்ம சுகா ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறாரு. சிமினாவுக்கான ட்ரெஸ்ஸஸ் திங்ஸஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுறது, சிமினாவுக்கான ஃபுட்ஸு கூட சிமினா சாப்பிட்டாட்டாலும் அந்தந்த டைத்துக்கு எது ரெடி பண்ணணுமோ எல்லாத்தையுமே ரெடி பண்ணி சிமினாவுக்காக கொடுத்து விடுறதுங்கிற மாதிரி பர்ஃபெக்டாக ஒய்ஃபாக அவரோட ஒர்க்கை கரெக்டாக பண்ணுவார். இப்போது நம்ம ஜிமினா தான் மீட்டிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு நைட்டு ஒரு 11 ஆயிடுச்சு. அந்த மூமெண்ட்டுக்கு சிமினா கரெக்டாக இப்போ ஹவுஸ்க்கு என்ட்ரானா டைனிங் ஹாலில் தான் வெரைட்டியாக நிறைய ஃபுட் ரெடி பண்ணிவிட்டு அந்த ஃபுட்டு பக்கத்துலேயே ஹெட்ட வச்சபடியே நம்ம சுகா தூங்கி கீழே விழுறாரு. இந்த மாதிரி விழுற மூமெண்ட்டை நம்ம ஜிமினா நோட் பண்ணுறாரு. ஏன்னா நம்ம ஜிமினா இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், எனக்கு பிடிச்ச மாதிரி ஃபுட் எல்லாத்தையும் சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, எல்லாத்தையுமே ஹோட்டலில் ஆர்டர் பண்ணியிருக்கேன், நீ வாங்கிருங்கிற மாதிரி நம்ம ஜிமினா சொல்லியிருப்பாரு. அந்த ஃபுட்டை எல்லாத்தையுமே நம்ம சுகா கேன்சல் பண்ணிவிட்டு இவரோட ஹேண்ட்ஸாலே எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியிருப்பாரு. ஆனால் என்ன ஜிமினாவுக்கு தான் ஆர்டர் கேன்சல் ஆன மூமெண்ட் வந்துட்டும் ஒருவேளை சுகாவுக்கு பிடிக்கல பழுக்குனுங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ஹவுஸுக்கு வர்றதை விட்டு வேற ஒரு கிளையண்ட்டாக பார்க்கறதுக்காக வெளியே போயிருந்துருப்பாரு. எப்போன்னா ஹவுஸுக்கு வராரு. இந்த மாதிரி வர மூமெண்ட்டுக்கு இப்படி டைனிங் ஹால் முழுக்க நம்ம கேட்ட ஃபுட்டு மட்டும் ரெடியாக இருக்கட்டும், சுகா பக்கத்துலேயே சாப்பிடக்கூட செய்யாமல் ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டையும் பார்த்துட்டு லைட்டாக ஜிமினாவோட ஃபேஸில் ஸ்மைல் வருது. ஸ்மைல் பண்ணபடியே கரெக்டாக அந்த ஃபுட் பக்கத்தில் வந்துட்டு அந்த ஃபுட் எல்லாத்தையும் நோட் பண்ணபடி சுகாவோட ஃபேஸ் கிட்ட அப்படியே சொடக்கு போடவும் டக்குன்னு நம்ம சுகா எழுந்துட்டு ஜிமினாவை நோட் பண்ணுவாரா. அந்த மாதிரி நோட் பண்ண என்ன பண்ணிகிட்ருக்கேன், 11 ஆகுது. 11 ஆயிடுச்சா, நீங்கள் இப்போ தான் வரீங்களா, நீங்கள் கேட்டிங்களே இந்த ஃபுட் எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிட்டேன், சாப்பிட்டு பாருங்கள். ஏண்டா டே, அவ்வளோ ஃபுட்டையும் நான் ஈஸியாக ஆர்டர் பண்ணால் அது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு நீ அவாய்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ண, இப்போ இதில் என்ன தப்பு இருக்குது, அந்த டேஸ்ட்டும் இந்த டேஸ்ட்டும் ஒன்றாட்டா இருக்கும், சாப்பிட்டு பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டைம் பட்டியா 11 அப்படிங்கிற மாதிரி கோவமாக திட்டுற மாதிரி திட்டுனா என்ன இந்த மாதிரிலாம் திட்டுறீங்க, சரி ஓகே நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நீ சாப்பிட்டியா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா ஃபஸ்ட்டு டைம் இப்போ நம்ம சுகா போட்டு கேட்குறாரு. இனிதான் சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினா அங்கேருந்து எழுந்து போனால் சுகாவுக்கு சாப்பிட்ற திங்கிங்கே இல்லை. நான் பாட்டு ஜிமினாவுக்கு தானே ஆசையாக ரெடி பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி பண்ணிட்டு போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு நான் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணேனே, எல்லாம் வேஸ்ட்டு தான் பொழுக்கு அப்படிங்கிற மாதிரி அப்படியே அந்த ஃபுட் எல்லாத்தையும் நோட் பண்ணிகிட்டு இருக்கிறத ஜிமினா ரூம்கிட்டேயே நின்று நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால் சரி சுகாவை சாப்பிட வைக்க வர வழியிலங்கிற மாதிரி அந்த டைனிங் டேபிள்லேயே உட்காண்ட்ருந்து ஒவ்வொரு அந்த ஃபுட் ரெடி பண்ணியிருக்காங்களா அதுலேருந்து ஒவ்வொரு ஃபீட் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு
எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. நீ சாப்பிட்டுட்டு வந்து சீக்கிரம் ஸ்லீப் பண்ணு, டைம் ஆயிடுச்சுங்கிற மாரி சொல்லிட்டு, ஜிமினா இந்த மாதிரி பண்ணிட்டு போகிற மொமெண்ட்டை பார்த்துட்டு ஆன்ட்டி அப்போவே சொன்னாங்க, ஜிமின் ரொம்ப ரூடாக இருந்தாலும் இன்னொரு பர்சன்ட்டை ரொம்ப ஹேட் பண்ண விரும்ப மாட்டான், அவங்கக்கிட்ட ரொம்ப கேரை காட்டுவான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கண்டிப்பாக கேரட் தான் காட்டுறாரு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம சுகா லைட்டாக ஸ்மைல் பண்ணபடி அப்படியே ஃபுட்டை எடுத்து சாப்பிட்டபடியே நேராக பெட்ரூமுக்கு வந்தோம். நம்ம ஜிமினா ஸ்லீப் பண்ணியாச்சு. நம்ம சுகா அப்படியே ஜிமினா பக்கத்தில் வந்து பெட்டில் பட்டபடியும் ஜிமினாவோட ஃபேஸையே பார்த்துட்ருக்காரு. இன்னும் எவ்வளோ டேஸ் தான் ஜிமினா என்னை மூவ் ஆன் பண்ணி வைக்க போகிற? 1 மந்த் ஆயிடுச்சு. இப்போ நான் உன்னோட ஃபேஸில் குட்டியாக ஒரு ஸ்மைலும் என்கிட்ட ஒரு 3 to 4 வேர்ட்ஸுமே பேச ஆரம்பிக்கிற. அப்போ என்னை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ஜிமினாவோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி நம்ம சுகா அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணபடி ஸ்லீப் பண்ணுறாரு. இந்த மாதிரி நம்ம ஹியூமின் இருந்தோம். இப்போ நம்ம டே குக் சைடு தான் கேட்டுட்டு ஜிமினா வேற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணா, டே ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பார்ல, அந்த கம்பெனியில் தான் இப்போ நம்ம ஜங்குக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு சிஓ ரூமில். இந்த மாதிரி இருந்தால் நம்ம டே ஒர்க் பண்ணிகிட்ருக்க அந்த மூமெண்ட்டை சிஓ ரூமில் இருந்தபடியே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணுவார். கம்பெனியில் இருக்கிற எந்த ஒரு பர்சன்ட்டுக்குமே டேக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் ஆனது தெரியல. டே வந்து ஆல்ரெடி இதை சொல்லியிருந்திருப்பாரு. அதாவது நம்ம ஜங்குக்கு எப்படி கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு, அதேமாரி இது ஒரு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்பாக தான் இருக்கணும் 1 இயருக்கு. ஏன்னா 1 இயர் கழிச்சு நம்ம 2 பேருமே அந்த மேரேஜ் லைஃப்பை பிரேக் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நான் அந்த கம்பெனியில் உங்கள் ஒய்ஃப்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ண முடியாது. அதனால நீங்கள் எப்படி என்கிட்ட கான்ட்ராக்டில் சைன் வாங்குனீங்களோ அதேமாரி நம்ம 2 பேருக்குள்ள நடக்க போகிற இந்த மேரேஜ் கம்பெனியில் இருக்கிற பர்சன்ஸ் மற்ற எல்லா பர்சன்ஸுக்குமே இந்த மேரேஜ் ஒரு சீக்ரெட்டாக தான் இருக்கணும். நீங்கள் கம்பெனியில் நான் உங்கள் ஒய்ஃபுங்கிற மாதிரி எந்த ஒரு பிளேஸ்லையும் தெரியக்கூடாதுங்கிற மாதிரி டே ஆல்ரெடி சொல்லியிருப்பார். சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கணுங்க மாதிரி ஆல்ரெடி நம்ம டே ஜங்குக்கிட்ட சொல்லியிருந்திருப்பாரு. ஜங்குக்குமே நீ என் கூட இருந்தால் மட்டும் போடுண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு ஓகே கூட பண்ணியிருந்திருப்பாரு. அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக்கு நான் சிஓ ரூமில் இருந்தபடியே நம்ம டே என்னென்ன பண்ணிகிட்ருக்கானுங்கிற மாதிரி இன்ச்சு பை இன்ச்சாக நோட் பண்ணோம். அந்த பிளேஸில் நம்ம டேயோட அந்த மூமெண்ட்ஸ்க்கும் டே மேலே 1-2 பர்சன்ஸுக்கு அட்ராக்ஷன் இருக்கும்ல, அந்த பர்சன்ஸ் நம்ம டே கிட்ட வந்து க்ளோஸாக பேசுகிறது, டவுட்டு கேட்குறது அப்படிங்கிற மாதிரி பேசுகிற அந்த மூமெண்ட்டும் டேயோட ஷோல்டரில் ஹேண்ட்ஸை போடுறது, லைட்டாக ஹக் பண்ணபடி பிடிக்கிறது, இப்படி ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருக்க அந்த மூமெண்ட்டை பார்க்க நம்ம ஜங்குக்குள்ளே ஜெலஸ் அதிகமாகவே ஆகுது. கோவப்படுறாரு. அதாவது எப்படி சொல்கிறது, டே ஜங்குக்கு மட்டும்தான், அவன் எனக்கு மட்டும்தான், ஹீ இஸ் மேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மைண்ட் செட்டில் தான் நம்ம ஜங்குக் இப்போ வரைக்குமே இருக்கிறாரு. டே மற்ற பர்சன்ஸ்கிட்ட க்ளோஸாக பேசுகிறது, டே பேசினாலும் சரி அதர் பர்சன் பேசினாலும் சரி நம்ம ஜங்குக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன் இதை ஸ்கூல் டைம்லேயே நம்ம ஜங்குக் பண்ணிட்டுருப்பாரு. யாராவது டே கிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணால் டே கிட்ட இருக்க சொல்ல ரொம்ப அமைதியாக இருந்துட்டு டே எங்கேருந்து போன அடுத்த செகண்டு அந்த பர்சன்ஸை அடிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. அவனாவது அவங்ககிட்ட பேசி பாருங்க அதுக்கப்புறம் இருக்கணுங்கிற மாதிரி. அந்த ஸ்கூல் டேஸ்லேயே டே கிட்ட யாருமே வந்து ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்டாக பேசினா அந்த அளவுக்கு நம்ம ஜங்குக் ப்ராப்ளம் பண்ணியிருக்க மாட்டார். அது லவ் ஃபீல் அட்ராக்ஷன் அப்படிங்கிற மாதிரியோ டேட்டி மைண்ட் செட்லேயோ பேசுகிற மூமெண்ட்டுக்கும் யாராக இருந்தாலும் பனிஷ்மெண்ட்டுங்கிற மாதிரி அடிக்க செஞ்சுருப்பாரு. அந்த பிஹேவியர் அப்போவே நம்ம ஜங்குக்கு இருந்திருக்கும். இப்போ அதே மூமெண்ட்டில் டே தன்னது தனக்கு மட்டும்தான், டேயை வந்து அதர் பர்சன் பேசக்கூடாது, டச் பண்ணக்கூடாது, அந்த திங்கிங்லேயே இத்தனை பர்சன்ஸ் கிட்ட டே பேசிகிட்டு இருக்கட்டும், ஸ்மைல் பண்ணபடி அவ்வளோ வரைக்கும் ஜங்குக்கிட்ட 1 மந்த் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் நம்ம டே இந்த மாதிரி பேசினதே கிடையாது. ஆனால் இப்போ டே அத்தனை பர்சன்ட்ட பேசுகிற மூமெண்ட்டை பார்க்க சொல்ல மேரேஜ் ஆகி 1 மந்த் ஆயிடுச்சு, என்கிட்ட இந்த மாதிரி நீ பேசவே மாட்டேங்கிற, இத்தனை பர்சன்ஸ்கிட்ட இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இப்படி சிரித்து பேசுகிற, ஏன் பியர் என் அடையாளமே உனக்கு தெரியலையா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப கோவமாக இந்த மூமெண்ட் எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு டேயை சிஓ ரூமுக்கு வர சொல்கிறாரு. இந்த மாதிரி வர சொன்னோம். டே நேராக சிஓ ரூமுக்குள்ள என்ட்ரு என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசவும் என்ன பண்ணுறாங்க ஜங்குக், நான் எதுவுமே பண்ணலையே, கம்பெனி ஒர்க்கு தான் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ ஏன் அந்த பர்சன்ட் உன் ஹிப்பை பிடிச்சான், உன் ஷோல்டர்லைங்க ஹேண்ட்ஸை போட்டு அந்த மாதிரி ஹக் பண்ண போட்டு நான் என்ன பேசிகிட்டு இருந்தீங்க, அம்மா கம்பெனிக்கு ஒர்க்குக்கு தானே வந்தேன், ஏன் அப்படி பேசணும் இப்படி பேசணுங்கிற மாதிரி ஜெலஸான மூமெண்ட்டை போட்டுட்டு டே முன்னாடி கொட்ட ஆரம்பிச்சிருவாரு. இந்த மாதிரி கோவத்தில் கட்டுன்னு கத்துறதை பார்த்துட்டு டே ரொம்ப ஷாக் ஆகி
ஏன் இந்த மாதிரிலாம் திட்டுற ஜங்குக்? நான் சும்மா ஃப்ரெண்ட்லியாக தான் பேசிக்கிட்டு இருந்தேன். கம்பெனி ஒர்க்கை மட்டும்தான் பார்க்கணும். தேவையில்லாமல் யார்கிட்டயும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். ஒன்றும் பண்ண மாட்டேன். உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்த அவ்வளோ பெரியமே ஒர்க்கை விட்டு தூக்கிடுவேன் அப்படிங்கிற மாரி இந்த மாதிரி பயமுறுத்தப்பட்டுட்டு, ஓகே ஓகே நான் எந்த ஒரு ப்ராப்ளமும் பண்ணலை அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த ரூமை விட்டு வெளியே போகலாங்கிற மாரி போனால் 11:00 ஆகிற மூமெண்ட்டுக்கு அந்த செயின்குள்ளேருந்து சவுண்டு கேட்குது. இந்த சவுண்டு ஃபுல்லாக நோட் பண்ணுறாரு. இது என்னோட செயின் மாதிரி இருக்குது, அதில் உள்ள மியூசிக் மாதிரி இருக்குங்கிற மாதிரி இந்த மாதிரி நோட் பண்ணால், ஐயையோ அவன் ரூமில் இருக்க சொல்லி கட்டி காட்டி கொடுக்குறியே, சத்தம் போடாதுங்கிற மாதிரி டக்குன்னு டாலர் ஓப்பன் பண்ணி அதில் ஒரு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ண வரா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் இதை நம்ம ஃபுல்லாக நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால் இப்போது ஒரு காஃபி ஷாப்பில் டேயும் ஜங்குக் மட்டும் இருக்கிறாங்க. இந்த செயின் உனக்கு எப்படி கிடச்சிச்சிங்கிற மாதிரி, இந்த செயின் உன்கிட்ட தான் இருக்கா அப்படிங்கிற மாரி கேட்கவும், நம்ம கிட்ட ரொம்ப க்ளோஸாக நம்ம ஜங்குக் உட்காந்துட்டு, இதாண்டா சான்ஸ், இதுக்கப்புறம் விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டேக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு டேயோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ணபடி, எனக்கு தெரியலையா உனக்கு? ஹா எனக்கு தெரியலையா? நல்லா பாரு, இந்த ரிங்கை பாரு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த ரிங்கை கரெக்டாக காட்டவும், இப்போ அந்த ரிங்கை நோட் பண்ணுறாரு. ஆனால் ஆல்ரெடி நம்ம நல்லாவே தெரியும், அதுதான் ஜங்குக்குங்கிறது. எல்லா மொமெண்ட்டும் தெரிஞ்சிருந்தாலும் ஒரு எம்ப்ளாய், ஜங்குக்கு பாஸ் அப்படிங்கிற மூமெண்ட்டுக்கு எதுவுமே தெரியாத பர்சன் மாதிரி தான் நம்ம ரியாக்ட் பண்ணியிருப்பாரு. அந்த மூமெண்ட் அப்படியே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணபடி, இது நான் நான் அப்படிங்கிற மாரி சொல்லவும், இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணாத எனக்கு நல்லாவே தெரியும். என்ன உனக்கு தெரியலையா? எனக்கு ஞாபகம் இருக்கு, ஏன் உனக்கு ஞாபகம் இல்லை? நான் தான் ஜங்குக். 1 மந்த் நீ அந்த ஸ்கூலில் படிச்சியே, லாஸ்ட்டு டே கூட உன்னை அங்கிள் ஃபர்ஸ்ட்டில் அங்கேருந்து கூட்டிகிட்டு போனாங்களே, அப்போன்னா நீ என்கிட்ட இந்த ரிங்குக்காக திரும்பவும் என்கிட்ட வருவேன்னு சொன்னேன். அந்த ரிங் கூட என்கிட்ட இருக்க போகிற அப்படிங்கிற மாரி ரிங்கெல்லாம் காட்டி, நான் உனக்கு யாருன்னு தெரியுதானுங்கிற மாரி அவரோட லவ்வை நம்ம சொல்லிட்டுக்கு ட்ரை பண்ணுறாரு. எல்லாத்தையுமே நோட் பண்ணிவிட்டு, நீ தானே ஜங்குக், அப்போவும் நீ எனக்கு தான் ஹெல்ப் பண்ண, இப்போவும் நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுற. நீ பண்ணுற ஹெல்ப்புக்கெலாம் நான் எப்படி தான் தேங்க் பண்ண போகிறேன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்னடே நல்லாவும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ இந்த மாதிரி சொல்லிட்டுக்கிற மாதிரி ஜங்குக்கிட்டே நோட் பண்ண, நான் கண்டிப்பாக நீ எனக்கு அப்போ கொடுத்த மணிக்கும் சரி, இப்போ என் சிஸ்டரோட சர்ஜரிக்கு கொடுத்த மணியும் சரி, சீக்கிரம் நான் கொட்டுருவேனாங்கிற மாரி அங்கேருந்து எழுந்து போகலானுங்கிற மாரி போனோம். ஜங்குக்கு செம்ம காண்டாகி டேயோட ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுத்தவே கிட்டல அப்படியே டைஸில் உட்கார வைக்கிறாரு. என்ன பண்ணுற ஜங்குக் அப்படிங்கிற மாரி ஜங்குக்கு நோட் பண்ணா, என்னடா ட்ராமா பண்ணிகிட்ருக்கியா என்ன? நான் யாருங்கிறது உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது, எதுக்கு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறட்டே? ரிங்கை பத்திரமா வச்சுக்கோ, நான் மணி மட்டும் கொடுத்ததுக்கப்புறம் வாங்கிக்கிறேனுங்கிற இதே வாட தானடா அப்பவும் சொல்லிட்டு போனேன், ஏன்டா என்னை தேடி வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்கிட்ட மணி இல்லைங்கிற மாதிரி அசால்ட்டாக சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் நம்ம ஜங்குக்கு என்ன மாதிரி பேசுனே தெரியல. நம்ம டக்குன்னு அவரோட லவ் சொல்லிட்டாரு. நான் அவனை அப்போதுலேருந்து லவ் பண்ணிகிட்ருக்கேன், 5 இயர்ஸாக நான் அவனை தேடிக்கிட்டு இருக்கேன், என் முன்னாடி இப்போ என் டைஸில் தான் நீ இருக்கிற, ஆனால் ஏதோ தேர்ட் பர்சன் மாதிரி என்கிட்ட பேசுகிறது தெரியுமா, எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது தெரியுமாட்டே அப்படிங்கிற மாதிரி ஒரு எமோஷ்னலாக க்ரை பண்ணப்படி, நான் உன்னை அந்த லவ்வுக்கு லவ் பண்ணேன், நீ இந்த மாதிரி என்னை ட்ரீட் பண்ணி பேசிட்டியே, கண்டிப்பாக லைஃப் முழுக்க இந்த ரிங்கை நீ மணி கொடுத்தாலும் தரமாட்டேனுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கோவத்தில் அங்கேருந்து நம்ம ஜங்குக்கு எழுந்துட்டு போனோம். டேக்குமே இப்படின்னா நம்ம ஜங்குக் எந்த மூமெண்ட்டில் தன்னை மேரேஜ் பண்ணியிருக்கானுங்கிறத நோட் பண்ணுறாரு. தன்னை ஜங்குக் லவ் தான் பண்ணியிருக்கான், நமக்கும் எப்படி ஜங்குக்கு பிடிச்சிருந்துச்சோ அதேமாரி ஜங்குக்கும் நம்மளை பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி டேக்குமே நம்ம ஜங்குக்கு பிடிச்சிருந்துருக்கோம். அந்த மூமெண்ட்டில் தான் நம்ம ஜங்குக்கிட்ட மட்டும் நம்ம பேசிகிட்டு இருந்திருப்பாரு. இந்த மூமெண்ட் எல்லாத்தையும் திங்க் பண்ணிவிட்டு நேராக ஹவுஸுக்கு ஒரு வாரம் அந்த மாதிரி ஹவுஸுக்கு வந்தோம். ஜங்குக்கு தான் செம்ம டென்ஷனில் ரிங்கை நோட் பண்ணபடி உட்காந்துருக்காரு. இவ்வளோ தூரத்துக்கு நான் அவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணி ஒன்றையே மேரேஜ் பண்ணி 1 மந்த்துக்கு 2 மந்த் மூவ் ஆன் ஆக போகுது, ரிங்கை பத்திரமா வச்சுக்கோ, நான் மணியை கொடுத்து எல்லாத்தையும் வாங்கிக்கிறேனுங்கிற மாதிரி அப்பா சொன்ன மாதிரி இப்பயும் சொல்லிட்டேடானுங்கிற மாதிரி டென்ஷன்லேயே நம்ம ஜங்குக்கு உட்காந்துருக்க மூமெண்டம் நம்மகிட்ட நோட் பண்ணிவிட்டு ஜங்குக் பக்கத்தில் பொறுமையாக உட்காந்துட்டு, நீ ரொம்ப டென்ஷனாக இருக்கே ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லை ரொம்ப கூலாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் ஜங்குக்கோட ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்துட்டு ஜங்குக்கோட ஃபேஸை கப் பண்ணபடி, சரி கோவப்படாத, நான் நீ இந்த மாதிரிலாம் என்ன திங்க் பண்ணி வச்சுருக்கேன்னு நினைக்கல, அப்போ என்ன மாதிரி திங்க் பண்ண தான் நினச்சேன்,
ஃப்ரெண்டாக இருப்பேன்னு நினச்சேன் அப்படிங்கிற மாரி சொல்லவும், "இங்க பாரு டேய், ஃப்ரெண்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது. நீ என்னோட லவ்" அப்படிங்கிற மாரி டேயை க்ளோஸ் ஆகிட்டு ஹக் பண்ணா, "பேச தானடா செய்ற, அது ஏன்டா அப்படி பிடிச்சி இழுக்கிறேங்கிற" மாரி டேய் ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை எடுத்து விட ட்ரை பண்ணோம். 2 லெக்குக்கு நடுவில் நம்ம டேய் இழுத்து உட்கார வச்சுட்டாரு. "அதெல்லாம் முடியாது போ, எங்கேயும் உன்னை போக விட மாட்டேன் போ" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இந்த மாரி 2 லெக்குக்கு நடுவில் உட்கார வச்சபடி, "நீ எப்படி அந்த மாரி என்கிட்ட கேட்கலாம்? நீ எப்படி அந்த மாரி பேசலாம்? அதெல்லாம் முடியாது" அப்படிங்கிற மாரி நம்ம டேட்ட வந்து, "நான் உன்னை லவ் தான் பண்ணுறேன். நீ எனக்கு வேணும். நான் அதுக்காக தான் உன்னை மேரேஜும் பண்ணிக்கிட்டேனுங்கிற" மாரி ஓப்பனாகவே நம்ம ஜங்குக் இன்னைக்கு நம்ம டேக்கிட்ட அவள்கிட்டயே சொல்கிறாரு. "நான் உன்னை தான் 5 இயர்ஸாக தேடிக்கிட்டு இருந்தேன். நான் ஹயாங்கோட கம்பெனியில் ஒர்க் பண்ண சொல்லி தான் உன்னை மீட் பண்ணேங்கிற" மாரி எல்லாத்தையும் சொல்கிறத கேட்டு, "நானும் உன்னை தான் ஜங்குக் தேடிக்கிட்டு இருந்தேன் இந்த 5 இயர்ஸும். நான் அன்னைக்கு தான் உன்னை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணவே செஞ்சேன்" அப்படிங்கிற மாரி நம்மகிட்ட இந்த மாரி திங்க் பண்ணிட்டு 2 பேரும் ஒருத்தர் மாட்டி ஒருத்தர் சொல்லாமலேயே லவ் பண்ண அந்த மூமெண்ட் எல்லாத்தையும் திங்க் பண்ணிட்டு 2 பேருமே ஒரே டைட்டில் "நானும் உன்னை ரொம்ப சின்சியராக 5 இயர்ஸாக லவ் பண்ணேன்" அப்படிங்கிற மாரி கோரஸாக வேறு சொல்லுவாங்களா இந்த மாதிரி சொன்னோம். டேய் ஷையானா அண்ட் ஜங்குக்கு தான் ஷாக்கான ஒரு மூமெண்ட்டோட லைட்டாக ஹாப்பி ஆகுறாரு. "என்ன 5 இயர்ஸாக என்ன லவ் பண்ணி" அப்படிங்கிற மாரி டேய் நோட் பண்ணா டக்குன்னு நம்ம ஜங்குக்கிட்டேருந்து எழுந்து போகலானுங்கிற மாரி டேய் மூவ் பண்ணணும். டேயை க்ரிப்பாக அப்படியே பிடிச்சி இழுத்து ஜேகேவோட ஃபேஸை பார்க்க வைக்கிறாரு. "என்னடா சொன்ன? ஆ 5 இயர்ஸாக நீ லவ் பண்ணியா? அப்போ ஸ்கூல் டேஸில் என்ன உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா என்ன?" அப்படிங்கிற மாரி கேட்கவும், அது வந்து சொல்லு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டேய் இன்னும் க்ரிப்பாக பிடிச்சா, அது வந்து அதான் நான் சொல்லிட்டேன்ல" அப்படிங்கிற மாரி சொல்லவும், நம்ம ஜங்குக்கு தான் "சொல்லிட்டேன்ல" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டேயோட லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணா. டேய் ஷாக்கில் ஜங்குக்கோட ஐஸை நோட் பண்ணா. அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு, "ஐ லவ் யூ ஸோ மச், ஐ லவ் யூ" அப்படிங்கிற மாரி சொல்லவும், நம்ம டே ரொம்ப ஷை ஆகி "ஐ லவ் யூ டூ" அப்படிங்கிற மாரி சொல்வாரா அந்த மாதிரி சொன்னோம். அதுக்கப்புறம் நம்ம ஜங்குக்கு என்ன வெயிட்டாக பண்ண போகிறாரு. டேய் அப்படியே பெட்டில் புஷ் பண்ணபடி, "ஆமாம், இந்த லவ்வை தான் அப்போவே வச்சுருந்தியே, மேரேஜ் பண்ணோம்ல, சைன் கேட்டோம்ல பேப்பரில், அப்போ ஏன்டா சொல்லலை" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்கு மேலே ஓவரான பொசிஷனில் கேட்டா, "நீ என்ன மாதிரி திங்க் பண்ணுறேன்னு தெரியலல்ல, நீ என்னை லவ் பண்ணுறேனுங்கிறத இப்போ தானே சொன்னேன், நீ ஏன் அதை அன்னைக்கே சொல்லலைங்கிற" மாதிரி அதே பாயிண்ட் அப்படியே நம்ம ஜங்குக்கிட்ட கேட்கவும், ஜங்குக்கும் என்ன சொல்லன்னு தெரியாமல், "அது நான் வந்து உன்னை பார்த்த எஸ்கேட்டில் அதை சொல்ல மறந்துட்டு" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்கு கிஸ் பண்ணா. "நான் லவ்வர் சொன்னதோட ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுற பேபி, பாய் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இன்றைக்கி தான் லவ்வர் சொன்னோம். ஆனால் ரிங்கை போட்டு உன்னை என் ஒய்ஃபாக நான் 2 மந்த்துக்கு முன்னாடியே எடுத்துக்கிட்டேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "உன் பர்மிஷனுக்கு தான் இவ்வளோ டேஸ் வெயிட் பண்ணேன். அட நீயே என்னை லவ் பண்ணுறேன்ட்டல, ஏன் உன்கிட்ட க்ளோஸ் ஆகிறது இப்போ பிடிக்கலையா என்ன?" அப்படிங்கிற மாரி நம்ம ஜங்கு கேட்டோம். ஜங்குக்கு இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லைங்கிற மாரி டேய் ரொம்ப ஹாப்பி ஆகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கு நம்ம டேக் கூட இன்டிமேட்டாக இருக்கிறாரு. டேயுமே எல்லா மூமெண்ட்டுக்கும் அக்செப்ட் பண்ணுறாரு. 2 பேரும் இந்த மாதிரி இன்டிமேட்டாக இருந்து அவங்க லைஃப்பில் ரிலேஷன்ஷிப்பில் அப்படியே மூவ் பண்ணணும். இப்போ கம்பெனியில் தான் நம்ம ஜிமினாவை தேடி நம்ம ஜங்குக்கு வந்துட்டு போகிறோம். அந்த மாதிரி வந்துட்டு இருந்தா, "என்னடா ரொம்ப ஹாப்பியாக வர" அப்படிங்கிற மாரி சொல்லவும், "லவ் சொல்லியாச்சு, லைஃப்பில் மூவ் ஆன் ஆயிடுச்சு" அப்படிங்கிற மாரி சொல்கிறாரு. "என்ன சொல்கிறோம்" அப்படிங்கிற மாதிரி ஹாரியை ஜிமினாவை நோட் பண்ணா. செம்ம ஹாப்பியில் பாடியெலாம் நெளிச்சு விட்டபடி, "அது நேற்று நைட்டு" அப்படிங்கிற மாரி, "நேற்று நைட்டு முழுக்க நான் டே கூட இன்டிமேட்டாக இருந்தேன். எங்கள் லவ்வை நாங்கள் ஒருத்தர் மாட்டி ஒருத்தர் சொல்லிக்கிட்டோம். டேயுமே என்னை 5 இயர்ஸாக லவ் பண்ணானா, என்னட்ட அவன் தேடிட்டு இருந்தானா" அப்படிங்கிற மாரி சொல்லவும், "அப்படியாடா, அப்போ நீ போட்ட கான்ட்ராக்ட்டு நீ தேவையில்லை" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவரும் ரொம்ப ஹாப்பியான, "ஆமாம் ப்ரோ, நீ போட்ட கான்ட்ராக்ட் எப்படி" அப்படிங்கிற மாரி சொல்லவும், அட ஏன் கேட்குற ஜங்குக், மார்னிங் எழுந்துக்கிட்டாலே, "ஜிமின், ஜிமின்டா காஃபி எடுத்துக்கோ, உங்களுக்காக நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஜிமின், இன்னைக்கு நீங்கள் இந்த ட்ரெஸ் வேர் பண்ணிட்டு போங்க, இதான் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். மீட்டிங்க்கு இதை போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஜிமின், உங்கள் ஹெல்த்துக்கு இதான் நார்மலான ஃபுட், இதை சாப்பிடுங்க" அப்படிங்கிற மாரி மாமா விட என்ன அதிகமாக டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டான்டா. எந்த பக்கம் திரும்பினாலும் ஜிமின் 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 ஜிமின். ஹவுஸ்குள்ளே போனாலே எங்கேருந்து சுகா வருவானே தெரியல. அந்த பயத்திலேயே ஹவுஸ்குள்ளே போக வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாரி சொல்கிறது கேட்டு ஜங்குக்கும் நம்ம ஹாரிக்கு பயங்கரமாக சிரித்தான். "சிரிப்பீங்கடா சிரிப்பீங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "சுகா கிட்டேருந்து தப்பிக்க எனக்கு ஐடியா கொடுறா" அப்படிங்கிற மாரி
இந்த மாதிரி இப்போ கூட சுகா ஜிமினா மேலே வச்சிருக்க லவ்வை புரிஞ்சிக்காம இப்படி கேட்டான். பேசாட்டிக்கு நீ ஒரு ட்ரீட்மெண்ட்டு அதர் கண்ட்ரிக்கு ட்ரிப்புக்கு போ, கம்பெனி ஒர்க்குக்கு போ அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் சொன்னா. இதுவும் கரெக்டு தான். ட்ரீட்மெண்ட்டு நீ சுகா கிட்ட இருந்து பிரிஞ்சு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நல்ல ஐடியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க கொடுத்த ஐடியாவை கரெக்டாக ஃபாலோ பண்ணபடி நேராக ஹவுஸுக்கு வருவாரா. ஹவுஸுக்கு வந்தாலே டோரை ஓப்பன் பண்ண அடுத்த செகண்டு நம்ம சுகர் டான் டக்குன்னு என்ட்ராகிறாரு. ஜிமின் ஒர்க்கு முடிஞ்சு வந்துட்டிங்களா? கொண்டாங்க உங்கள் திங்ஸ் எல்லாத்தையும் கொண்டாங்க, நான் பத்திரமா வச்சுக்கிறேன். அப்புறம் இந்தாங்க இங்கே வந்து இருங்க, நான் அந்த கோட்டு டை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறேங்கிற மாரி உள்ளே என்ட்ரான அடுத்த செகண்டு ஜிமினோட ஆன்சலுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்குறது, கோட்டு டை ஷூ எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறது. உங்களுக்கு சுட சுட காஃபி எடுத்துட்டுமா இல்லை டீ எடுத்துட்டுமா இல்லை டீ எடுத்து சாப்பிட்றீங்களா அப்படிங்கிற மாரி பேசிக்கிட்டே கிச்சனுக்குள்ளே என்ட்ரானா. உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் சுகா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்லவும், என்ன பேச போகிறீங்க அப்படிங்கிற மாரி சுகா கரெக்டாக ஜிமினா கிட்ட வருவாரா. அந்த மாதிரி வேண்டாம், எனக்கு ஒரு இம்பார்ட்டண்டான கம்பெனி ஒர்க் இருக்குன்னா அதர் கண்ட்ரிக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இதை கேட்டு நம்ம சுகா ஷாக் ஆக்கி அப்படியா எத்தனை டேஸ் அந்த ஒர்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஒரு வேளை ஒரு 6 மந்த் இருக்கலாம், இல்லாட்டி ஒரு 3 மந்த் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவ்வளோ டேஸ் அங்கே ஒர்க் பண்ண போகிறீங்களா? ஏன் ஏதாவது ப்ராப்ளமா? இந்த பிளேஸில் நீ சிங்கிளாக இருக்க உனக்கு ஒரு மாட்டி இருந்துச்சுன்னா நீ வேணால் ஹவுஸுக்கு போ அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜிமினா சொல்கிறத கேட்டு நம்ம சுகாடாம், இல்லை இல்லை நான் அங்கேயே இருக்கிறேன், 3 மந்த் ஆனாலும் சரி 6 மந்த் ஆனாலும் சரி இங்கே ஒர்க்கை முடிச்சுட்டு இங்கேயே வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவுக்கான லக்கேஜை நம்ம சுகாவே பேக் பண்ணுறாரு. ரொம்ப ஒரு மாதிரி பெயின் ஆகுது. ஏற்கனவே 2 மந்த் எண்ட் ஆயிடுச்சு. இன்னும் 3 மந்த் வெளியே போய் நான் ஒர்க் பண்ண போகிறேன்னா 5th மந்த் மொத்தமாக எண்ட் ஆகிரும். இப்படி நம்ம ஜிமினா பண்ணுற மூமெண்ட்டை நோட் பண்ணபடியும் ஏன் நம்ம கொடுக்குற லவ் அவருக்கு புரியவே இல்லைங்கிற மாதிரி திங்க் பண்ணபடியே பெயினை மூட்டிட்டு அவருக்குள்ளேயே வச்சுட்டு லக்கேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ணபடியே கரெக்டாக நம்ம சுகா ஜிமினா கிட்ட அவர் வருந்த மாதிரி வேண்டாம். லக்கேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ணதை பார்த்துட்டு ஜிமினாவுக்கு நான் ஷாக்கு. என்னடா உன்னை புரிஞ்சிக்கவே முடியல, எப்போ பார்த்தாலும் என்கிட்ட ஃபைட்டு தானடா பண்ணணும் நீ. இந்த பிளேஸில் என்னடா டே என்ன மேரேஜ் பண்ணிவிட்டு இந்த பிளேஸில் என்னை மட்டும் சிங்கிளாக விட்டுட்டு போவியாடா? ட்ரிப்புக்கு நானும் வருவேன்டா, என்னையும் அதர் கண்ட்ரிக்கு கூட்டிகிட்டு போனேன், ஃபைட்டே நீ பண்ண மாட்டியாடா? எனக்கு உன்னை பார்த்தா இப்படி ஒரு இன்னசென்ட்டான பையனை எனக்கு பிடிச்சி கட்டி வச்சுட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி. ஜிமினாவோட கேரக்டர் எப்படின்னா, சுகா இப்போ வந்து நம்ம ஜிமினா கிட்ட ஃபைட் பண்ணணும், என்ன பண்ணிகிட்ருக்கேங்கிற மாதிரி நம்ம ஜிமினா கிட்ட எதிர்த்து ஃபைட் பண்ணணும். ஆனால் நம்ம சுகா அதை பண்ண மாட்டேங்கிறாரு. அந்த மூமெண்ட்டுக்கு அப்போ நம்ம சுகா ரொம்ப இன்னசென்ட்டு, நம்ம என்ன பண்ணாலும் இந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவான், அவனுக்கு கோவமே வராது. இந்த மாதிரி ஒரு பசங்களை கொண்டு எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்களே, இந்த இன்னசென்ட் பையனை வச்சு நான் என்ன பண்ணணுங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக அவருமே அதர் கண்ட்ரிக்கு போயிடுவார். இந்த மாதிரி போனோம். சுகா ரொம்ப பெயின் ஆகி ஜிமினாவோட பிக்கை நோட் பண்ணபடி இருப்பாரா. இந்த மாதிரி இருந்தால் இப்போ நம்ம டேக்கு சைடு தான், இப்போ கம்பெனியில் தான் கம்பெனி ஒர்க் நடந்துகிட்ருக்க சொல்ல டேக்கிட்ட மற்ற பர்சன்ஸ் பேசுகிற அதே மூமெண்ட்ஸை நம்ம ஜொங்கு கேபின்லேருந்தே நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணோம். டேயுமே அந்த பர்சன்ஸ் கிட்ட சிரித்து பேசினபடியோ ஒர்க் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு மற்ற பர்சன்ஸ்கிட்டையுமே அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நியூவாக என்ட்ரு ஆயிருப்பாங்கள்ல ஒர்க்குக்கு, அவங்களோட டவுட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறாரு. இந்த மாதிரி கிளியர் பண்ணிட்டு இருந்தோம். இந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிட்டு இருந்தோம். அதே பிளேஸில் இப்போது ஒரு பர்சன் டக்குன்னு பலூனை வெடிக்கவும், பலூன் வெடிக்கிற சவுண்டை கேட்டு எம்ப்ளாய்ஸ் எல்லோரும் ஷாக் ஆனால் ஜொங்குக்குமே லைட்டாக ஷாக் ஆகிருப்பான். அந்த மாதிரி ஷாக் ஆன மூமெண்ட்டுக்கு டே பயத்தில் என்னடா பண்ணிட்டேனுங்கிற மாதிரி நோட் பண்ணால் ஹாப்பி பேர்த்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்றைக்கி டேக்கு பேர்த்டே ஜங்கு கூட மறந்துட்டார். அந்த மூமெண்ட்டுக்கு அங்கே டே 3 இயர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணுறாருல, டே எல்லார்ட்டையும் ரொம்ப கைண்டாக நடந்துக்கிற மூமெண்ட்டுக்கு டே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். டேயோட பேர்த்டேயும் யாராவது ஒரு பர்சன்ட் கண்டிப்பாக ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணிடுவாங்க. இப்போ 4th இயர் ஆகுது பேர்த்டே. அந்த மூமெண்ட்டுக்கு இந்த மாதிரி நியூவாக வந்த ஒரு எம்ப்ளாயி கேக்கோட வந்து அந்த கேக்கை ஊட்ட சொல்கிறான், கேண்டீனில் ஊட்ட சொல்கிறான். அதை நம்ம டே வந்து அப்படியே கொஞ்சம் ஹாப்பியான மூமெண்ட்டில் ப்ரேயர்லாம் பண்ணி ஊட்டுறாரு. ஊடுன அடுத்த செகண்டே அந்த க்ரீமெல்லாம் எடுத்து டேயோட ஃபேஸில் அப்படியே அப்ளை பண்ணுற இந்த மூமெண்ட்டை பார்க்க சொல்ல ஜங்குக்கு கோவம் எங்கேயோ போகுது. இந்த மாதிரி போனோம். அந்த பிளேஸில் என்ட்ரான அடுத்த செகண்டே அந்த கேக்கை தட்டி விட்டுட்டு டேயோட ஃபேஸில் க்ரீம் அப்ளை பண்ணியிருப்போம்ல, அவனுக்கு 2 ஸ்லாப்பு
இந்த மாதிரி ஸ்லாப்பிள்டோட பாட்டு டெய்யும் ஷாக்கு எம்ப்ளாயிஸும் ஷாக்கு. இந்த மாதிரி ஷாக்கான மொமெண்ட்டை நோட் பண்ணா, "ஏன்டா டேய் கம்பெனி ஒர்க் பண்ண வேண்டாம், கம்பெனி ஒர்க் மட்டும் பண்ண மாட்டியா? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அவ்வளோ வெறும்?" அப்படிங்கிற மாதிரி கோவமா கத்து கத்துன்னு திட்டி எம்ப்ளாயிஸ் எல்லாரையுமே பனிஷ் பண்ணி ஒர்க்கை பாருங்கடாங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே டேய் பட்டுட்டு இருந்தா, "நான் உனக்கு வர தனியாக சொல்லணுமா? ஃபேஸை போய் க்ளீன் பண்ணிட்டு வந்து ஒர்க்கை பாரு" அப்படிங்கிற மாதிரி கட்டவும் டேய்க்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிருக்கும். "ஏன்டா டேய் என் பேட்டை என்ஜாய் பண்ணது ஒரு தப்பாடா?" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக ரெஸ்ட் ரூம்குள்ள வந்து நின்றுட்டு அப்படியே ஃபேஸை வந்து மிரர் முன்னாடி நின்றுட்டு வாஷ் பண்ணுறாரு. வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே எதுவுமே நடக்காத மாதிரியே ஒரு ஃபேக் ஸ்மைலோடையே கரெக்டாக திரும்ப வந்து அவரோட சீட்டில் உட்காந்துருந்து ஒர்க் பண்ணுறாரு. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ ஈவினிங் தான். கம்பெனியில் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஹவுஸ்குள்ளே நம்மட்டேன்றானோ ஹவுஸ் முழுக்க பலூன்ஸ் பறந்துட்டுருக்கு. இந்த மாதிரி பறந்துட்டுருக்க மூமெண்ட்டை நம்மட்டே நோட் பண்ணிவிட்டு, என்னடா இது வித்தியாசமாக பறக்குதுங்கிற மாதிரி நேராக அந்த ரூம்குள்ளே என்ட்ராக வரா, ஹால்குள்ளே என்ட்ராக வரா, அந்த மாதிரி என்ட்ரானம் என்ட்ராகிற டையை நம்ம ஜேகே பேக்கப் பண்ணுறாரு. "என்ன பண்ணுற ஜேகே?" அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால், "ஹாப்பி பர்த்டே பேபி, ஹாப்பி பர்த்டே பியர்" அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், "அப்பா அந்த மாதிரி என்னை திட்டுன" அப்படிங்கிற மாதிரி கோவமாக நம்மகிட்ட இந்த மாதிரி பேசினோம். "நான் மட்டும்தான் பேபி உனக்கு விஷ் பண்ணணும், நான் மட்டும்தான் உனக்கு லவ்வை சொல்லணும், லவ் கொடுக்கணும், கேர் கொடுக்கணும், சர்ப்ரைஸ் பண்ணணும், எல்லாமே நான் மட்டும்தான் பண்ணணும். அந்த பிளேஸில் இன்னொரு பர்சன்ட்டுக்கு என்ட்ரி கிடையாது" அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசுவார். அந்த மாதிரி பேசினோம். "ஏன் ஜங்குக்கு இந்த மாதிரி வியாடா நடந்துக்கிற மட்டும் என்னை விடு. இப்போ என்ன, அந்த பர்சனோட கேக்கை தட்டி விட்டுட்டேன், அதனால் உன் கேக்கை கட் பண்ண முடியாதுன்னுங்கிறியா?" அப்படிங்கிற மாதிரி கோவமாக கத்தலாம் ஆரம்பிச்சிடுவார். "இப்போ ஏன் இவ்வளோ கோவப்படுற? அப்புறம் என்ன வா" அப்படிங்கிற மாதிரி டேயை கரெக்டாக கேக்கிட்ட கொண்டு வந்துட்டு ஜங்குக்கே சாங் பாடி கேண்டில் ஊட்ட சொல்கிறாரு. ஜங்குக்கு நடந்துக்கிற மூமெண்ட் இதுக்கு முன்னாடிலாம் ஜங்குக்கு மேலே அவ்வளோ ஃபீலிங்ஸாக பாட்டுட்டு இருந்தேன். நம்மட்டே ஜங்குக்கோட அந்த ரூட் அரகண்டான கேரக்டரை பார்க்க ரொம்ப ஒரு மாதிரி பயம் வருது. பயத்துலேயே கேண்டில்ஸ் அப்படியே ஊட்டுனா கேக்கை கட் பண்ணி நம்ம டேக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாகவே கொடுக்குறாரு. போட்டுன்னு சொன்னாலும் அந்த பர்சன்ட்டை இப்படி தானே ஃபீட் பண்ணி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கேக்கை நம்ம டேக்கு க்யூட்டாக ஃபீட் பண்ணி விட்டுருப்பாங்களா அந்த மூமெண்ட்டுக்கு அந்த கோட்டை டேட்டை இப்படி காட்டுறாரு. இந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்ற மூமெண்ட்டில் ஒரு ஜங்குக்கு இதுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியாது விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு மூவ் ஆன் பண்ணா, "என்ன ஆசையாக கொடுத்து அந்த மாதிரி பண்ணுற, அதெல்லாம் முடியாது இங்கே இருந்துங்கிற மாதிரி" இன்னும் 2 பீஸையும் கட் பண்ணி ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொடுத்தான். டேக்கே டேரியே வந்துடுச்சு, "என்னடா பண்ணுற" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு நோட் பண்ணான். நம்ம ஜங்குக்கு தான் டேக் அப்படியே ஒரு ரிங் எடுத்து வேர் பண்ணுறாரு. "இது என்னது, பேட்டை கிஃப்ட்டு" அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், "ஓ அப்படியா" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே ரொம்ப ஹாப்பியாக்கி தேங்க்ஸ்லாம் சொல்லிவிட்டு அப்படியே நேராக பெட்ரூமுக்கு போகலான்ங்கிற மாதிரி பண்ணோம். "எங்கே போகிற இவ்வளோ வேகமாக" அப்படிங்கிற மாதிரி அப்படியே இழுத்து அப்படியே ஹக் பண்ணபடியும் மியூசிக் ப்ளே பண்ணுறாரு. "என்ன பண்ணுற ஜங்குக்" அப்படிங்கிற மாதிரி போன ஜங்குக்கு நோட் பண்ணால், "என்ன பேபி பேட்டை ஃபங்க்ஷன், கேக்கு கட் பண்ணியாச்சு, டான்ஸ் பண்ணி ட்ரிங்க் பண்ணி என்ஜாய் பண்ணாண்டா, 2 பேர் மட்டுமா?" "ஆமாம், எனக்கு நான், உனக்கு நீ, நம்ம 2 பேர் மட்டும்தான் நம்ம வேர்ல்டில், அதர் பர்சன்ஸ்க்கு எந்த ஒரு என்ட்ரியும் இல்லை" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, பேக் டைம் ஆப்ஷனாக இருந்தாலும் நீயும் நானும் தான் கொண்டாடணும், வேறு யாரும் வரக்கூடாதுங்கிற மாதிரி இப்படி பேசுகிறாரு. பேசிட்டு டேக்கிட்ட ஹிப்பெல்லாம் ஹோல்ட் பண்ணபடி டான்ஸ் பண்ணுறாரா. டேக்குமே ஜங்குக் பண்ணுற மூமெண்ட்டெல்லாம் பார்த்துட்டு, "நான் பாட்ட பண்ணியாடா நீ" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ரியாக்ஷன் டேக்கிட்ட இருக்க சொல்ல வேறு மாதிரி இருந்திருப்பார்ல. ஆனால் அவரோட ஒரிஜினல் கேரக்டர் நம்ம டேக்கு தெரியாதுல்ல. அந்த மூமெண்ட்டுக்கு நான் பாட்ட மாதிரியே நீ இல்லையேங்கிற மாதிரி அந்த திங்கிங்லேயே ஜங்குக்கை நோட் பண்ணபடி ஜங்குக்குள்ளேயே டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தான். டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க பொசிஷன்லேயே டேயோட நெக்கில் அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜங்குக் இது ஹால் அப்படிங்கிற மாதிரி நம்மள்கிட்டே சொன்னால், இருந்தாலும் இது நம்ம பிளேஸ் தானே பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே கூட டான்ஸ் பண்ண பொசிஷன்லேயே டேயோட நெக்கில் இப்படி கிஸ் பண்ணபடி எக்கி மார்க் பண்ணுறாரு. இப்படி எக்கி மார்க் பண்ணபடியே டேயை சோஃபாவில் புஷ் பண்ணபடி டேக்கு மேலே நம்ம ஜங்குக் ஓவராக்கி டே கூட இன்டிமேட்டாக இருக்கிறாரு. டேயுமே நம்ம ஜங்குக் கூட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறாரு. டேஸஸ் அப்படியே ரொம்ப ஸ்மூத்தாக போகுது. இந்த மாதிரி ஸ்மூத்தாக போனால் இப்போ அப்படியே ஒரு 3 மந்த் எண்ட் ஆயிடுச்சு. 3 மந்த் கழிச்சு ஹவுஸ்குள்ளே தான் நம்ம ஜிமினா இப்போ என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ராகிற ஜிமினா முன்னாடி கரெக்டாக நம்ம ஷுவா என்ட்ராகிறாரு. "என்ன ஜிமின், ட்ரிப்லாம் அப்படி முடிஞ்சிடுச்சா?" அப்படிங்கிற மாதிரி என்ட்ராகும். "அப்போ நீ டயர்டே ஆக மாட்டியாடா" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா வந்து ட்ரிப்லாம் முடிஞ்சிடுச்சு, நான் கம்பெனிக்கு போகிறேங்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு எதுவுமே நம்ம ஷுகா கிட்ட பேசாமல் போகிற மூமெண்ட் ஷுகாவுக்கு செம்ம கோவத்தை தான் வர வைக்கும்.
டேஸஸ் அப்படியே ரொம்ப ஸ்மூத்தாக கிட்டத்தட்ட 10 மந்த்துக்கிட்டேயே போயிருச்சு. இந்த மாதிரி போனால் இப்போ ஒரு ஷாப்பிங் மாலில் ஜிமினா ஏதோ இன்னைக்கு ஆசையை சாப்பிடணும்னு கேட்டிருப்பார் போலுக்கு. அதை ஷாப் பண்ணதுக்காக ஷாப்பிங் மாலுக்கு வந்துருக்காரு. அதே பிளேஸில் தான் நம்ம ஜிமினாவும் இருக்கிறாரு. ஜிமினா அவங்க பார்ட்னர்ஷிப்பில் இருப்பாங்களா, அதில் ஒரு கேர்ள் கிட்ட கொஞ்சம் ஸ்மைல் பண்ணபடி சிரித்து சிரித்து பேசினபடி ஏதோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டபடியே ஒரு ஃபுட் ஷாப்புக்கு வெளியே நிற்கிறாங்க. இந்த மாதிரி அந்த ஷாப்பிங் மாலுக்குள்ளே என்ட்ராகிற நம்ம சுகா ஜிமினா இன்னொரு கேர்ள் கிட்ட இவ்வளோ க்ளோஸாக பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டை பார்க்க நம்ம சுகா தான் அதை ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே திங்க் பண்ணுறாரு. அது போடா குறைக்கி அந்த கேர்ள் தான் ஜிமினா கிட்ட ரொம்ப ஃப்ளிட்டியாக பேசுகிற அந்த மூமெண்ட்டுக்கு அந்த கேர்ள் ரொம்ப பிளிட்டியாக பேசுகிறதும் கொஞ்சம் டேட்டியாக ஜிமினாவை டச் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்து சுகா பொறுமையை இழந்து நேராக வந்து ஜிமினாவையும் அந்த கேலையும் பிரித்து விட்டுட்டு, உனக்கு என்ன திமிரு இருந்தால் என் ஹஸ்பண்டுக்கிட்ட இந்த மாதிரி ப்ளே பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கட்டுனா ஜிமினா ஷாக் ஆகி, டேய் வாயை மூட்றா, என்ன மாட்டிடா கட்டுற, பீப்பிள்ஸ் எல்லாம் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ வாயை மூட்றா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா பாட்டு கட்டுவாரா, என்னடா என்னையே பாட்டு திட்டுற அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சுகாவை நோட் பண்ணோம். அந்த கேலை கொஞ்சம் கூட திங்க் பண்ணாமல் ஏன் ஜிமினா கிட்டே என்கிட்ட க்ளோஸாக இருந்தேங்கிற மாதிரி ஒரு ஸ்லாப்பை வச்சிருவாரு. இந்த மாதிரி வச்சா இங்கே என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் இப்படியாடா ஸ்லாப் பண்ணுவேனுங்கிற மாதிரி ஜிமினா சுகா ஒரு ஸ்லாப் பண்ணவும், என்ன திமிரு இருந்தா அந்த கேர்ள் கண்டு இன்னைக்கு என்ன அடிச்சிட்டல நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவத்தில் அந்த பிளேஸ்லேருந்து போனால், டேய் இங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் நீ பாட்டுக்கு கோமா போறீங்கிற மாதிரி சொல்லிட்டு, சாரி அது என்னோட ஒய்ஃப் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கேர்ள் கிட்ட ஏதோ சாரிலாம் சொல்லிட்டு, உன்னோட பர்ஃப்யூம்லாம் நல்லாட்டா இருக்குது, பர்ஃப்யூமை நல்லாடா ஸ்மெல் பண்ணி பார்த்தா அட தப்பாக புரிஞ்சுக்கிட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா அந்த கேர்ள் கிட்ட சாரிலாம் சொல்லிட்டு கான்ட்ராக்ட் பேப்பரில் சைன்லாம் வாங்கிக்கிட்டு இருந்தேன். இப்போ நைட் ஆயிடுச்சு. நைட்டு நம்ம ஜிமினா கரெக்டாக ஹவுஸ்க்குள்ளே என்ட்ரான்னா சுகா உள்ளே என்ட்ரா அந்த முன்னாடி வந்து நிற்கலை. ஓ கோவமாக இருக்காராமா, இப்போ என்ன அவன் கோவத்தையே பார்க்க முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவும் நேராக போகிறாரு. ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறாரு. சுகா எனக்கு ரொம்ப பசிக்குது, சுகா எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் கேட்ட ஃபுட்டு எங்கே அப்படிங்கிற மாதிரி டைனிங் ஹாலில் உட்காந்துருந்து கட்டிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி கட்டிகிட்டு இருந்தோம். சுகாவோட அந்த ஒரு சவுண்ட் எதுவுமே கேட்காது இந்த மூமெண்ட்டுக்கு. சுகாவை ஹவுஸ் முழுக்க தேடுறாரு. சுகா ஹவுஸில் இல்லை. என்னடா ஹவுஸில் இல்லை, எங்கடா போனான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ என்ன நம்ம ஜிமினாவுக்கு பயம் வருது. ஒருவேளை கோவத்தில் ஏதாவது பண்ணியிருப்பானோ, எங்கே போனான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சுகாவோட நம்பருக்கு கால் பண்ணலாங்கிற மாதிரி போனோம். ஜிமினாவோட பேரண்ட்ஸ்கிட்டேருந்து நம்ம ஜிமினாவுக்கு கால் வருது. அந்த காலை பிக் பண்ணால், ஏன்டா டே உன்னை மேரேஜ் பண்ணி கொடுத்தா என்னோட சுகாவை இந்த மாதிரியாடா க்ரை பண்ண வைப்பேன், ஹவுஸு கூட உனக்கு இருக்குனுங்கிற மாதிரி கட்டவும், என்னடா இது ஃபைட்டு பண்ண எல்லாரும் மாமோட ஹவுஸுக்கு போவாங்க, இல்லாட்டி வேறு ஏதாவது ஒர்க் பண்ணுவாங்க, இவன் என்ன நேரம் என் மாம்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினாவை நேராக ஹவுஸுக்குள்ள என்றான்னா ஹாலில் தான் நம்ம டேக்குக்கு உட்காந்துருக்காங்க. ஹாலில் உட்காந்த பொசிஷன்லேயே நம்ம ஜொங்குக்கு ஃபீட் பண்ணி விட அதை நம்ம ஜொங்குக்கு சாப்பிட்டபடியே ஃப்ளிட்டியாக பேசிட்டு உட்காந்துருக்காரு. இந்த மூமெண்ட்டை அதே ஹவுஸ்குள்ளே என்றாகி நம்ம ஜிமினா நோட் பண்ணால் ஜிமினாவை பிடிச்சி ஜிமினாவோட மாம் கண்ட மாரிக்கே திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி திட்ட ஆரம்பித்தான். இப்போ அவன் எங்கே அப்படிங்கிற மாரி கேட்கவும், அவன் கார்டன் சைடில் இருக்கான் அப்படிங்கிற மாரி சொன்னான். ஜிமினா கரெக்டாக கார்டன் சைடுக்கு வருவார். இந்த மாதிரி கார்டன் சைடுக்கு வர அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம சுகாட்டா ரொம்ப பெயினாக இருக்க மூமெண்ட்டுக்கு எப்போதுமே நம்ம ஜிமினாட்டானே நம்ம சுகாவை இக்னோர் பண்ணுவார். இப்போ ஜிமினா வர மூமெண்ட்டை பார்த்துட்டு சுகாவே இக்னோர் பண்ணப்படி அங்கேருந்து போனான். நான் உங்கள்கிட்ட பேச வேண்டியிருக்கேன்டா, நீ எதுவும் பேசானா நான் அடையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, இன்னும் 2 மந்த்து தானே இருக்குது, 2 மந்த்து கழிச்சு நானே இந்த பிளேஸ்லேருந்து போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி கோவமாக அங்கேருந்து எழுந்து போவாரா. அந்த மாதிரி போனோம். இந்த மூமெண்ட்டை நம்மகிட்ட நோட் பண்ணுறாரு. இப்போ ஜங்குக்கோட பெட்ரூமில் தான் ஆமாம் ஏதோ 2 மந்த் 3 மந்த்துங்கிறாங்களே, என்ன ஜங்குக் ஹயாங் 2 மந்த்து கழிச்சு ஹவுஸ்லேருந்து போயிடுவேனுங்கிறான், ஏதாவது ப்ராப்ளமாக என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது வந்து ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜுங்கிறத டேட் எல்லாத்தையும் சொல்லிடுவார். எது நீயும் பிரதர் இந்த மாதிரிலாம் கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக நோட் பண்ணோம். அவங்க ப்ராப்ளத்தை அவங்க பார்த்துப்பாங்க பேபி, இந்த ஜங்குக்கிட்ட வந்துட்டு ஜங்குக்கை மட்டும் திங்க் பண்ணுனேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவருக்கு மேலே ஓவராக்குனபடி, ஆமாம் உன் சிஸ்டரை ஹவுஸுக்கு கூப்பிட்டு வருவேன் நீயே, அவளை நம்ம ஹவுஸில் வச்சுக்க போறியா, இல்லை அவனோட அந்த பழைய அப்பார்ட்மெண்ட்லேயே வச்சுக்க போறியா அப்படிங்கிற மாரி கேட்கவும், அது எனக்கு சரியாக தெரில, சிஸ்டரை நான் தான் எப்போதுமே பக்கத்துலேருந்து பார்த்துப்பேன், நான் வேணா நம்ம ஹவுஸ்க்கு அவளை கூட்டிகிட்டு வரட்டுமா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஜங்குக்கிட்ட கேட்டேன். நீ அவளை எங்கேயே கூட்டிகிட்டு வா, அவள் அங்கே இருக்கட்டும், அங்கே இருக்கட்டா சேஃப் அப்படிங்கிற மாதிரி கிட்ட நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாராம்.
இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ கரெக்டாக 2 மந்த்து கிட்ட மூவ் ஆன் ஆயிருச்சு. இப்படி மூவ் ஆன் ஆனா நம்ம ஜிமினா தான் சுகாட்ட சாரி கேட்க எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் சுகா பயங்கரமாக இக்னோர் பண்ணுற மூமெண்ட். சுகா காட்டின லவ்லாம் இப்போ நம்ம ஜிமியாவுக்கு லைட்டாக ஃபீலிங்ஸ் ஆகுது. அவனை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோனுங்கிற மாரி திங்க் பண்ணி சுகா கிட்ட நிறைய சாரி கேட்க ட்ரை பண்ணுவார். இப்போ கரெக்டாக இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் முடிய ஒரு 1 வீக் இருக்குமா அந்த மூமெண்ட்டுக்கு சுகா லக்கேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்க மூமெண்ட்டை நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கேட்கவும் என்ன பண்ணுவா அவ 1 வீக் கழிச்சு உனக்கும் எனக்கும் எந்த ரிலேஷன்ஷிப் இல்லை, வேறு என்னோட திங்ஸ் எல்லாம் இதுக்கு எங்கே வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுகிறது கேட்டு சுகாவை பேக்கப் பண்ணபடி ஏன்டா இவ்வளோ கோவப்படுற, நீ என்கிட்ட கோவப்படுற மூமெண்ட்டை பார்க்க சொல்லலாம், ஏன்டா நீ என்கிட்ட ஃபைட் பண்ண மாட்டேங்கிற, ஏன்டா நீ என்கிட்ட ஃபைட் பண்ண மாட்டேங்கிறங்கிற மாதிரி நிறைய திங்க் பண்ணு. இப்போ நீ இந்த மாதிரிலாம் ஃபைட் பண்ணுறத பார்க்க சொல்ல ஏன்டா என்கிட்ட இப்படி ஃபைட் பண்ணுறதுங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. எங்கள் பாரு சுகா அன்னைக்கு அது என்ன மாதிரினா அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு நான் அந்த கேர்ள் கிட்ட நான் க்ளோஸாகவும் பேசல, அவளும் என்கிட்ட மிஸ்பீக்காகவும் நடந்துக்கல. அவள் ஒரு பர்ஃப்யூம் கொண்டு வந்தா, அவளோட கம்பெனியில் பர்ஃப்யூம் தான் ரெடி பண்ணுவாங்க. அதை என்கிட்ட சாம்பிள் காட்டுனா அதை தான் ஸ்ப்ரே பண்ண சொல்ல என் ட்ரெஸ்லேயும் அவள் ட்ரெஸ்லேயும் பட்டுருச்சு. அதை தான் என்னோடய ஷர்ட்டில் இருக்கிறத அவள் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற மாதிரி ரப் பண்ணா. அந்த மொமெண்ட்டை நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவள் ஏதோ டேட்டி என்கிட்ட டச் பண்ணுறானுங்கிற மாதிரி திங்க் பண்ணி நீ ஸ்லாப் பண்ணிட்ட. அந்த கோவத்தில் தான் நான் ஒன்றா ஸ்லாப் பண்ணிட்டேன். மற்றபடி நீ நினைக்கிற மாதிரி அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மூமெண்ட் எதுவுமே கிடையாதுடா. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், என் மாம் உன்னை மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்ல மேரேஜில் எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. ஆனால் உன்னை மேரேஜ் பண்ண வேறு அப்போ கூட இந்த மேரேஜில் நமக்கு செட் ஆகட்டுன்னு தான் திங்க் பண்ணேன். ஆனால் என் மாம் சொன்னாங்க, உன் மேலே ஒட்டுமொத்த லவ்வை காட்டுற பர்சன்ஸ் இந்த பிளேஸில் இந்த வேர்ல்டில் மாமுக்கு எடுத்து உன்னோட பார்ட்னராக தான் இருக்குன்னு சொன்னாங்க. என் மாமை ஹோம் மூலியமாக நான் பார்த்தேன். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் என் மாமா என்கிட்ட எப்போதுமே இப்படி தான் நடந்துப்பாங்க. அந்த ஒர்க் எல்லாத்தையுமே பண்ணேன். எனக்கு சின்னதாக ஃபீவர் வந்தாலும் அப்படியே நைட்டு முழுக்க ஸ்லீப் பண்ணாமல் என் பக்கத்தில் இருந்து எனக்கு ஃபுல்லாக ஃபீவர் நார்மலாகிற வரைக்கும் அதில் எல்லாத்தையுமே செக் பண்ணுவேன். எனக்கான மெடிசன்ஸ் எல்லாம் கரெக்டான டயத்துக்கு கொடுத்துட்ருப்பேன். அந்த மூமெண்ட்டெல்லாம் பார்க்க சில எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆனால் என்ன பண்ணாலும் நீ என்கிட்ட ஃபைட் பண்ண மாட்டேங்கிறியே, ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ண மாட்டேங்கிறேங்கிற மாதிரி தான் லைட்டாக நான் திங்க் பண்ணேன். ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இப்போ நீ என்கிட்ட இவ்வளோக்குள்ளே இக்னோர் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அழகே ஆரம்பிச்சிருவார். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நானும் நீயும் பேசிக்காத அந்த 10 மந்த்துமே அந்தளவுக்கு எனக்கு கேப்பாக தெரிஞ்ச மாதிரி தெரியல. ஆனால் நீ இப்போ என் பக்கத்துலேயே தான் இருக்கிற, க்ளோஸாக தான் இருக்கிற. ஆனால் நீ இப்போ என்னை விட்டு ரொம்ப தூரமாக வேற ஒரு பிளேஸில் இந்த மாதிரி ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீலிங்ஸ் இருக்குது. நான் ஜஸ்ட்டு நீ என்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணுறத நோட் பண்ணணும்னு நினச்சேன். அப்புறம் அன்றைக்கி நடந்த மூமெண்ட்டு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மூமெண்ட்டு தான். இப்போ என்ன கான்ட்ராக்ட் பேப்பரில் சைன் பண்ணுன்னு சொல்லிட்டு தானே உனக்கு கோவம் அப்படிங்கிற மாதிரி அந்த பேப்பர் எடுத்து பீஸாக கழிச்சு டஸ்ட்பினில் போட்டுருவார். எனக்கு நீ தான் இம்பார்ட்டன்ட், எனக்கு இந்த மேரேஜ் லைஃப் இப்போ ஃபுல்லாக ஃபீல் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு லவ் காட்டுற பர்சன்ஸ் நான் தேடி போய் மேரேஜ் பண்ணாலும் எனக்கு கிடைக்க மாட்டாங்க சுகா. நான் பண்ணது தப்பு தான். அன்றைக்கி ஒரு வேகத்தில் நான் அந்த பிளேஸில் ஸ்லாப் பண்ணது தப்பு தான், சாரி சுகா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜிமினா பேசுகிறத கேட்டு சுகா அப்படியே ஜிமினா நோட் பண்ணிட்டு இருந்தா. இப்போ கூட நீ என்னை நம்பலையா, வேணா எனக்கு ஏதோட பனிஷ்மெண்ட் வேணாலும் கொடுத்துரு, நான் பனிஷ்மெண்ட் கூட செய்ய ரெடி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நிலவின் பின்புறமாய் நீதான் இருந்தாயா, குயிலின் குரல் வளையில் ஒளிந்தே இருந்தாயா, கடலின் அடியில் படிந்தாயிருந்தாய், மலையின் மடியில் தவழ்ந்தா கிடந்தாய், இந்த உலகின் அழகெங்கும் நீதானா ஒழிந்தோடினாய். வேணா எனக்கு ஏதோட பனிஷ்மெண்ட் வேணாலும் கொடுத்துரு, நான் பனிஷ்மெண்ட் கூட செய்ய ரெடி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம சுகா அப்படியே நம்ம ஜிமினாவை டைட்டாக ஹேக் பண்ணபடி உண்மையாக தானே சொல்கிற, பேப்பரையே கிழிச்சு போட்டு இன்னுமா நீ நம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நான் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி இவங்க 2 பேரும் கொஞ்சம் க்யூட்டாக அவங்க 2 பேரோட லவ்வை சொன்னபடி ஹக் பண்ணபடி ஃபீல் பண்ணபடி 2 பேருமே லிப்ல ஹக் பண்ணால் டேக்குக்கோட ரூமில் இருக்கிற திங்ஸஸ் ஒன்று அப்படியே
ஃப்ளோரில் பறக்குது. இந்த மாதிரி திங்ஸஸ் ஒவ்வொரு பக்கமாக போய் விழுற சவுண்டை கேட்டு பேரண்ட்ஸு ஷாக் ஆனோம். அண்ட் நம்ம சிமினாவும் சுகாவும் ஷாக் ஆகி என்ன சவுண்ட் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணோம். நம்ம டேட்டடாக நம்ம ஜங்குக் செம்ம அரகண்டா நடந்துக்கிட்டு இருக்காரு. என்ன திமிருந்தா நான் அவ்வளோ தூரத்துக்கு சொல்லியும் என்கிட்ட கேட்காமலேயே நீ அந்த பர்சன்ட் கூட அதர் பிளேஸுக்கு ஒர்க்குக்கு போவ அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பர்சனுக்கு கூட நம்ம 2 செகண்ட் பேசினால தான் நம்ம ஜங்குக்கு பிடிக்காது. அந்த மூமெண்ட்டுக்கு ஏதோ ஒரு மீட்டிங் ஒர்க்குக்கு எப்போதும் டேயும் அந்த மேனேஜர்கள் தானே போவாங்க. அதே மாதிரி தான் இப்போவுமே அந்த மேனேஜர்கள் நீ என் கூட ஒர்க்குக்கு வானுங்கிற மாதிரி கூப்பிட்டுருப்பான். டேக்குக்கு மேரேஜ் ஆனது இன்னும் அங்கே இருக்கிற பர்சன்ஸ் யாருக்குன்னு தெரியாதுல்ல. அந்த மூமெண்ட்டில் இந்த மாதிரி அந்த கேர்ள் கூப்பிட்ருப்பா. கூப்பிட்டது மட்டும் இல்லை, டேயுமே போயிருப்பார். போன பிளேஸில் ஒர்க்கை முடிச்சுட்டு வர பிளேஸில் ஒரு காஃபி ஷாப்பில் 2 பேருமே சேர்ந்து ஃபுட்டை சாப்பிட்ருப்பாங்க. பட் நம்ம டேக்கிட்டான்னு தெரியல, டே எப்போதுமே சேடாமெடி ஃபாலோ பண்ண ஜங்குக்குன்னு ஒரு பர்சன்ட் இருக்காங்கன்ட்டு. அது தெரியாமல் அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எப்போது இருக்கிற மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த காஃபி ஷாப் விட்டு வெளியே வந்தான். அந்த கேர்ள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்தில் டேக்கு ப்ரப்போஸ் பண்ணி டேயோட செக்ஸ்லேயே கிஸ் பண்ணியிருப்பா. இந்த மூமெண்ட்டை பட்டுட்டு டே ஷேக் ஆகி ஆல்ரெடி செம ரூடான ஹஸ்பண்டை பக்கத்தில் வச்சுருக்கேன், நீ என்னடி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஷாக்கில் அந்த கேர்ளை நோட் பண்ணேன். நான் உன்னோட சீனியர் ஒர்க்கராக இருந்தாலுமே எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நீ ரொம்ப கைண்டாக நடந்துப்ப, ஜென்டில் மாதிரி நடந்துப்ப, உன்னோட பிஹேவியர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் டக்குன்னு ப்ரப்போஸ் பண்ணி டக்குன்னு கிஸ் பண்ணிட்டேன். என்னோடய பிஹேவியரை தப்பாக எடுத்துக்காத. என் லவ்வை எப்படி சொல்லணும்னு தெரியல, அதான் இந்த மாதிரி சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் கண்டிப்பாக உன்ட்ட ஆன்சர் கேட்பேனுங்கிற மாதிரி டேட்டா எதையுமே கேட்காம அங்கே 2 ரன் பண்ணபடி ஓடிருப்பா. இந்த மாதிரி ஓடுனா கிளாப் பண்ணபடியே கரெக்டாக ஜங்குக் அந்த பிளேஸில் என்ட்ராக இருப்பார். இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்மகிட்டே ரொம்ப பயந்து போய் அந்த ரிங் பாக்ஸ்லாம் கீழே போட்டுட்டு ஜங்குக்கு நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை, அந்த கேர்ள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே செம பயத்தில் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் அங்கே எண்ட் ஆகிற ஃபைட்டு ஹவுஸில் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். எல்லா திங்ஸையும் போட்டு உடைக்கிறாரு. என்ன திமிருந்தா கேர்ள் உனக்கு சீக்ஸில் கிஸ் பண்ணுவா, ப்ரப்போஸ் பண்ணுறா, அவளுக்கு உன் மேலே ஒரு அட்ராக்ஷன் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டானா நான் அவள் கூட போகாத என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கட்டி எல்லா திங்ஸையும் ஃப்ளோரில் போட்டு உடைக்கிற மூமெண்ட்டை பார்த்து பெட்டில் லெக்கை ஹாக் பண்ணபடியே நம்மகிட்டே உட்காண்டபடி பயங்கரமாக கதறி கதறி அழுறாரு. ப்ளீஸ் ஜங்கு, ப்ளீஸ் ப்ளீஸ் இந்த மாதிரிலாம் கோவப்படாத, எல்லா திங்ஸையும் போட்டு உடைக்காத, மாம் டாடுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். தெரிஞ்சா தெரியட்டமேங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னுமே எல்லா திங்ஸையும் போட்டு உடைக்கிற மூமெண்ட்டுக்கு டே எதையுமே பேசாமல் டேயை அடிக்கல திட்டலை, ஆனால் கோவத்தை மட்டும் திங்ஸ் மேலே காட்டிகிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டு டேயை பிடிச்சி கண்ட மணிக்கு திட்டிட்டு அப்படியே ஹவுஸ்லேருந்து வெளியே போனால் டே தான் அப்படியே அந்த பெட்டில் ஸ்லீப் பண்ணபடி பட்டபடி பயங்கரமாக க்ரை பண்ணுறாரு. டேஸஸ் அப்படியே போகுது. முதல்ல ஒரு ஸ்வீட்டான லவ் மூமெண்ட்டாக இருந்தாலும் கேக்கே காட்டுற லவ்லாம் செம வர மாதிரி ரெக்கடாக இருக்கிற மூமெண்ட் டேக்கு பிடிக்கவே இல்லை. ஒரு 2 செகண்ட், ஒரு 2 மினிட்ஸ் ஒரு பர்சன்ட்கிட்ட பேசக்கூடாது. அட்லீஸ்ட் அந்த பர்சன் நம்மக்கிட்ட வந்து எதுவும் ஹெல்ப்பு கூட கேட்டக்கூடாது. கேட்டாலே நம்ம ஜங்குக்கு ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடுவாரு. இந்த மூமெண்ட்டு நம்ம டேக்கு சுத்தமாக பிடிக்கல. நீ என்ன என்னோடய செல்ஃபில் இருக்க மாட்டேங்கிற, எனக்குன்னு ஒரு செல்ஃப் இருக்குது, இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணாது ஜங்குக்கு முன்னாடி. அப்புறம் நம்ம டேயே நம்ம ஜங்குக்கிட்ட ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. இப்போ கம்பெனி ஒர்க்கில் தான் கம்பெனி மீட்டிங்காக நம்ம டேக்குக்கும் யூமினுமே ஒர்க்குக்கு போயிருப்பாங்க. இந்த மாதிரி ஒர்க்குக்கு போன பிளேஸில் ஒர்க்கெலாம் ரொம்ப ஸ்மூத்தாக எண்ட் ஆகி அந்த பிளேஸ்லேருந்து வெளியே வந்தால் அந்த பிளேஸில் இருக்கிற பர்சன்ஸில் இன்னொரு எம்ப்ளாயி சும்மா இல்லாமல் ஜங்குக் பக்கத்தில் வந்து நம்ம டேக்கு ப்ரொப்போஸ் பண்ணி எம்ப்ளாயிஸ் அவ்வளோ பேரும் நோட் பண்ண சொல்லி ப்ரொப்போஸ் பண்ணுறத பாட்டு டேக்கு தான் அள்ளு விட்டுருச்சு. ஏன்டா டே, ஒரு 2 செகண்ட் நீ என் பக்கத்தில் நின்றுட்டாலே ஜங்குக்கு ஒன்றையும் அடிப்பான், என்னையும் திட்டுவான். அவன் முன்னாடியே பொக்கே கொண்டு வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறியே, இன்றைக்கி நைட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே அப்படியே திரும்பினா ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ் அப்படியே முறுக்கிற முறுக்குக்கே இன்றைக்கி முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே ஜங்குக்கு நோட் பண்ண அடுத்த செகண்டு டேயை புஷ் பண்ணிவிட்டு அந்த பையனை அடிக்க ஆரம்பிச்சிருவார். இந்த மாதிரி அடிக்கிறத பார்த்துட்டு ஜிமினாவும் ஷுகாவும் நம்ம ஜங்குக்கு வந்து எவ்வளோ கிரிப்பாக பிடிச்சாலும் டேயுமே வந்து நம்ம ஜங்குக்கு கிரிப்பாக பிடிச்சா என்னடா டே அவ்வளோ பேருக்கு என்ன மாதிரிடா தெரியுது, ஏன் பேபிக்கிட்டே என்னடா அப்ளை பண்ணிகிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு லவ் பண்ண ஒரு பர்சன்ட் கிடைக்கலையா, ஏன் பேபி தான் கிடைச்சானுங்கிற மாதிரி செம ரூடாக பயங்கரமாக திட்டின் கில் பண்ணுற அளவுக்கு அந்த பர்சன்ட் அடிப்பாரா. இந்த மாதிரி அடிக்கிறத பார்த்துட்டு டே டக்குன்னு நம்ம ஜங்குக்கு ஸ்லாப் பண்ணிட்டு அத்தனை எம்ப்ளாயிஸை நோட் பண்ணால் நம்ம ஜங்குக்கு தான்
என்ன திமிரு இருந்தா அந்த பர்சன்ட்டுக்காக இத்தனை எம்ப்ளாயிஸ், எனக்கு கீழே ஒர்க் பண்ணுற இத்தனை எம்ப்ளாயிஸ்க்கு முன்னாடி என்னை அடிப்படா அப்படிங்கிற மாதிரி. டேய் அடிக்க வேண்டா, இன்னும் அடை மட்டும்தான் ஜொங்குக்கு பண்ணல, அடையும் பண்ணிடு. ஏன் என்னை அடிக்கணும்னு நினைக்கிற, கீழ் பண்ணிடு. இதுக்கு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறேன். நானும் ஹியூமன் தான். இந்த பிளேஸில் என்னோடய செல்ஃபில் என்னால் வாழ முடியாதுன்னா நான் ஏன்டா இந்த பிளேஸில் வாழணும், நான் எதுக்குடா இந்த மாதிரி இந்த பிளேஸில் இருக்கணும், உனக்கு வைஃபாக இருக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லைங்கிற மாதிரி ஒரு கோவத்தில் இந்த மாதிரி நம்ம டேக்கிட்டோம். அப்போ என்னை எடிட்டு பேசுகிற அளவுக்கு வந்துட்டேன், என்னோடய ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணுற அளவுக்கு வந்துட்டியா, அதுக்கெலாம் இங்கே இருக்கிற பசங்க தானே காரணங்கிற மாதிரி திரும்பவும் எம்ப்ளாயிஸை பிடிச்சி திரிட்டு இவனை இடை பேசல கீழ் பண்ணதா செய்வேன், அப்புறம் வந்து உன்னை கவனிச்சிக்கிறேங்கிற மாதிரி திரும்பவும் அந்த பசங்க அடிக்க போகிற அந்த மோமெண்ட்டுக்கு திரும்பவும் ஸ்லாப் பண்ணா. ஜொங்குக்கு ரொம்ப கோவமாக்கி நானும் பாட்டுட்ருக்கேன், எனக்கு கீழே ஒர்க் பண்ணுறோம் அத்தனை எம்ப்ளாயிஸ்க்கு முன்னாடி என்னை அசிங்கப்படுத்துறியாடா அப்படிங்கிற மாதிரி ஸ்லாப் பண்ண வந்தா. ஒரு டென்ஷன் ஃபைட்டிங் பண்ண அந்த மூமெண்ட்டில் ஜெய்கே ஸ்லாப் பண்ண ஒரு மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜிமினாவும் ஷோவும் ஷாக் ஆகிட்டே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு பிடிக்க வந்தாட்டே அப்படியே மயங்கி கீழே விழுந்துருவார். இந்த மாதிரி விழுந்துட்ட பார்த்துட்டு செம்ம கோட்டில் நம்ம ஜொங்குக் அப்படி அரக்கடை நடந்துக்கிட்டாலும் விழுந்ததை பார்த்து ஷாக் ஆக்கி உனக்கு என்னாச்சு, என்ன பாரு நான் தான் உன்னை அடிக்கவே இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எழுப்பதுக்கு ட்ரை பண்ணுறாரு. இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் ஜொங்குக்கு ஜிமினா ஷுகா எல்லாருமே டேக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குற ரூமுக்கு வெளியே இருந்தான். பேரண்ட்ஸுமே அந்த பிளேஸ்க்கு வந்துருவாங்க. என்னடா ஆச்சு, ஏண்டா டே இப்படியாடா அவங்ககிட்ட பிகே பண்ணுவேன், எம்லாயில் ஏண்டா அந்த பசங்க அப்படி அடிச்சிருங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு பிடிச்சி பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருந்தான். டாக்டர் அப்படியே வெளியே வர மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு எல்லாருமே டாக்டர்கிட்ட வந்தா, நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் இல்லை, அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருக்காரு, ரொம்ப வீக்காகவும் இருக்கிறாரு, அதனால தான் மயங்கினானா, இல்லை அது மட்டும் இல்லை, இன்னும் அவர் அடிக்கடி இப்படி மயங்கிட்டு விழுவார் அப்படிங்கிற மாரி சொல்லவும் இதை கேட்டு ஜொங்கு காண்டாகி என்னடே டாக்டரா ஒழுங்காக அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க தெரியாதா, அடிக்கடி மயங்கி விழுந்து கேட்குடா, நான் ஹோம் பிளேஸில் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கோவமாக கட்டுனா. ஐயோ அடிக்கடினா லைஃப் முழுக்க கிடையாது, ஒரு 10 மந்த் வரைக்கும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்னடா சொல்கிறேனுங்கிற மாதிரி எல்லோரும் நோட் பண்ணோம். அந்த பர்சன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க, 1 மந்த் பேபி அவங்க டொமாக்ஸில் இருக்குது. பேபி டொமாக்ஸில் இருக்க சில கண்டிப்பாக இந்த மாதிரி சிம்ஸ்டம்ஸ் இருக்கும். வாமிட் பண்ணுவாங்க, தலை சொட்டும், மயக்கம் வரும், நைட்டு ஒழுங்காக ஸ்லீப்பிங் வராது, ஃபுட்டை ஒழுங்காக எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் தான் இனி இது எல்லாத்தையும் ப்ராப்பராக பார்த்துக்கணும். அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அதனால தான் வாங்கியிருக்காங்கங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்புறம் அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்த மாதிரி தெரியுது, கொஞ்சம் அவரை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து போனால் ஜங்குக்கு செம்ம ஹாப்பி. என்னடா டாக்டர் சொல்லிட்டு போகிற, நில்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக டாக்டர்கிட்ட வந்தா. டாக்டர்கிட்ட என்னடா ப்ராப்ளம் பண்ண போகிற, ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு டாக்டர் அடிக்க போறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் போகிற வேகிட்டலேயே டாக்டரை பிடிச்சி டைட்டாக ஹக் பண்ணால் இங்கே இருக்கிற அவ்வளோ பேர் ஷாக் ஆனா, டாக்டர் ஷாக் ஆனோம். டாக்டருக்கே ஒரு கிஸ்ஸு தான், இந்த மாதிரி சீக்ஸில் கிஸ் பண்ணால் என்னடா பண்ணுறேங்கிற மாதிரி ஜங்கு கன்வெர்ட் பண்ணால். எனக்கு என் டேக்கு ஒரு பேபி வர போட்டுனுங்கிறதா இவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டு போகிற, இப்படியா சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற பர்சன்ஸ், அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ண வந்த பர்சன்ஸ் அவ்வளோ இருக்குமே ஸ்வீட் வாங்கி கொடுக்குறாரு நம்ம ஜங்குக். என் ஒய்ஃபு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான், என் ஒய்ஃபு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கானுங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு செம்ம ஹாப்பியாக இருக்க மூமெண்ட்டு ஜிமினா பார்க்க சொல்ல அவங்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இங்கே இந்த மாதிரி ப்ளே பண்ணுறான், இனி என்னெல்லாம் பண்ண போகிறானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு நோட் பண்ணால் அவருக்கு அந்த ஃபைட்டிங் பண்ணுறது எல்லா மூமெண்ட்டும் மறந்துச்சு. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான், ஏன் பேபி அவனோட டொமாக்ஸில் இருக்குது, அவ்வளோதான் ஜங்குக்கோட மைண்ட் செட்லாம். அந்த மூமெண்ட்டுக்கு கரெக்டாக பக்கத்துலேயே வந்துட்டு டேயோட டொமாக்ஸ் பக்கத்தில் ஃபேஸை வச்சபடி ஐயோ டேடாயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட டொமாக்ஸை பாட்டப்படியே ரப் பண்ணப்படியே உட்காந்துருக்காரு. ஏன்டா அவன் மயக்கம் தெளிவுலாம் வெயிட் பண்ண மாட்டியா அப்படிங்கிற மாதிரி ஷுகா கேட்கவும், என்ன ப்ரோ உங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் என் பேபி பக்கத்தில் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு யாரை பற்றியுமே பேரண்ட்ஸ், ஜிமினா, ஷுகா, டாக்டர், நர்ஸ் யாரை பற்றியுமே கவலை கிடையாது, டேக்கிட்ட இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாரி டேயோட ஹிப்புக்கிட்ட ஃபேஸை வச்சபடி அந்த பெட்டுக்கிட்ட ஒரு சேரில் உட்காந்துருக்காரு. பெட்டில் அப்படி ஹெட்டை வச்சபடி பட்டபடி டேயோட ஹிப் அந்த டொமாக்ஸ் சரப் பண்ணபடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான், இது எவ்வளோ பெரிய குட் நியூஸ் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அந்த மூமெண்ட்டில் எஸ்கேட் ஆகி இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை மயக்க எழுந்து நோட் பண்ணிவிட்டு என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கோவமாக கட்டுனா டேயோட மவுட்லேயும் ஒரு வேடை கூட சொல்லலை, டக்குன்னு ஸ்வீட் எடுத்து ஊட்டி விட்றாரு. இந்த மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொடுக்குற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஷாக் ஆக்கி ஐஸ்லாம் கலங்குமா,
என்ன பேபி நான் நியூஸே சொல்லலை அதுக்குள்ளே க்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டேய்டா இதுக்கு மேலே என்னடா சொல்ல போகிற, இன்னும் என்னடா டார்ச்சர் பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டேயோட லிப்பில் செம ஸ்ட்ராங்கான ஒரு பிக்கிஸ் தான் இந்த மாதிரி பண்ணா. டே இன்னும் ஷாக் ஆகி ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு கோவமாக முறைச்சம், பேபி நீ மோம் ஆயிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இதை கேட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருந்த ஸ்வீட் எல்லாத்தையும் துப்பிட்டாரு. இந்த மாதிரி துப்புனோம். என்னடா ஸ்வீட்டு பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கேட்டோம். எனக்கு இந்த பேபி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இதை கேட்டு ஜங்குக்கு மட்டும் இல்லை, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆனோம். ஜங்குக்கோட ஹார்ட்டே நொறுங்கி போச்சு. என்ன மாட்டிடா சொல்லிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கோவமாக நம்ம ஜங்குக்கிட்டே நோட் பண்ணோம். எனக்கு இந்த பேபி வேண்டாம், அது மட்டும் இல்லை உனக்கு எனக்கு இந்த மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கோவமாக ஜங்குக்கு பாட்டு பேசினா. ஜங்குக்கு கோவமாகி இவ்வளோ நேரம் ஹாப்பியாக இருந்தவர் கோவத்தில் நம்ம டேட்டை வெயிட் பண்ணுற மாதிரி போனால். ஜிமினாவும் சுகாவும் நம்ம ஜங்குக்கு அந்த ரூம்லேருந்தே வெளியே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி கூட்டிகிட்டு போனோம். டென்ஷன் ஆகாதுடா, நீ நண்டுக்கிற அந்த ரூடான மூமெண்ட்டை பார்த்துட்டு அவன் அந்த மாதிரி பேசுகிறான், கொஞ்சம் சாஃப்டாக நண்டுக்கோ, டே கிடைக்காத வரைக்கும் டேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். அவன் பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் நீ இவ்வளோ ரூடாக நண்டுக்கிட்ட அவன் அந்த மாதிரி தானடா பிஹேவ் பண்ணுவான். அவனுக்கும் கொஞ்சம் ஃப்ரீடம் கூட்டுறா, அவனுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும்ல. உன்னை இந்த மாதிரி லாக் பண்ணி வச்சா நீ லாக்கில் இருப்பியா மட்டும்ல, அதை பண்ணாது இதை பண்ணாது அப்படி பண்ணு இப்படி பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கோவமாட்டிட்டுனா. நம்ம ஜங்குக்கு அது புரியவே இல்லை. கோவமாக இருந்தோம். இப்போ பெட்ரூம்லடா டே கோவமாக உட்காந்துருக்க பொசிஷனுக்கு சாரி கேட்கலான்ங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு வந்து சாரி கேட்பாரா அந்த மாதிரி கேட்டால் நம்ம டே வந்து அந்த சாரி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு. இன்னும் கான்ட்ராக்ட் பேப்பர் அந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் முடிய இன்னும் 3 days தானே இருக்குது, நான் என் ஹவுஸுக்கு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜங்குக்கு ரொம்ப கோவம், ரொம்ப ஹைப்பாகி என்னடா உனக்கு பிரச்சனை, அதான் சரி தெரியாமல் அந்த மாதிரி சொல்லிட்டேன், தெரியாமல் அந்த மாதிரி பண்ணிட்டேனுங்கிறோம்ல, சாரி தான் கேட்டோம்ல, நீ எல்லா டைமும் ஃபைட் பண்ணுவேன், எல்லா டைமும் ப்ராப்ளம் பண்ணுவேன், லாஸ்ட்டில் ஒரே ஒரு சாரிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டா நான் அக்செப்ட் பண்ணிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கோவமாக காட்டுனா. இப்போ என்னன்னுங்கிற 3 days கழிச்சு இங்கேருந்து போய்வியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், கண்டிப்பாக போவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் டக்குன்னு அந்த கபோர்டை ஓப்பன் பண்ணி அந்த கான்ட்ராக்ட் பேப்பர்ஸ் இருக்குல்ல அதை டேட்டா காட்டுறாரு. இந்த பேப்பரை வச்சு தானே என்னை விட்டு போவேன், ஆமாம் அதில் 1 year கான்ட்ராக்ட் தான் போட்டிருக்கு, 1 year முடிய 3 days தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரிட்டே இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு டக்குன்னு அந்த பேப்பரில் ஃபயரை பற்ற வச்சுட்ருவாரு. அது அப்படியே பட்டிட்டு எரியுது. இந்த மாதிரி எரிஞ்சோம். டே ஜங்குக் என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பேப்பரை வாங்கலாங்கிற மாதிரி வந்தோம். அதை ஃபுல்லாக கொளுத்தி விட்டுட்டாரு. இந்த மாதிரி கொளுத்தி விட்ட மூமெண்ட்டுக்கு இப்போ கான்ட்ராக்டே இல்லை, எப்படி போவ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்குக் என்ன ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்கிட்ட வேண்டா, நீ ஏன்டா இவ்வளோக்குள்ள ரூடா நண்டுக்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம க்ரை பண்ண பொசிஷன்லேயே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணோம். நான் சாஃப்டாக தான் பேபி நண்டுக்கிறேன், நீ தான் அந்த ரூடாக வெயிட்டிங் பண்ணுற, எவ்வளோக்குள்ள ஹாப்பியாக நான் டேடாக போகிறேனுங்கிற மாதிரி ஸ்வீட்லாம் வாங்கி கொடுத்தா அந்த ஸ்வீட்டை ஃப்ளோரில் துப்புற அப்படிங்கிற மாதிரி கோவமாக கட்டுனோம். அதுக்கப்புறம் எதுவுமே பேசலை. நான் பேப்பரையே கொளுத்திட்டார்ல அந்த மூமெண்ட்டுக்கு. ஜங்குக்கிட்ட எது பேசினாலும் இனி ஒர்க் ஆகாதுங்கிற மாதிரி அப்படியே பெட்டில் உட்காந்து க்ரை பண்ணுவாரா. இதை நம்ம ஜங்குக்கெல்லாம் பார்க்க முடியல. ஜங்குக்கு டேயோட ஹேண்ட்ஸ் எடுத்து ஜங்குக்கோட சீக்ஸில் அடிக்கிறாரு. ஏன்டா க்ரை பண்ணுறோ, கோவம் வந்து அடிச்சுக்கோடா, அன்றைக்கெலாம் க்ரை பண்ணாட்டே நீ வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, இந்த மாதிரிலாம் க்ரை பண்ணாட்டுங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம டேட்டை கெஞ்சின்னு கெஞ்சிட்டு இருப்பார். இந்த மாதிரி கெஞ்சிட்டு இருந்தா ஒரு 2 days போகுது. வந்து ஜங்குக்கை ஃபுல்லாக இக்னோர் பண்ணுறாரு, பேச மாட்டேங்கிறாரு. ஜங்குக்குமே இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காமல அந்த மூமெண்ட்டுக்கு ரொம்ப டென்ஷன் ஆக்கக்கூடாதுங்கிற மாதிரி சாரி சொல்லிகிட்டே ஒர்க்குக்கெலாம் போவார். இப்போ நம்ம ஒர்க்குக்கு கூட கம்பெனிக்கு வர்றது கிடையாது. அந்த மூமெண்ட்டுக்கு இப்போ நம்ம தான் ஹவுஸில் இருக்க சொல்ல பக்கத்தில் வந்துட்டு இப்போ நான் என்ன பண்ணால் உனக்கு கோவம் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டான். அப்போ நான் சொல்கிற மாதிரிலாம் செய்வியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் 1 day முழுக்க உனக்கு கோவமே வரக்கூடாது, நீ யாரையும் திட்டக்கூடாது, இந்த மாதிரி தான் பண்ணணும், இந்த மாதிரி கேங்ஸ்டர் லுக்கில் நீ ட்ரெஸ்ஸே வேர் பண்ணக்கூடாது, நார்மல் ஷர்ட் நான் கொடுக்குறது தான் நீ போடணுங்கிற மாதிரி நான் சொல்கிற ரூலெல்லாம் நீ ஃபாலோ பண்ணுங்கிற மாதிரி இவர் பெரிய ரூலே கொண்டு வந்துட்டாரு. இதை பாட்டு நம்ம ஜங்குக்கு ஷாக் ஆகி இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, அப்போ நானும் உன்னை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நான் பேபி இதுக்கெலாம் கோவப்படுற, இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பேப்பரில் இருக்கிறதெல்லாம் ரீட் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணனா நானாகவே இருக்க மாட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு திங்க் பண்ண படியும் ஓகே பண்ணுறாரு. இந்த மாதிரி ஓகே பண்ணாம். இப்போ ஃபஸ்ட் டேட்டாம் 10 days வந்து நம்ம
ஜேகேக்கு டைம் கொடுத்துருக்காரு. 10 டேஸுமே ஒவ்வொரு டேஸ் ஒவ்வொரு ஒர்க்குங்கிற மாதிரி ஜங்குக்கோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் நம்மகிட்ட மொத்தமாக மாற்றிட்டாரு. நார்மல் ஷர்ட்டில் தான் இப்போ நம்ம ஜங்குக்கு எங்கேனாலும் போகிறாரு. அதேமாரி எக்கச்சக்கமாக பியர்ஸ் மாட்டுறது அதெல்லாம் இல்லாமல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி சிம்பிள் லுக்கில் க்யூட்டாக நம்ம ஜங்குக்கு இருக்கிற மாதிரியே சேஞ்ச் பண்ணிட்டாரு. வேர்டா குறைக்கி கத்திலாம் நம்ம ஜங்குக்கு இப்போ கத்தக்கூடாது, கத்தி பேசவே கூடாது, வாய்ஸ் ரைஸ் ஆச்சு டே அப்படி முறைக்கும் டக்குன்னு நம்ம ஜங்குக்கு மவுட்டை க்ளோஸ் பண்ணபடி சும்மா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து வேகமாக போகிறா. இப்படி 9 டேஸ் ஆயிடுச்சு. இன்றைக்கி தான் 10வது டே. இன்றைக்கி நீ கோபமாகவே நடந்துக்கக்கூடாது, அதுதானே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டயட்டை வேற நோட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நோட் பண்ணோம். கரெக்டாக இப்போ டைனிங் ஹாலில் வந்து ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு டேக்கு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஃபுட்டை ஃபீட் பண்ணி விட்டா டேயுமே சாப்பிட்டுட்டு இருந்தோம். ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குது, ரொம்ப காரமாக இருக்குது, இது யார் இப்படி போட்டா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம டே சாப்பிட்ற ஃபுட் ரொம்ப காரமாக இருக்குங்கிற மாதிரி இப்படி சொன்னால் அந்த ஃபுட்டை சோப் பண்ணிகிட்டு இருக்க மேடுக்கு 2 ஸ்லாப் விழுந்துருமா. கோவத்தில் நம்ம ஜங்குக்கு தோத்துட்டாரு. இந்த மாதிரி ஸ்லாப் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு டேய் ஷாக் ஆனோம். என்ன திமிரு இருந்தால் இந்த மாதிரியா ஃபுட்டை ரெடி பண்ணுவேன், என் பேபி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க தெரியாது, என்ன மாதிரி ஃபுட்டை கொடுக்குன்னு தெரியாது, நீ சாப்பிடுவியாடி அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபுட்டை எடுத்து ஃப்ளோரில் கொட்ட போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு டேய் ஜேகேயோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு நீ என்கிட்ட என்ன சொன்ன, கோவப்பட மாட்டேன்னு தானே சொன்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இங்கே பாருட்டே நீ என்னை மொத்தமாக சேஞ்ச் ஆக சொன்னால் நான் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிவிட்டேன், ஆனால் இதை என்னால் மாட்டவே முடியாது, இது நான் சைல்ட்லேருந்து என் கூட இதாக இருக்குது, கோவமே வராமல் ஒரு பர்சன்டால் இருக்க முடியாது, அதை மட்டும் நீ புரிஞ்சுக்கோணுங்கிற மாதிரி டேயை மூவ் ஆன் பண்ணிவிட்டு ஜங்குக்கு அப்படியே ஹவுஸை விட்டு வெளியே போனோம். இப்போ நம்ம ஹியூமன் சைடை தான் கட்டுட்டு ஆமாம் இதுக்காக 2 பேரும் இந்த மாதிரி ஃபைட் பண்ணிகிட்டே இருக்காங்கங்கிற மாதிரி ஜிமினா சுகா கிட்ட கேட்க, சுகாடாம் என்ன பண்ண ஜங்குக்கு தான் புரிஞ்சிக்க மாட்டாங்கிறான், அவனுக்கு எப்படி கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாதோ அதை மெடிட்டேயுமே எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்லியாக பேச தான் செய்வான், அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். 2 பேருமே இந்த மாதிரி கோவப்பட்டா என்ன தான் பண்ண போகிறாங்களோ, இந்த ஃபைட்டை எப்படி தான் என் பண்ண போகிறாங்களோங்கிற மாதிரி இந்த மாதிரி ஹியூமன் திங்க் பண்ணிட்டு இருந்தான். அவங்க என்ன மாதிரி ஃபைட்டை என் பண்ணிட்டு போகிறாங்க. ஆமாம் இன்னைக்கு நைட்டு நீ என் கூட டின்னர் வர, நீ டின்னர் போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி வா டின்னர் போடலாம், ஆனால் நான் சொல்கிற பிளேஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சுகா சொன்னா, சரி ஓகேங்கிற மாதிரி ஜிமினா சுகாவும் ஒரு டின்னர் சாப்பிட்றதுக்கு ஒரு பிளேஸ்க்கு போகிறாங்க. ஃபுட்டுமே அந்த பிளேஸில் ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி ஷேர் பண்ணி சாப்பிட்றத அதே பிளேஸில் தான் ஒரு டேபிள் உட்காந்துருந்து நம்ம ஜங்குக்குமே ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருப்பாரா. ஜிமினாவும் சுகாவும் இந்த மாதிரி ஃபுட்டை சாப்பிட்ற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஹே ஹயா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட வருவார், ஆனால் பட் கூப்பிட மாட்டார். அந்த மூமெண்ட்டுக்கு ஜிமினாவும் சுகாவும் ஃபுட்டை க்யூட்டாக சாப்பிட்ற மூமெண்ட்டை நோட் பண்ண சொல்ல நம்ம ஜங்குக்கு டேயோட திங்கிங் வருது. கோவத்தில் வேலை மார்னிங்கில் அந்த மாதிரி திட்டிட்டு வந்துட்டேன், இப்போ என்ன மாதிரி இருக்கான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக ஃபுட்டை கூட சாப்பிடாம நேராக ஹவுஸ்க்கு வருவாரா. டேய் தான் பெட்லேயே உட்காந்துருக்காரு, ஜொங்கு கூட பிக்க பாட்டப்படியே உட்காந்துருப்பாரு. அந்த மாதிரி உட்காந்துருந்தேன். ஜொங்கு கரெக்டாக டேக்கு முன்னாடி என்றானா டே அப்படியே இக்னோர் பண்ணபடி திரும்பினோம். சரி சாரி, ஏன் இந்த அளவுக்கு கோவப்படுற, என்னால் தான் என்னோடய கேரக்டரை மாற்ற முடியலையே, நீ ஏன் இந்த மாதிரி கோவப்படுறேங்கிற மாதிரி டேக்கிட்ட வந்து இந்த மாதிரி பேசிட்டு டேயோட டைஸில் அப்படியே படுக்கிறாரு. இந்த மாதிரி பட்டா டேய் ஜங்குக்கோட ஃபேஸை நோட் பண்ண வரைக்கும் நோட் பண்ணிட்டு இருந்தேன். சரி ஓகே கோவப்படாத, நான் ஏதோ கோவத்தில் இந்த மாதிரி பண்ணிட்டேன், என்னால் தான் என்னோடய ஆங்கிரியை கண்ட்ரோல் பண்ண முடியலையேங்கிற மாதிரி எந்த அளவுக்கு நம்ம டேட்ட பேசணுமோ பேசுகிற வரைக்கும் பேசிட்டு தானாகவே ஸ்லீப் ஆகிடுவார். இந்த மாதிரி ஸ்லீப் ஆனால் இப்போ நம்ம ஜிமினா தான் நேராக அந்த ரூம்க்கு என்ட்ராக்கி டேயை நோட் பண்ணால் ஜங்குக்கு ஸ்லீப் பண்ண மூமெண்ட்டை பார்த்துட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நம்ம டேய் தான் நான் இனி தான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ஜங்குக்கு சாப்பிட்டானா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி டே கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டேன். அவன் நாங்கள் சாப்பிட போன பிளேஸில் தான் ஃபுட்டை சாப்பிட இருந்தான், ஆனால் ஃபுட்டு வர்றதுக்கு முன்னாடி அங்கேருந்து எழுந்து வந்துட்டான், ஒரு வேளை ஹவுஸில் வந்து சாப்பிடுவான்னு நினச்சேன், மாமன்ட்ட கேட்டால் தெரியல, நாங்கள் தான் அவன்கிட்ட கேட்குறேன்டா சாப்பிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஜங்குக்கு சாப்பிடலையானுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு நோட் பண்ணபடி அது வந்து நாங்கள் எப்போ சாப்பிட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினா அங்கேருந்து போக சொல்லிவிட்டு டைஸில் ஸ்லீப் பண்ணுற ஜங்குக்கு அப்படியே மூவ் ஆன் பண்ணுறாரு. என்ன ஆச்சுட்டு அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ சாப்பிடாமலையாடா இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதான் நீ என் மேலே இவ்வளோ கோவமாக இருக்கிறிய, இப்போ என்ன ஃபுட்டு, அந்த ஃபுட்டுக்கு தானே ஃபைட் வந்துச்சு, அந்த ஃபுட்டு வேண்டானுங்கிற மாதிரி டேயை பிடிச்சிட்டு நான் ஜங்குக்கோட சீக்ஸை பிடிச்சி அப்படியே நம்ம டே கிள்ளுறாரு. வலிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்கு கிள்ந்துக்கிட்டான். என்ன திமிர என்னையே இட்டு பேசுறியா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இப்போ என்ன இட்டு பேசுனாவ, மார்னிங் அந்த ஃபுட்டுக்கு தானே ஃபைட் வந்துச்சு, இப்போவும் ஃபுட்டை சாப்பிட்டா மறுபடியும் ஃபைட் வரும், எனக்கு ஃபுட்டு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் டேயோட டைஸில் படுக்க வேண்டாம். அப்போ எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கும் ஃபுட்டு வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும்,
என்ன பேபி இந்த மாதிரி சொல்லிட்டேன், இப்போ பாரு எப்படி ஃபுட் எடுத்து வரேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக போய் ஃபுட் எடுத்து வராரு. டேக்கு ஃபீட் பண்ணி விடுவாரா, இந்த மாதிரி ஃபீட் பண்ணி விடுற மூமெண்ட்டில் டேக்குமே நல்லா புரிஞ்சிச்சு. ஜங்குக்கோட கேரக்டரில் 1-2 மூமெண்ட்டை மாற்றவே முடியாது. அதில் ஒரு கேரக்டர் தான் மேலே வச்சுருக்க அந்த லவ்வில் வரக்கூடிய பொசசிவ் ஜெலஸ், அதை யாராலையுமே மாட்ட முடியாதுங்கிறதும் ஜங்குக்கோட கோவம் டக்கு டக்குன்னு வெளியே என்ட்ரு ஆகிரும் அப்படிங்கிறதையும் நம்மகிட்டே நல்லாவே நோட் பண்ணுறாரு. அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணபடியே ஜங்கு கொடுக்குற ஃபுட்டை மட்டும் டீ சாப்பிட்டான். இப்போ அப்படியே டேஸ் மூவ் ஆன் ஆகுது. இப்போ 9 மந்த் பேபி நம்ம டேயோட டொமாக்ஸில் இருக்குது. அதேமாரி நம்ம சுகாவுமே ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பாரு. நம்ம டேக்கு 9 மந்த் பேபின்னா நம்ம சுகா வந்து 8 மந்த் பேபியை மூவ் ஆன் பண்ணி 9 மந்த் பேபி ஸ்டார்ட் ஆகும் அந்த பொசிஷனில் இருந்தால் இப்போ கம்பெனிக்கு தான் நம்மகிட்ட ஃபுட்டை எடுத்துகிட்டு நம்ம ஜங்குக்கை பார்க்கறதுக்காக வந்துருப்பாரு. இந்த மூமெண்ட்டை மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருந்த நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு இவனை எவன் கம்பெனி வரைக்கும் வர சொன்னான் அப்படிங்கிற பற்றி ஒரு கோவத்திலேயே மீட்டிங் ரூம்லேருந்து மீட்டிங்கை கூட ரன் பண்ணாமல் டேயை பார்த்த அடுத்த செகண்டே மீட்டிங் ரூமை விட்டு வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்த மூமெண்ட்டை நம்ம டே நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு உனக்காக ஃபுட் எடுத்து வந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். கண்ட மெனிக்க நம்ம ஜங்குக்கு திட்ட ஆரம்பிச்சிருவாரு. 9 மந்த் பேபியை டொமாக்ஸில் வச்சுட்டு எங்கே வரைக்கும் வந்துருக்க, ஹவுஸில் உனக்கு இருக்க முடியாதா அப்படிங்கிற மாரி கோவமாட்டுட்டுனா என்ன நீ இந்த மாதிரிலாம் திட்டுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே ஒரு மாதிரி பப்பி ஏசில் பார்த்தோம். சரி சரி சேஃபாக தானே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக நம்மகிட்டே ஒரு ரூமுக்கு கொண்டு வந்து சீட்டில் உட்கார வச்சுட்டு அப்புறம் தான் மீட்டிங்கு பாதியிலே விட்டுட்டு வந்துட்டு டிங் ஆகி இங்கே இரு நான் எப்போ வந்துடுதுங்கிற மாதிரி நேராக போய் மீட்டிங்கை ரன் பண்ணுவாரா. இந்த மாதிரி ரன் பண்ணால் நம்ம டேக் கூட இந்த பிளேஸில் ஒர்க் பண்ண பர்சன்ஸ் கொஞ்சம் மெம்பர்ஸ் இருப்பாங்களா, அவங்க எல்லாருமே டேக் வந்து கங்க்ராச் பண்ணுறாங்க. நீ ஜங்குக் பாஸை தான் மேரேஜ் பண்ணியா, இது ஏன்டா எங்ககிட்ட சொல்லலைங்கிற மாரி சொல்லி பேபி வேறு டொமாக்ஸில் வச்சுருக்க மூமெண்ட்டெல்லாம் நோட் பண்ணிவிட்டு கங்க்ராச்செலாம் பண்ணிகிட்டு இருந்தோம். மீட்டிங்கை என் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக் கரெக்டாக அந்த ரூமுக்கு என்றோன்னா ஒரு 5 மெம்பர்ஸுக்கு மேலே நம்ம டேட் இந்த மாதிரி சுற்றி நின்று பேசுகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு பயங்கரமாக கட்டுறாரு. ஏன் ரூமுக்குள்ள அவங்க எல்லாருக்கும் என்ன ஒர்க்குங்கிற மாதிரி இந்த மாதிரி கட்டுறதை பார்த்துட்டு எம்ப்ளாயிஸ் எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆனா டேக் அதுக்கு மேலே ஷாக் ஆகிட்டு ஷாக் ஆன மூமெண்ட்டில் நம்ம டே ஜங்குக்கு நோட் பண்ணால் ஒரு கோர்ட்டில் எப்போதும் பனிஷ் பண்ணுற மாதிரி அந்த 5 மெம்பர்ஸையும் கொஞ்சம் ஹேட்டான வேர்டில் திட்டிட்டு பனிஷ் பண்ண வேண்டாம். டே வந்து நம்ம ஜங்குக்கு டைட்டாக ஹேக் பண்ணபடி எனக்கு ரொம்ப பசிக்கிட்டு ஜங்குக், நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்லான்னு தான் ஃபுட் எடுத்து வந்தேன், சாப்பிட்லாமா அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம டேக்கு எந்த மாதிரி ஜங்குக்கோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த மூமெண்ட்டுக்கு இந்த மாதிரி நம்ம டே பேசின அடுத்த செகண்ட் என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் எம்ப்ளாயிஸை பார்த்துட்டு இருந்தவர் டே நோட் பண்ணால் எம்ப்ளாயிஸ் அவ்வளோ வெறியுமே அந்த ரூமை விட்டு வெளியே போங்கங்கிற மாதிரி சொல்லவும் எம்ப்ளாயிஸ் எல்லோரும் 1 by 1 வெளியே பண்ணால் ஜங்குக்கு கொண்டு வந்து சீட்டில் உட்கார வச்சுட்டு எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்குக்கு அப்படியே பிளேட்டில் ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு டேக்கும் ஃபீட் பண்ணி விட்றாரு, அவரும் சாப்பிட்றாரு. இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தோம். டேஸஸ் இப்போ அப்படியே போகுது. அண்ட் ஜங்குக்கோட அந்த கோவம், ரூட், அரகண்ட், ஜெலஸ் மூமெண்ட்ஸை எப்படி கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணணுங்கிறத டே இப்போ கண்டுபிடிச்சிருப்பாரு. ஜெலஸே ஆக்கி கோவப்பட்டாலும் அந்த பிளேஸில் நம்ம ஜங்குக்கு லைட்டாக ஹக் பண்ணபடி கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி நம்ம டே பேசிட்டாலும் போதும் எல்லாத்தையுமே மறந்துடுவார். கோவம்லாம் காணாமல் போய் என்ன பேசிகிட்டு இருந்தோனுங்கிறத மொத்தமாக மறந்தபடி டேயே நோட் பண்ணிகிட்டு இருப்பாராம். இதை நம்ம டே ஃபுல்லாக நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு இன்னைக்கு கோவமாக இருந்தால் இந்த ஒரு ட்ரிக்கை தாண்டா பயன்படுத்தணுங்கிற மாதிரி ஜங்கு கூட ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் டெலிவரி பெயினில் நம்ம ஜிமினாவும் நம்ம சுகாவும் சரி டேயும் சரி பெயின் தாங்க முடியாமல் டெலிவரி பண்ணுற பிளேஸில் இருக்காங்க ஹாஸ்பிட்டலில். அந்த மூமெண்ட்டுக்கு பேபி டெலிவரி ஆகிட்டு நம்ம டேக்குக்கு ஒரு கேர்ள் பேபியும் யூமினுக்கு ஒரு பாய் பேபியும் போட் ஆகுது. இந்த மாதிரி பேபி போட்டான மூமெண்ட்டை பார்த்துட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. இப்போ அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 1 month கிட்ட மூவ் ஆன் ஆயிடுச்சு. அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம டேக்குக்கு யூமினோட பேபிஸ்க்கு தான் நேம் வைக்கிறாங்க. நேம் வைக்கிற ஃபங்க்ஷனில் பேபிக்கு அப்படியே நேம் வைக்கிறாங்க. யூமினோட பேபிக்கு நம்ம ஜிமினோட பேபிக்கு பார்க்குன்னு நேம் வச்சோம். நம்ம டேக்குக்கோட கேர்ள் பேபிக்கு ஜோனானுங்கிற மாதிரி நேம் வைக்கிறாங்க. இப்படி 2 கப்பிள்ஸுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற அந்த மூமெண்ட். இதழை சுழிக்காதே இயங்காமல் போவேன், இடையை வளைக்காதே இடிந்தே நான் சாய்வேன், அடியே சிரிக்காதே என்றே உடைவேன், ஐயோ நெளியாதே அழுதே விடுவேன், ஒரு ஊசி முனை வழியே உயிரை நீ வெளியேற்றினாய்.
2 கப்பிள்ஸுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற அந்த மூமெண்ட்டோட இந்த மூவி எண்ட் பண்ணுறேன். மூவி என்ன மாதிரி வந்திருக்குன்னு தெரியல. நீங்கள் எல்லா சிஸ்டரும் கேட்ட ஸ்டோரி லைனில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தான் இந்த ஸ்டோரியை ரெடி பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஃபுல்லாக கேட்டுட்டு ஸ்டோரி என்ன மாதிரி இருக்குங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.